राम 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 जानकीकान्तस्मरणं जय जय राम राम हर नमः पार्वती पतये हर हर महादेव गोपिका जीवनस्मरणं गोविंद गोविंद सद्गुरु महाराज की जय बोला पुंडलीक वरद हरि विठ्ठले आंजनेय स्वामी नः जय हरे राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे हरे शुक्लांबरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये वागीशाद्यासुमनसः सर्वार्थानामुपक्रमेयं नत्वा कृतकृत्यास्युः तं नमामि गजाननं हरे रामेति कृष्णेति नाम संकीर्तनं सदा लोकक्षेमाय कुर्वन्तं प्रेमिकं सद्गुरुं भजे कले सुन्दरकारं सदेकप्रियदर्शनम् अज्ञाननाशकं देवं सद्गुरुं मुरलीधरम् दोर्भिर्युक्त चतुर्भिस्फटिकमणिमयीम् अक्षमालां ददाना हस्ते नैकेन पद्मं सितमपि च शुकं पुस्तकं चापरेण कुन्देन्दुशङ्खस्फटिकमणिनिभासमाना समाना सा मे वाग्देवतेयं निवसतु वदने सर्वदा सुप्रसन्ना कूजन्तं राम रामेति मधुरं मधुराक्षरम् आरुह्य कविताशाखां वन्दे वाल्मीकिकोकिलम् उल्लङ्घ्य सिन्धो सलिलं सलीलं यशोकवह्निं चरकात्मजायाः आदाय तेनैव ददाहलङ्कां नमामि तं प्राञ्जलिराञ्जनेयं व्यासोऽनेकमचर्चया मृदुगिरा वल्मीकजन्मामुनिः वैराग्ये शुक एव भक्तिविषये प्रह्लाद एव स्वयं ब्रह्मा नारद एव च प्रतिमयोः सङ्गीतसाहित्ययोः यो रामनामामृतपाननिर्जितशिवः त्यागराजं भजे वैदेहि सहितं सुरद्रुमतले हैमे महामण्डपे मध्ये पुष्पकमासने मणिमये वीरासने सुस्थितम् अग्रे वाचयति प्रभञ्जनसुते तत्त्वं मुनिभ्यः परं व्याख्यान्तं भरतादिभिः परिवृतं रामं भजे श्यामळम् नमोऽस्तु रामाय सलक्ष्मणाय देव्यै च तस्यै जनकात्मजायै नमोऽस्तु रुद्रेन्द्रियमानिलेभ्यो नमोऽस्तु चन्द्रार्कमरुद्गणेभ्यः सकृदेव प्रपन्नाय तवास्मीति च याचते अभयं सर्वभूतेभ्यो ददाम्येतत्व्रतं मम परिपालय 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 रघुनाथ परिपालय 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 रघुनाथ परिपालय 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 रघुनाथ परिपालय 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 रघुनाथ
பரிபாலய எடபதனின எடகல் சுகமு விடபுர ரகுநாத பூஜா விதி நைஜ தியாகராஜ கிருதமு ரகுநாத பரிபாலய 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 ரகுநாத பரிபாலய 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 ரகுநாத ரகுநாத ரகுநாத. ஒரு பூஜா விதியை சொல்றார் தியாகராஜர் இந்த கீர்த்தனத்துல. இருக்கிறதுலேயே பெரிய பூஜை மானச பூஜை தான். எவ்வளவு பூஜைகள் ரொம்ப விஸ்தாரமா நிறைய சாமகிரியெல்லாம் வச்சுட்டு நிறைய ரொம்ப பட்டோட்டாப்பமா ஒரு பூஜை நடக்கிறது. அது ஒரு கிரியையா இருக்குமே தவிர எவ்வளோ பெரிய பூஜை பண்ணினாலும் சித்தம் லயிக்கலைன்னா அது பூஜை ஆகாது. சித்தம் லயிச்சுட்டா அங்கே வேற சாமகிரி வேணுங்கிற அவசியமே இல்லை. சாமகிரினா சாமான் தங்க மந்தாசனமே பண்ணி வச்சுருப்பா. பஞ்சபாத்திர உத்தரணிலாம் கூட எல்லாம் ரத்னம் பதிச்சு ரத்ன ஜடிதமான நல்ல ஸ்வர்ண பஞ்சபாத்திரங்கள்லாம் கூட இருக்கலாம். முழங்கை வழிவாரன்னு நெய்யெல்லாம் நல்லா மிதக்க 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 நிறைய முந்திரி திராட்சையெல்லாம் போட்டு நைவேத்தியங்கள்லாம் பண்ணி விடலாம். சித்த லயிக்கலைன்னா ஒரு பிரயோஜனமும் இல்லை. சித்த லயிச்சுடுத்தானால் தியாகராஜர் சொல்றார், சாமகிரி எல்லாம் சித்தமே தான். சித்தத்தாலேயே அர்க்கியம், சித்தத்தாலேயே பார்க்கியம், சித்தத்தாலேயே ஆஜமனீயம். சரீரமே ஆலயமா போயிடும். தனுவே நீக்கனு வேன சதனமூர ரகுநாத. சரீரமே ஆலயமா போயிடும். ஸ்திர சித்தமுவர சாமீகர பீఠமு ரகுநாத. சரீரமே ஆலயமா போயிடும், ஸ்திர சித்தமே பீఠமா போயிடும். காமக்ரோதாதிகள்லாம் இல்லாத சித்தம்தான் பீఠம். அதுதான் ஸ்வர்ண பீఠம். ஒரு தோஷமும் இல்லாத சித்தத்துக்கு ஈடா ஒரு பீఠமே கிடையாது. தியாகராஜர் இன்னொரு கீர்த்தனத்துல சொல்றார், ஸ்ரீமல் மனச கனக பீட மூன ஸ்ரீமல் மனச கனக பீட முன चलगे जैसे कोने वर शिव नवकुसु मूल चेपो जल चेके कर जल ममे श्रीमल मानस कनक पीठ मून मानस कनक पीठ मून கனகபீட்டமா இது எப்பா? கனகபீட்டம்னா ஸ்வர்ணபீட்டம்னு அர்த்தம். மனசுல எந்த சாம்சாரிகமான சித்தவருத்தியும் இல்லாதபடி சித்தம் நிர்மலமா இருந்ததானால், ராமமயமா இருந்ததானால் அதுவே கனகபீட்டம். சலகே ஜேசி கோனி வர சிவ அப்படிப்பட்ட கனகபீட்டத்துல ராமனை உட்காத்தி வச்சுட்டு நாம புஷ்பத்தால அர்ச்சனை பண்ணுங்கிறார். ராமாய நமஹ, ராமபத்ராய நமஹ, ராமச்சந்திராய நமஹ. இதில் தியாகராஜர் ஒரு இன்னொரு விசேஷம் வேற சொல்றார். சிவ ராம நாம குசுமமுலச்சே பூஜிஞ்சே நரஜன்மமே ஜன்மம்.
நாம புஷ்பத்தால் ஆராதனை பண்ணுன்னு சொல்கிறதே, புஷ்பங்களில் ஒரு புஷ்பம் ஒரு ருத்துவில் கிடைக்கும், இன்னொரு புஷ்பம் இன்னொரு ருத்துவில் கிடைக்கும். அந்தந்த ருத்துக்களுக்கு ஒரு புஷ்பம். இப்போ சரத் ருத்து அப்படின்னு விட்டா தாழம்பு கிடைக்காது. சரத் ருத்துக்குன்னு ஒரு சில புஷ்பங்கள், வசந்த ருத்துக்குன்னு மல்லி முல்லை, இதெல்லாம் வசந்த ருத்துவுக்கு. ஹேமந்த ருத்துவுக்கு தான் பாரிஜாத்தம். இந்த மாதிரி அந்தந்த ருத்துக்களுக்கு ஒரு புஷ்பம் கிடைக்கும். எல்லா ருத்துக்கள்லையும் ஒரு புஷ்பம் உண்டானால் அது நாம புஷ்பம். அதனால தான் நாம குசுமம் உலச்சே. குசுமம்னா புஷ்பம்னு அர்த்தம். ஏன்னா ஒரு சில சமயங்களில் வெளியில் கூட போக முடியாதபடி ஆகிடும், இல்லை புஷ்பமே கிடைக்காதபடி கூட ஆகிடும். என்றைக்கு எவர் ரெடியாக ஒரு புஷ்பம் இருக்குது, நாக்கு இருக்குது, நாமா இருக்குது. நாம புஷ்பத்தால் ஆராதனம் இருக்கிறதுலே பெரிய பூஜை. அதுலேயும் சிவராம நாம குசுமம் உலச்சே. இதுதான் அழகு. இங்கே ரூபத்தில் கூட பேதம் உண்டு, நாமத்தில் பேதம் இல்லை. நீ எந்த நாமத்தாலேயும் ராமனை ஆராதனை பண்ணலாம். ஏன்னா சர்வமாகவும் இருக்கிறது ராமன். ஹரியட்ட, ஹருடட்ட, சுருளட்ட, நருடட்ட எல்லாமாவும் இருக்கிற பரமாத்மா ராமன். அவரே ஹரி, அவரே ஹரன், அவரே பிரம்மா, அவரே சர்வமும்னு இருக்கிறதுனால அந்த ராமனை ஹிருதய பீட்டத்தில் எழுந்தருளை பண்ணி சிவநாமத்தாலே ஆராதனை பண்ணு, ராமநாமத்தாலே ஆராதனை பண்ணுங்கிறார். வர சிவ நாம குசும முல்லை. ரெண்டு நாமத்தாலேயுமே ராமனை ஆராதனை பண்ணு. ஸ்திர சித்தமு வர சாமீகர பீட்டமு ரகுநாத. சித்தமே உனக்கு பீட்டம் பா. சுபத தியானமு கங்க ஜலமௌர. கங்கையை கொண்டு வந்து கங்கா ஜலத்தால் அபிஷேகம் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. உன்னுடைய ஸ்ரீ சரணங்களை என்னுடைய ஹிருதயத்தில் சதா நான் தியானம் பண்ணிட்டு இருக்கிறதே கங்கை. தியானமே பரமே கங்க ஸ்நானமே மனச ஸ்ரீராம தியானமே. தியானமே வரமைன கங்கா ஸ்நானமே அப்படின்னு இன்னொரு கீர்த்தனம் பாடியிருக்கார். சுபத தியானமும் கங்கா ஜலமௌரா. அந்த சரணத்தில் தான் கங்கை பிரவகிக்கிறது. இவபாலக அபிமானமு சுபச்சேனமு ரகுநாத. இவபாலகானா கஜராஜனை ரட்சிச்சவன் அர்த்தம். கஜேந்திரனை ரட்சிச்சவனே. இவம்னா யானை. இவபாலகா. ஹே கஜேந்திர வரதா, உனக்கு வஸ்திர சாத்தனமே. எது வஸ்திரம்னா உண்மையில எனக்கு இருக்கிற அபிமானம், என் மேல உனக்கு இருக்கிற அபிமானம், அந்த அபிமானமே உனக்கு நான் சாத்தர வஸ்திரம் அப்படின்னு விட்டார். கன கீர்த்தி நிபல்கேவ சனகமு ரகுநாத. உன்னுடைய கீர்த்தியை மணக்க மணக்க நான் பாடுறேனே, அதுவே நான் உனக்கு காண்பிக்கிற தூபம். ஹரிநாமஸ்மரணம் புலு விருளௌர ரகுநாத. நாமங்களால உன்னை சதா அர்ச்சனை பண்றேனே, அதுதான் புஷ்பம். தொலி துஷ்கிருத பலமெல்ல குக்குலு தூபமு ரகுநாத. குக்குலுன்னு குங்குலியம்னு ஒரு தூபம் காமிப்பா. கம கம கமான்னு ஒரு வாசனை வரும். உன்னுடைய கீர்த்தியை நான் பாடிட்டு இருக்கிற சமயத்தில் என்னுடைய கர்மாக்கள்லாம் பொசுங்கிறது இல்லையா? நான் பூஜை பண்ணுறதே, உன்னை தியானம் பண்ணுறதே, உன் நாமத்தை சொல்கிறதே, நம்ம பூர்வ கர்மாலாம் பொசுங்கிறதே, அதுவே தூபம். அப்படி குங்குலிய தூபம் அப்படிங்கிறார். நீ பாத பக்தே புரோத்தனு தீபம் பகு ரகுநாத. உன்னுடைய சரண நகத்திலிருந்து ஒரு ஜோதி வருதே. நான் உன்னை தியானம் பண்ணுறேன், உன் சரணம் என் ஹிருதயத்தில் பிரகாசிக்கிறது. அந்த சரண நகம் கோட்டி சந்திரர்களை ஒத்ததாக இருக்கு. அதுல இருந்து ஒரு ஜோதி வருதே, அதுவே தீபம். போஜனம் எது? உனக்கு நைவேத்தியம் பண்ணணுமேனா, என்னுடைய இந்த பூஜையால எனக்கு ஒரு பலன் வருமே, ஒரு புண்ணிய பலன் வருமே, அந்த புண்ணிய பலனை உனக்கே சமர்ப்பிச்சிடுறேன், அதுவே உனக்கு நைவேத்தியம். அந்த புண்ணியமும் எனக்கு வேண்டாம், உன் சரணத்தில் திருட பக்தி தான் வேணும். அதனால என்ன ஆயிடுச்சுன்னா, என் ஹிருதயத்தில் இருக்கக்கூடிய மதமாச்சரியங்கள்லாம் போய் என் ஹிருதயத்தில் இருக்கிற அஜ்ஞானம்ங்கிற தரவிலகி உன்னுடைய திவ்ய தரிசனம் ஏற்படுறதே. கோட்டி சூரிய பிரகாசமா என் ஹிருதயத்தில் நீ பிரகாசிக்கிறையே, அந்த ஜோதியே உனக்கு நான் காண்பிக்கிற தீபாராதனை. ஏன்னா பட்டர் உள்ள தீபாராதனை பண்ணுவார். மினுக்குன்னு ஒரு கற்பூர தீபத்தை காண்பிச்சு முகாரவிந்தத்துக்கிட்ட காண்பிச்சு பத்தேளா பெருமாள் அப்படிம்பார். இந்த பெருமாளுக்கு கூட இந்த தீபம் காண்பிக்க வேண்டியிருக்கு. ஹிருதயத்தில் தெரிகிற பெருமாளுக்கு வேற எந்த தீபத்தையும் வச்சுட்டு அவரை பார்க்க வேண்டாம், அவரோட பிரகாசத்தாலேயே அவர் தெரியவர். அந்த பிரகாசம் பட்டுதானால் ஹிருதயத்தில் இருக்கிற அஜ்ஞானம்லாம் போயிடும்.
அந்த ஞான பிரகாசமே உனக்கு காண்பிக்கிற தீபாராதனை. இது தியாகராஜன் பண்ணியிருக்கக்கூடிய பூஜா விதி. இந்த அந்த வெளியில பண்ற பூஜை இந்த பூஜையில கொண்டு விடணும். ஒருத்தனை பூஜை இன்டர்னலைஸ் ஆகணும். ரொம்ப பெரியவாள்லாம் மானச பூஜை தான் பண்ணிட்டு இருப்பா. இருக்கிறதுலே ரொம்ப பெரிய பூஜை மானச பூஜை. ஏன்னா இத்தனை சாமகிரி இருந்து மனசு ஈடுபடலைன்னா பிரயோஜனம் இல்லை. ஒரு சாமகிரி இல்லைனாலும் பரவாயில்ல, சித்தம் ஈடுபட்டு கொடுத்தானால் இத்தனை சாமகிரியாவும் மனசே ஆயிடும். அதுவே தூபம், அதுவே தீபம், அதுவே நிவேத்தியம், அதுவே பீட்டம், அதுவே ஆசனம், அதுவே அர்க்கியம், பாத்தியம், ஆச்சமனியம் இல்லையா? கடைசியில் என்னன்னா அது அப்படியே பகவான்கிட்ட ஒடுங்கி போயிடும். அகமன்னம் அகமன்னம் அகமன்னம்னு அது பகவான்கிட்ட அதுவே அன்னமாக போயிடும். அதனால தான் ஆதிசங்கரர் நிறைய மானச பூஜை ஸ்தோத்திரம் பண்ணியிருக்கார். மிருத்யுஞ்சய மானசிக பூஜா, பவானி மானச பூஜா, நிறைய மானச பூஜை ஆச்சாரியா. சிவமானச பூஜா, ஆச்சரியமான இவ்வளோ மானச பூஜை பண்ணியிருக்கு. இது தியாகராஜரை பொறுத்த வரைக்கும் இது ஏதோ ஒரு கீர்த்தனம் இல்லை, அவருடையவே சுவானுபவம். பூஜைங்கிறது மானச பூஜையாக தான் எப்போவுமே இருக்கும். வெளியில் ஏதோ ஒரு அர்க்கியம் விடுவா, ஒரு பாத்தியம் விடுவானாலும் கூட அது ஒரு கிரியை பண்ணணுமேங்கிற ஒரு மரியாதைக்கு பண்ணுவாளே தவிர எப்போவுமே சித்தம் ஈடுபட்டு தானே பூஜை. கண்கள்லேயே தாரதாரையாக ஜலம் வந்துட்டே இருக்கும் ராம தியானத்தில், அதுவே அர்க்கிய பாத்திய ஆச்சமனியமாக இருக்கும். மேனி எப்போவுமே சிலிர்த்தே இருக்கும், அதுவே ராமனுக்கு சாத்திர புஷ்ப மாலையாக இருக்கும். ஹிருதயத்தில் சதா ராமன் பிரகாசிச்சுன்னு இருப்பான் இல்லையா? சதா வாக்கில் நாமா வந்துன்னு இருக்கும். அதனால் அதுவே அர்ச்சனையாக இருந்துகிட்டே இருக்கும். எப்போவுமே இந்த பூஜை நடந்துட்டு இருக்கு. அவளை பொறுத்த வரைக்கும் பூஜைன்னு ஏதோ ஒரு க்ஷணம் உட்காண்டு பண்ணுற பூஜை இல்லை. இந்த மானச பூஜை சதா இருந்துட்டு இருக்கு. சித்தம் லக்னமாக இருக்குது பகவான் இடத்துலன்னா அது நித்திய பூஜை தான். அதனால ஒரு கிரியையாக மட்டும் இருந்து கொடுத்தனா அது பூஜை இல்லை. அது இந்த பூஜையில் கொண்டு ஒருத்தனை விடணும். இப்படி சுவானுபவமே தானே கீர்த்தனம். இப்படி ஆச்சரியமாக தியாகராஜர் அனுபவிச்சுட்டே வரார். நேற்றுக்கு பாதுகை வாங்கிட்டு பரதன் கிளம்பினான். பாதுகையை நந்தி கிராமத்தில் பிரதிஷ்டை பண்ணினான். இன்றைக்கும் அயோத்தி போனால் நந்தி கிராமம் பார்க்கலாம். பூமி கடியில் ஒரு சுரங்கம் பண்ணி ஒரு பாதாளம் போல கீழே ஒரு பாதாள குகையில் ராம பாதுகைகளை வச்சுட்டு மேலே கூட இல்லை, பூமி கடியில். இன்றைக்கும் பரதன் எங்கே உட்காந்து தபசு பண்ணினானோ அந்த இடம் இன்றைக்கும் நந்தி கிராமத்தில் போய் தரிசனம் பண்ணலாம். பக்கத்திலேயே பரத் குண்டுன்னு ஒரு தீர்த்தம் இருக்கு. அந்த தீர்த்தத்தில் ஸ்நானம் பண்ணுவான். அந்த தீர்த்தத்தை கொண்டு ராம பாதுகைகளுக்கு ஆராதனம், நித்தியாராதனம், பூஜை, பாதுகாராஜ்யம் நடக்கிறது. சீர ஜட்டாதாரியாக பரதன் பாதுகைகளுக்கு கைங்கரியம் பண்ண, சத்ருகுடன் பரதனுக்கு கைங்கரியம் பண்ண. 4 அண்ணா தம்பிகளும் இதே நியமத்தில் தான் இருக்கு. ஒரு ஆச்சரியம். ராமருடைய தியாகம் எத்தனை பேரை இன்ஸ்பயர் பண்ணுறது, அது எல்லாரையும் இன்ஸ்பயர் பண்ணுற தியாகம். இன்னொன்று, தியாகேனைக்கேன அமிர்தத்துவமான ஷோகு. இந்த சனாதன தர்மத்தோட நியூக்ளியஸ் எது அப்படின்னுட்டா தியாகம். அதனால தான் நம்ம தேசத்திலேயே கூட தேச கொடி இருக்கு பார்த்தேளா, அதில் கூட காவி வர்ணம் ஒரு வர்ணம், அதில் நடுவில் வெள்ளை வர்ணம், அதுக்கு மேலே பச்சை வர்ணம். என்ன அப்படின்னுட்டா பக்தி, ஞானம், வைராக்கியம். பச்சை வர்ணம்ங்கிறது பக்தி, வெள்ளை வர்ணம்ங்கிறது ஞானம், கீழே இருக்கிற காவி வர்ணம் வைராக்கியம். இதை 3ம் தான் பாரதத்தோட பிராணம். அதுதான் பாகவதமே. பாகவத தர்மமே பக்தி ஞான வைராக்கியத்தை ஸ்வரூபமாக உடையது தான். புரியறதா? அதனால ஆதாரம் எது அப்படின்னுட்டா தியாகம். தியாகம்னா என்னென்ன, எல்லாத்தையும் விட்டுட்டு போகிறதுன்னு அவசியம் இல்லை, அர்த்தம் இல்லை, எல்லாருக்காகவும் இருக்கிறதுன்னு அர்த்தம். ப்ரேயரே லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. தனக்குன்னு பண்ணிட்டா அது போகம். தனக்குன்னு வாழற வாழ்க்கை சனாதன தர்மம் அப்படி சொல்லியே தரல. அப்படி ஒரு ப்ரேயரே கிடையாது. ப்ரேயரே எல்லோரும் சுக்கியமாக இருக்கணும், எல்லோரும் க்ஷேமமாக இருக்கணும், எல்லோரும் நன்னா இருக்கணும், முடிஞ்சு போயிடுச்சு, அவ்வளோதான். அந்த தியாகத்தால் தான் ஒருத்தன் அமிர்தத்துவத்தை அடையிறான் அப்படின்னே சாஸ்திரங்கள்லாம் எடுத்து காண்பிக்கிறது. சந்நியாசம்னா எல்லாரும் என்ன நினச்சிக்கிறா, எல்லாத்தையும் விட்டுட்டு போகிறதுன்னு நினச்சிக்கிறேன். எல்லாத்தையும் விடுறதுங்கிறது ஒரு காரியம் இல்லை. எல்லாத்தையும் விடுறதுன்னா எல்லாத்தையும் எப்படி விடணும்னா போகமாக எல்லாத்தையும் விடணும். போக்கியம் போக்கியம் போக்கியம்னு பார்க்குறையே அந்த ரீதியில் எல்லாத்தையும் விடணும். ஆனால் எல்லாத்தையும் என்கம்பஸ் பண்ணிக்கணும். எப்படின்னா பகவான்கிற ரீதியில் எல்லாத்தையும் என்கம்பஸ் பண்ணிக்கணும். இப்போ நம்ம எப்படி இந்த பிரபஞ்சத்தை பார்க்குறோம்னா, எனக்கு இது போக்கியம், எனக்கு இது போக்கியம், இதை பார்ப்பேன், இதை கேட்பேன், இதை ருச்சிப்பேன், இதை புஜிப்பேன்,
நான் போக்தா அது போக்கியம், நான் போக்தா அது போக்கியம் அப்படிங்கிற ரீதியில் எல்லாத்தையும் விடணும். ஆனால் எல்லாத்தையும் என்கம்பஸும் பண்ணிக்கணும். எப்படின்னா இது அத்தனையும் பகவத் ஸ்வரூபம். இதுக்கு தான் சந்நியாசம்னே பேர். சர்வத்தையும் போக்கியங்கிற ரூபத்தில் விடணும், சர்வத்தையும் பகவான்கிற ரூபத்தில் என்கம்பஸ் பண்ணிக்கிறது தான் சந்நியாசம். யூனிவர்சாலிட்டி. அதனால தான் இந்த தர்மத்தோட நியூக்ளியஸே யூனிவர்சாலிட்டி. வசுதைவ குடும்பகம். தனக்குன்னு ஒரு வாழற ஒரு வாழ்க்கையே கிடையாதுங்க. அதனால தான் தியாகராஜர் திருவையாறில் இருக்கக்கூடிய திருவாரூரில் இருக்கிற தியாகராஜ சுவாமிக்கு தியாகராஜன்னு பேர். ஒரு சில பேர் பண்டித ராஜான்னு இருப்பா, ஒரு சில பேர் வித்வான்கள்லேயே ராஜாவாக இருப்பா. ராஜானாலே எல்லாத்துலேயும் உயர்ந்தவன் அர்த்தம் இல்லையா? ஒரு சில பேர் பணக்காராளில் உயர்ந்த பணக்காராளாக இருப்பா, பெரிய பணக்காரனாக இருப்பான். அதை போல் இவர் எதுக்கு ராஜா அப்படின்னுட்டா, மிருகங்களில் ராஜா மிருகராஜா, பண்டிதாளில் ராஜா பண்டித ராஜா அப்படின்லாம் சொல்கிற போல இவர் தியாகத்தில் ராஜாமா. தியாகம் பண்ணுறவாள்லேயே பெரிய தியாகம் பண்ணியிருக்கார். அதனால தான் தியாகராஜர்னு பேர். என்ன தியாகம்னா தான் அப்படிங்கிற எண்ணத்தை தியாகம் பண்ணிவிட்டார். இருக்கிறதுலையே பெரிய தியாகம் அதுதான், அந்த தானை தியாகம் பண்ணணும். அதனால தான் திருவாரூரில் இருக்கக்கூடிய சிவனுக்கு தியாகராஜர்னு பேர். அகங்கிற எண்ணத்தை தியாகம் பண்ணி எல்லாமாவும் இருக்கார் இல்லையா? ஒரு உபாதியில் தான்கிற எண்ணத்தை விட்டுட்டு சர்வத்திலையும் எல்லாமாவும் தான் அப்படிங்கிற அந்த அகண்ட பாவத்தில் இருக்கிறதுனாலேயே அவருக்கு தியாகராஜர்னு பேர் இல்லையா? அதனால தான் நம்ம தியாகராஜருக்கும் தியாகராஜர்னு பேர். பாருங்களே, தியாகராஜன் அப்படிங்கிற ஒரு நாமம் இவ்வளோ ஆச்சரியமாக இருக்கு. அந்த தியாகராஜரும் கமலாம்பாளுமே இந்த தியாகராஜரும் கமலாம்பாளுமா வந்தாளோ? தியாகராஜருடைய பத்னிக்கும் கமலாம்பாள் தான் பேர். அந்த பார்வதி பரமேஸ்வரால் கல்யாணம் பண்ணிட்டு அன்னைக்கு பிரதம ராத்திரியே ராமகுணானுபவம் தானே பண்ணிட்டு இருந்தா, அவளே பக்தி பண்ணுறதுக்காக இந்த தியாகராஜராவும் கமலாம்பாளாவும் வந்துட்டாளோன்னு பெரியவாள்லாம் சொல்லுவாள் இல்லையா? தியாகம்தான் ரொம்ப வசத்தி. ராமர் அன்னைக்கு பண்ணிட்டு போன தியாகம் இல்லையா, இன்னி வரைக்கும் நம்மளை காப்பாற்றுறது. அன்னைக்கு தியாகம் பண்ணாமல் இருந்திருந்தா, அன்னைக்கு பட்டாபிஷேகம் பண்ணிட்டு பேசாமல் சௌக்கியமாக இருந்திருந்தா இப்படி ஒரு சரித்திரமே கிடையாது. அந்த சரித்திரம் இன்னைக்கு நம்மளை ரட்சிக்காது. குர்வர்த்தே தியக்தராஜ்யம் விசரதனுமனே பத்மபத்பியாம் பிரியாயாக. பாகவதன் சொல்றது ஒரு பெரிய நன்மைக்காக இந்த தியாகத்தை பண்ணிவிட்டு கிளம்பினார் அப்படிங்கிறது. அந்த நன்மை எதுன்னா இன்னைக்கு நம்மளாம் கூட சௌக்கியமாக இருக்கோமே, அந்த நன்மை தான். இனி சூரிய சந்திரால் இருக்கிற பர்யந்தம் உலகத்தில் யாராவது ஒரு கோடியில் ஒருத்தர் ராமாயணத்தை படிச்சுருக்க போகிறோம், அதனால் லோகத்துக்கு க்ஷேமம் வரத்தான் போகிறது. இந்த ராமாயணம் நமக்கு மட்டும் இல்லை, பிரபஞ்சத்துக்கே க்ஷேமம். அந்த க்ஷேமத்தை எது உண்டு பண்ணுறதுனா, ஏதோ இப்போ தியாகம் பண்ணிவிட்டு கிளம்புறாரே, இந்த தியாகம்தான். அதனால் பகவானும் தியாகராஜனாக இருக்கான், அவள் பக்தாளும் தியாகராஜாளாக தான் இருக்கா. நிதிச்சால சுகமானு பாடுறாரு, ராமுனி சந்நிதி சேவ சுகமானு பாடுறாரு. ஏன் அன்றைக்கவே ஒரு கனகாபிஷேகம் பண்ணிக்கப்படாதா அப்படின்னு விட்டா, பட்டாபிஷேகம் வேண்டான்னு பிரபு கிளம்புறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு விட்டா, உலகம் உள்ள அளவுக்கும் இந்த சரித்திரத்தால் லோகத்துக்கு க்ஷேமத்தை பண்ணணும் தானே. பகவத் சரித்திரம் தான் அப்படின்னா சரபோஜி மகாராஜா சதஸில் போய் கனகாபிஷேகம் பண்ணிட்டு இருக்கலாமே, போய் அந்த கனகாபிஷேகத்தை வேண்டான்னு விட்டுட்டு இல்லையா ஒரு உஞ்சவர்த்தி பண்ணிட்டு ஆனந்தமாக ராம குணகானம் பண்ணிட்டு இருப்பேனா, ராமச்சரித்திரம்தான் லோகத்தை பாவனம் பண்ணுறதுன்னு இல்லை, ராம பக்த சரித்திரமும் லோகத்தை பாவனம் பண்ணுறது. தியாகேன ஏகேன அமிர்தத்வமான ஷோகு. இந்த தியாகம்தான் லோகத்தையே ரட்சிக்கிறது. இதுதான் பாரத தேசத்தோட நியூக்ளியஸ். இதுதான் இனி வரைக்கும் பாரத தேசத்தோட ஒரு ஹிஸ்ட்ரியை பாருங்க. எந்த தேசத்தையும் போய் ஆக்கிரமிச்சது, எந்த தேசத்தையும் கான்குவர் பண்ணித்து மெசாக்கர் பண்ணித்துன்னு சரித்திரமே கிடையாது. தன்னை ரட்சிச்சுக்கிறதுக்கு வீரம், மற்றவாளை காப்பாற்றுறதுக்கு தான் வீரமே தவிர இன்னொருத்தரை ஆக்கிரமிக்கிறதுக்கு இல்லை வீரம். க்ஷத்ரியாளுக்கு வீரம் சொல்லப்பட்டிருக்கு எதற்குன்னுட்டா, ரக்ஷணத்துக்காக. புரியுறதோ? யாராவது வந்தால் எதிர்ப்போமே தவிர, யாராவது நம்மளை ஆக்கிரமிக்க வந்தால் எதிர்ப்போமே தவிர நம்ம போய் ஆக்கிரமிக்க மாட்டோம். ஸ்வலாப சந்துஷ்டாலா. இப்படி ஒரு சரித்திரம், இப்படி ஒரு தர்மம் இல்லையா? தியாகம்தான் இதனுடைய நியூக்ளியஸ். அப்படியே உலகத்தில் பல பாகங்கள்ல இருந்து நமக்கு ஆபத்து வந்தாலும் கூட நம்ம பிரார்த்தனை என்னவா இருக்கணும்னா, எல்லோரும் சௌக்கியமா இருக்கட்டும் அப்படின்னு தான் பிரார்த்தனை. ஆச்சரியமானது தியாகம்தான். இந்த சரித்திரத்தில் இவ்வளவு பேரோட தியாகம், சீதையோட தியாகம், பரதனோட தியாகம், லக்ஷ்மணனோட தியாகம், சத்ருக்னனோட தியாகம், எவ்வளவு தியாகம், ஹனுமானோட தியாகம். சுக்ரீவன் சர்வத்தையும் ராமச்சரணத்தில் கொண்டு அர்ப்பிக்கிறான், சர்வஸ்வமும் உங்களுக்காக தான் அர்ப்பிக்கிறான். எல்லாருடைய தியாகத்துக்கும் சிகர வச்சாப்பில் இருக்கிறது ராமரோட தியாகம்.
இன்னி பரியந்தம் தியாகராஜரை போன்ற பல பக்தாள அந்த தியாகம் தான் இன்ஸ்பயர் பண்றது. இல்லைன்னா நிதிச்சால சுகமான் பாட மாட்டார். புரியுறதா? சமர்த்தரோட தியாகம், தியாகராஜரோட தியாகம், துளசிதாசரோட தியாகம், எல்லாரும் சர்வத்தையும் விட்டுட்டு ராம குணகானமே பண்ணிட்டு போறா அப்படின்னுட்டா. எல்லாரையும் இன்ஸ்பயர் பண்றது இது அப்படின்னுட்டா ராமரோட தியாகம். ரொம்ப ஆச்சரியமான தியாகம். இன்னி வரைக்கும் நம்மளை என்னமோ பண்றது, இந்த சரித்திரம் என்னமோ பண்றது. நம்மள என்னைக்கோ நடந்த சரித்திரம்னு தோணவே இல்லை. பிரத்யக்ஷம் இவ தரிசித்தம்னு இன்னைக்கு நம்ம கண் முன்னாடி ஏதோ பிரபு தண்டகாரண்யத்தில் போறாரே, பிரபு ஆச்சு இதோ இப்படி கிளம்புறாரே, கல்லுலையும் முள்ளுலையும் அவருடைய சரணம் படுறதே அப்படின்னு நம்ம சித்தம் பதபதைக்கிறது. நமக்கு நம்ம சித்தத்தை உருக்கிறது. உருகத உளமும் ஓருளமோ, உருகத உளமும் ஓருளமோ, ஆச்சரியமான கீர்த்தனம். நம்ம குருநாதரோட கீர்த்தனம். குருநாதர் சொல்றார், இந்த சரித்திரத்துக்கு பரம பிரயோஜனம் என்னன்னா, ஒன்னா ராம குணங்கள் இப்படி இருக்கே, நம்மளும் ராமர மாதிரி இருக்கலாம்னு ஒரு சில குணங்களை எடுத்துட்டு ஃபாலோ பண்றது. அது நடக்கவே நடக்காது. ராம குணங்கள்ல ஒரு இம்மி ஒருத்தங்கிட்ட இருந்தா கூட உலகம் அவனை இன்னைக்கு மகாத்மானு கொண்டாடும். ஒரு இம்மி இருந்தா கூட. ஆனா அதுவே துர்லபம். ஆனா இன்னொன்னு பண்ணலாம், இப்படி இருந்தாரே இப்படி இருந்தாரே இப்படி இருந்தாரேன்னு கண்ணில் ஆனந்த பாஷ்பம் விடலாம், மேனி செலுக்கலாம், அந்த சரித்திரத்துல உருகலாம். ஒரு காலம் அந்த உருக்கமும் ஏற்படலைன்னா அது ஒரு உள்ளமா, அது கல்லு தான் அப்படிங்கிறார். உருகாத உளமும் ஓர் உளமோ. குருநாதர் சொல்றார், அப்பா ராமா நீ இவ்வளவு சிரமப்பட வேண்டாமே, அவதாரமெனினும் பட்டபாடு போதும். அவதாரம் தான் இல்லைன்னு சொல்லலை. பரித்ராணாய சாதுனாம் விநாசாய துஷ்கிருதாம் எல்லாம் வாஸ்தவம் தான். அதுக்கு நீ இத்தனை பாடுபடணுமா, இவ்வளவு சிரமப்படணுமா? சீதையை பறி கொடுத்து வனவாச சிரமங்கள் அனுபவிச்சு பல ராட்சசர்களோட மோதி ஏதோ கட்டாந்தரையில் போய் படுத்துட்டு சுக்ரீவனை போய் சரணாகதி பண்ணுறேன் போய் ஒரு வானரத்தோட காலில் போய் விடற மாதிரி போய் என்னென்ன நாடகம்லாம் பண்ண வேண்டியிருக்கு, எத்தனை பரிசிரமம்லாம் பட வேண்டியிருக்கு. கடைசியில் எல்லாரையும் வாழ வச்சுட்டோம் இல்லையா? கடைசியாக போனா போகிறதுன்னு ஒரு பட்டாபிஷேகம் பண்ணிக்கிறாரு. சரி பக்தாள்லாம் கேட்குறாளே அப்படின்ட்டு. இல்லைன்னா அதுக்கு மேலேயும் போய் யாரையும் காப்பாற்றினாலும் காப்பாற்று வருவர். போதுமேப்பா இத்தனை பாடுபடணுமா? அவதாரத்தில் அவதாரத்தை ஸ்தாபிக்கிறதுக்கு, அவதாரத்தில் இப்படி ஒரு சரித்திரத்தை கொடுக்கறதுக்கு இந்த பாடுபடணுமா அப்படின்னு பரிதாபப்பட்டு பரிஞ்சுண்டு கேட்கிறார் நம்ம குருநாதர் ராமர் கிட்டக்க. அவதாரமெனினும் பட்டபாடு போதும், அவனியை காக்க இதுதான் வழியோ. இப்படிதான் பிரபஞ்சத்தை காப்பாற்றணுமா? இத்தனை சிரமப்பட்டு தான் பிரபஞ்சத்தை காப்பாற்றணுமா? என் தூக்கில் அப்படியே மகான்களோட ஹிருதயம்லாம் ஒன்னா இருக்கு. அவதாரமெனினும் பட்டபாடு போதும்னு தியாகராஜர் குருநாதர் தியாகராஜர் கேட்கிறார், எந்துக்கு இந்த காசி, ஏன்பா இத்தனை பாடு அப்படிங்கிறார். ஏன் இத்தனை பாடு, ஏன் இவ்வளவு சிரமம், ஏன் இத்தனை பாடுபடுறேனே, இப்படி பாடுபட்டு தான் லோகத்தை காப்பாற்றணுமா, இத்தனை பாடுபடணுமா அப்படின்னு தியாகராஜர் இந்த கீர்த்தனத்தில். பாதுகைகளுக்கு ஆராதனை பண்ணிட்டு பரதன் இங்கே எழுந்தருளி இருக்கான். சித்திரக்கூடத்தில் பிரபு எழுந்தருளி இருக்கார், தாயாரும் பெருமாளுமா பல ரிஷிகளோட கூட. எப்போவுமே சாதுக்கள் புடைசூழ ராமர் இருப்பார். அது எப்படி அப்படின்னுட்டா, நதிகள்லாம் சமுத்திரத்தில் போய் எப்படி கலக்கிறதோ அதை போல நதிகள் சமுத்திரத்தை நோக்கி ஓடிண்டே இருக்கும். சமுத்திர இவ காம்பீர்யே இல்லையா? நதிகள்லாம் எப்படி சமுத்திரத்தில் சர்வதாபிகத சத்பிகி சமுத்திர இவ சிந்துபிகி, எப்படி சிந்துனா நதிகள்லாம் சமுத்திரத்தை நோக்கி ஓடுறதோ அதை போல சாதுக்கள்லாம் ராமரை நோக்கி வந்துட்டே தான் இருப்பார். ராமர் சாதுக்கள் புடைசூழ தான் இருப்பார்.
ரிஷிகளோட ராமர் அங்கே பெரிய சாஸ்திர விசாரங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கார். அடிக்கடி வேதாந்த தத்துவங்களை எல்லாம் பேசி பேசி சந்தோஷப்படுவா ரிஷிகளோட ராமர். தாயார் என்ன பண்ணுவானா, ரிஷி பத்னிகளோட சத்சங்கம் பண்ணிட்டு இருப்பா. அவளோட ஸ்திரீ தர்மங்கள் பாத்திபிரத்திய தர்மங்கள்லாம் பேசி சந்தோஷப்படுவா. இப்படி அப்படி ஒரு சத்சங்கம், இப்படி ஒரு சத்சங்கம். ஆக சத்சங்கத்துக்காக தான் ராமரே கிளம்பியிருக்கார். வனவாசம்னு ஏற்பட்ட உடனே ராமருக்கு ஹிருதயத்தில் வந்தது முதல்ல என்ன அப்படின்னுட்டா, இத்தனை ரிஷிகள் தரிசனம் பண்ணலாமே, அவளுக்கெல்லாம் கைங்கரியம் பண்ணலாமே, அவளோடலாம் சத்சங்கம் பண்ணலாமே அப்படின்னு தான் ராமரே கிளம்பியிருக்கார். ஆனால் கொஞ்ச காலத்தில் ரிஷிகள்லாம் அங்கேருந்து கிளம்புறா. ஏன் கிளம்புறா? அங்கங்கே அப்பப்போ ராட்சசால் தலை காண்பிக்கிறாளாம். இங்கே எல்லாம் கூட தண்டகாரண்யத்துலேருந்து சித்திரக்கூட வரைக்கும் வந்துட்டா இப்போ ராட்சசாலாம். ராட்சசாலோட இன்ஃபில்ட்ரேஷன் அடிக்கடி ராட்சசாலாம் இங்கே வரப்போக இருக்கா. அவளோட சஞ்சாரம் இந்த இடங்கள்ல இருக்கு. இனி இங்கே இருந்தோமானால் ஆபத்து. இனிமேல் உத்தர திக்கை நோக்கி போக வேண்டியது தான். உத்தர திக்குன்னா இனிமேல் ஹிமாச்சலம், ஹரித்வாரம் இப்படி போயிடலாம் அப்படின்னு ரிஷிகள்லாம் அங்கேருந்து கிளம்புறா. யாராவது கிளம்புவாளான்னு? சாட்சாத் பிரபு அங்கே இருக்கிறத யாராவது கிளம்புவாடும்? ராமச்சந்திரமூர்த்தியினுடைய சரணச்சாயில சௌக்கியமாக இருக்கலாமே, சரணமுலே நம்பித்தின்னு இருக்கக்கூடாதோ? என்னமோ தபசுன்னு கிளம்புறா வாழலாம். இல்லை நாங்கள்லாம் இங்கேருந்து கிளம்புறோம் ராகவா, எங்களோட நீ வரையான்னு கேட்குறா. உங்களோட நான் வரத்துக்கு இல்லைன்னு பிரபு வாயை திறந்து சொல்ல மாட்டார். சாதுக்களை பார்த்து அப்படி சொல்லக்கூடாது இப்படின்னு விட்டார். எப்படின்னா என்ன அர்த்தம்னா, தாராளமாக போயிட்டு வாங்குவோன்னு அர்த்தம். கை குவிச்சு விட்டார் பிரபு, அவ்வளோதான் இல்லையா? அப்படிலாம் ஒரு அழகாக இங்கீதம் தெரிஞ்சவர் ரொம்ப அழகாக நடந்துப்பார். நான் வரத்துக்கு இல்லை அப்படின்னா சொல்லப்படாது பெரியவாட்டக இப்படின்னு விட்டார். அப்படின்னா கிளம்புங்கன்னு அர்த்தம். அவள்லாம் உத்தர திக்க நோக்கி கிளம்பினா. இவரும் கிளம்புறார், இவரும் தான் கிளம்புறார். ஏன் அவள் கூப்பிட்டப்பவே கிளம்பியிருக்கலாமே அப்படின்னு விட்டா. அவள் போகிற திக்கு வேற, இவர் போகிற திக்கே வேற. அவள்லாம் ராட்சசால் கிட்ட இருந்து விலகி போறா. இவர் என்ன பண்றாருன்னா ராட்சசாலை நோக்கி போறார், கோருக்கு போறார். நியூக்ளியஸ் வேற ராட்சசர்களுடைய ஹப்பு அங்கே இருக்கோ அங்கே போகிறார். இது ஒரு சமயம் நம்ம குருநாதர் சொன்னார், ரொம்ப அழகாக சொன்னார். அவள்லாம் ராட்சசாள் கிட்ட இருந்து விலகி போறா. இவர் என்ன பண்றாருன்னா விளக்க போறார். அவர் விலகி போறா அவள்லாம், இவர் அவளை விளக்க போறார். துஷ்டனை கண்டா தூர விலகுங்கிறது அவா பாலிசி, துஷ்டனை கண்டா தூர விளக்குங்கிறது இவர் பாலிசி. ஆனால் அவா போறபடி போட்டார். தாங்க ராட்சசாலை நோக்கி போறார், அப்படி போவார் இவர். அதுதான் ராட்சசாலுடைய நியூக்ளியஸாக இருக்கிற இடம். அத்தனை 14,000 ராட்சசர்களோட கரண், தூஷணம், திரிசிரசு அப்படிங்கிற பிரதானமான ராட்சசாலாம் ஆக்கிரமிச்சு இல்லையா இந்த பாரத தேசத்தில், அதுவும் இந்த தண்டகாரண்யத்தில் ஜனஸ்தானம்ங்கிற இடத்துல தான் பிரதானமான கேந்திரமாக வச்சுட்டு ஆட்டி படைச்சுட்டு இருக்கா எல்லாரையும். அந்த இடத்தையே தகர்க்கணும்னு போகிறார், அந்த இடத்தையே தகர்த்து எறியணும்னு போகிறார், நிர்மூலம் பண்ணணும்னு போகிறார். தண்டகாரண்யத்தை நோக்கி இப்போ பிரயாணம். இன்னொன்று கைகேயி வரம் வாங்கிட்டு இருக்கிறதும் அப்படி தான் வரம் வாங்கிட்டு இருக்கா. வனேன வனங்கத்வா, ஒரே இடத்துல தங்கப்படாது, ஒரு வனத்துலேருந்து இன்னொரு வனத்துக்கு பெயிண்டே இருக்கணும், 14 வருஷம் சஞ்சாரத்திலே இருக்கணும் அப்படின்னு வரம் வாங்கிட்டு இருக்கிறதுனால அங்கேருந்து கிளம்பி இப்படியே வந்தால் அத்ரி மகரிஷியினுடைய ஆசிரமம். வனவாசத்துக்கு முக்கியமான காரணமே நிறைய மகரிஷிகளோட தரிசனம். நமோ பிரம்மண்ய தேவாய கோபிராமண ஹிதாயச்ச ஜெகத்ஹிதாய கிருஷ்ணாய கோவிந்தாய நமோ நமஹான் தானே ஸ்லோகம் சொல்கிறோம் நம்ம. பிரம்மண்ய தேவன் இல்லையா, வேதத்தையும் சாதுக்களையும் தன்னுடைய 2 கண்களாக பார்க்குறவன் பிரபு. அதனால சாதுக்களை சம்ரட்சிக்கிறதுங்கிறதே அவதாரத்தோட பிரதான லட்சியம். அதனால ராமரே என்ன பண்ணுவார்னா ரிஷிகளோட ஆசிரமத்துக்கு போய் ரிஷிகளை விழுந்து சேவிப்பர். ஆச்சரியமா இருக்கும். ரிஷிகள்லாமும் பேசாமல் அந்த நமஸ்காரத்தை வாங்கிப்பா, மானசீகமாக ராமரை விழுந்து சேவிப்பார். மானசீகமாக ராமர் பிரத்யட்சமாகவே சேவிப்பார். அத்திரியை சேவிப்பார், அகஸ்தியரை சேவிப்பார். அவள் விடலாமா? அவளுக்கு தெரியாதா பகவான்னு ராமா என்ன நமஸ்காரம் பண்ணாதேன்னு சொல்லப்படாதான்னா இது மனுஷ நாடகம், லோகத்துக்கு தர்மத்தை காண்பிக்கிறதுக்காக பிரபு பண்ணுற நாடகம். அது நன்னா தெரியும் அவளுக்கு. இப்போ அதை வேண்டான்னு சொல்லிட்டா இந்த தர்மத்தை நிறுத்தினாப்புல ஆகிடும். இந்த தர்மத்தை அனுஷ்டிச்சு காண்பிக்கிறதுக்கு தானே பிரபு வந்திருக்கார். அதனால் அந்த நமஸ்காரத்தை ஏற்றுக்கிற மாதிரி ஏற்றுப்பா, ஹிருதயத்தால் மானசீகமாக ஒரு நமஸ்காரம் பண்ணிவிடுவா. அவளுக்கு தெரியும் நாராயணனே அவதாரம் பண்ணியிருக்கான்னு தெரியும். திவ்ய ஜானத்தோட பாப்பா ரிஷிகள்லாம்.
சாமானியம் இல்லை. சாமானிய மனுஷாலாம் பார்க்குற திருஷ்டியில் இல்லை. திவ்ய ஜானோபபன்னாஸ்தே ராமம் திருஷ்டுவா மகர்ஷயா. திவ்ய ஜானத்தோட ராமரை பார்ப்பா ரிஷிகள். அத்ரியினுடைய ஆசிரமத்துக்கு வரார். அத்ரி ஆசிரமத்தில் அத்ரி பகவான் வாசலில் உட்காண்டிருக்கார். இவாள்லாம் சிருஷ்டியோட ஆரம்பத்திலிருந்து இருக்கிறவர். அத்ரிக்கு தெரியும் ராமர் வரப்போறார்னு. ராமர் எழுந்து சேவிச்சார் சீதையோட லக்ஷ்மணனோட கூட. அத்ரி சொன்னார், நீ வரப்போறேன்னு எனக்கு தெரியும்ப்பா, காத்துண்டு தான் இருந்தேன். திரிகால ஞானிகள். அத்ரி சீதையை பார்த்து சொன்னார், குழந்தை உள்ள என்னோட பத்னி அனசூயைன்னு ஒருத்தி இருக்கா, பாட்டி. கர்தம பிரஜாபதியோட பொண்ணு இவாள்லாம். அனசூய, அருந்ததி இவாள்லாம் கர்தமருக்கும் தேவகூதிக்கும் பிறந்தவா. இவாள்லாம் கபிலவாசுதேவரோட அக்கா. இவாள்லாம் 9 அக்கா. நவ பிரஜாபதிகளுக்கு கல்யாணம் பண்ணி தரார் கர்தம பிரஜாபதினு பாகவதத்தில் வருது. தபஸ்வினிகள், பதிவிரதைகள், தபஸ்வினிகள். பாதிவிரத்தியமே தபஸ் இவாளுக்கெல்லாம். எத்தனை காலமா இருக்கா இவாள்லாம், எத்தனை யுகமா இருக்கா இவாள்லாம். உள்ள நீ போனையானால் பிறந்தாத்துக்கு ஒரு பொண்ணு வந்தா ஒரு அம்மா எப்படி சந்தோஷப்படுவளோ அதை போல அனசூய சந்தோஷப்படுவோம். அனசூயாங்கிற பேரே எவ்வளோ அழகா இருக்கு பத்தேட. அசூயையே இல்லாதவள். நிர்மத்சராணாம் சதாம் வேத்யம் வாஸ்தவமத்ர வஸ்து சிவதம் தாபத்ரயோன்மூலனம் ஸ்ரீமத் பாகவதே மகாமுனி கிருத்தே அப்படின்னு பாகவதம் சொல்றதே சாதுக்களுக்கு லட்சணம் சொல்றது மாத்சரியம் இல்லாதவா சாதுக்கள். அதுதான் அனசூயா. அசூயைனா மாத்சரியம்னு அர்த்தம். மாத்சரியம்னா என்னன்னா அடுத்தவா வாழறதை கண்டு வயிறு எறியறதுக்கு அசூயைன்னு பேர், மாத்சரியம்னு பேர். சாதுக்களுக்கு அந்த அசூயை வரவே வராது. ஏன் அப்படின்னா நிறைஞ்சு இருக்கா. அவ சித்தம் நிறைஞ்சிருக்கு, அவ சித்தம் பூர்ணமா இருக்கு. அதனால அவ சித்தத்துல மாத்சரியமே வராது. அவ சித்தத்துல இருந்து என்ன வரும் அப்படின்னுட்டா, அவ சித்தத்துல இருந்து பக்தி பிரவகிக்கும். அவ சித்தத்துல இருந்து கிருப பிரவகிக்கும். பாக்கி ஜீவன்களை பார்த்துட்டா இந்த ஜீவன் சௌக்கியமா இருக்கணுமே, இந்த ஜீவன் சௌக்கியமா இருக்கணுமே. துகாராம் ஒரு அவங்கத்துல பாடுறார், சாதுக்களுடைய சித்தம் அடுத்தவா கஷ்டத்தை பார்த்துட்டா நவநீதம் போல உருகி போயிடுமா. जले त्याची मने जो आपुले जेगा रंजले गाचले त्याची मने जो आपुले मृदु सबाह्य नवनीत मृदु सबाह्य नवनीत तैसे सजनांचा चित तैसे सजनांचा चित जेगार जले गाजले त्याची म्हणे जो आपुले. சாதுக்களுடைய சித்தத்திலிருந்து எது பிரவகிக்கும்னா கருணை பிரவகிக்கும். பகவானை தியானம் பண்ணிட்டே இருக்கிறதுனால அந்த சித்தம் நிறைஞ்சு போயிடும். அந்த சித்தத்தில் இருக்கிற கல்மஷங்கள்லாம் போயிடும். அந்த சித்தத்தை கொண்டு பகவான் லோகத்தில் என்ன பண்ணுவான்னா ஜீவன்களுக்கு கிருபை பண்ணுறதுக்கு இந்த சித்தத்தை ஒரு மீடியமாக வச்சுப்பான் பகவான். சாதுக்களுடைய சித்தத்தை ஒரு மீடியமாக வச்சுப்பான். அவ சித்தம் கிரகிச்சதானால் அந்த சித்தம் மூலமாக பகவானோட கிருபை வெளிப்படும். சாதுக்களுடைய கிருபையை தியாகராஜர் இன்னொரு கீர்த்தனத்தில் பாடுறார். ஹரி கோவிந்த நரஹரி ராமகிருஷ்ணாயனி వరుసగనామము కరుణతో చేయుచు హరిదాసులు వెడనే జ్ఞానముతో రామ ధ్యానముతో జ్ఞానముతో రామ ధ్యానముతో మంచి గానముతో మేను దానము సగిన హరిదాసులు వెడనే. எப்பவும் பூர்ண ஞானத்தோடு இருக்கிறவா, ராமனும் தானும் வேற இல்லை அப்படிங்கிற அபேத பாவத்தில் இருக்கிறவா, தன் சித்தத்தை ராமன் கிட்ட ஒடுக்கின்றவா. ஆனால் என்ன பண்ணிட்டு இருப்பானா சதா ராம தியானத்தோட ராம கானம் பண்ணிட்டு இருப்பான். பகவானோட இரண்டரை கலந்திருப்பினும் என்ன பண்ணிட்டு இருப்பானா சதா கீர்த்தனம் பண்ணிட்டு இருப்பா, பிரவச்சனம் பண்ணிட்டு இருப்பா, சுகரை போல பிரகலாதனை போல. ஆனால்
எப்போ பார்த்தாலும் ஒரு இடத்துல கீர்த்தனம், ஒரு இடத்துல பிரவச்சனம், ஒரு இடத்துல அகண்டநாம கீர்த்தனம்னு இந்த சரீரத்தை லோகத்துக்கு தானம் பண்ணினவா சாதுக்கள். மேனு தானம் ஒசங்கின ஹரிதாசுலு வெடலை அப்படிங்கிற இந்த சரீரத்தை தனக்குன்னு அவ வச்சுக்கவே இல்லை. இந்த சரீரத்தை லோகத்துக்கு அர்ப்பணம் பண்ணிவிட்டா. எங்கேயோ இடத்துல ஏதோ ஒரு ஜீவனுக்கு கிருபை பண்ணிண்டே இருப்ப. ஜீவன்களை உத்தாரணம் பண்றதுங்கிறது மட்டுமே தான் சாதுக்களுடைய ஜீவனம். அதுக்கு தான் சஞ்சாரமே பண்றா. அதனால அசூயைங்கிறத அவளுக்கு இல்லவே இல்லை. அவள் சர்வத்திலையும் பகவானை பார்க்குறா, பகவான்ல சர்வத்தையும் பார்க்குறா. அதில் உள்ள பகவானுக்கு அந்நியதா இன்னொன்று பார்க்காததுனாலேயே அசூயை கிடையவே கிடையாது அவளுக்கு. ரெண்டாவதா ஒரு வஸ்து இருந்தால் தானே அசூயை வருது. அதனால அனசூயா. அதுக்குள்ள இவ்வளோ விஷயம் இருக்கு. அவ்வளோ சாது, அவ்வளோ மகாத்மா அவள். சீதையை பார்த்ததும் கட்டிண்டு உச்சி முகர்ந்து, கண்ணே நீ வந்தையாடிமா, உன் கல்யாணத்துக்கு வரணும்னு நான் ரொம்ப எதிர்பார்த்துன்னு இருந்தேன். இந்த தாத்தாவை நச்சரிச்சுன்னு இருந்தேன், என்னை கல்யாணத்துக்கு கூட்டின்னு போங்க, கல்யாணத்துக்கு கூட்டின்னு போகணும். கடைசி வரைக்கும் கூட்டின்னு போறேன்ட்டு கூட்டின்ண்டே போகல. என்ன நான் இங்கே இருந்தேன்னு நினச்சிட்டேன். எப்படி தான் கல்யாணம் நடந்திருக்குமோ, எத்தனை ரூபா மாலை மாற்றிருப்பாளோ, எத்தனை ரூபா ஊஞ்சல் ஆட்டியிருப்பாளோ, எத்தனை ரூபா பால் பழம் கொடுத்துருப்பாளோ, இத்தனை ரூபா உள்ள அழிச்சுட்டு போய் மாங்கல்ய தாரணம், கன்னிகாதானம், பாணிகிரகணம், மாங்கல்ய தாரணம், லாஜஹோமம் நலுங்கு இட்டாளோடி, உனக்கு தேங்காய் உருட்டி விளையாடினோளோடி, நீங்கள் உங்களுக்கு பால் பழங்கள்லாம் கொடுத்தாலோ, ஊஞ்சல் ஆட்டினாலோ, எல்லாம் வரிசையாக கேட்குறா. இதெல்லாம் தெற்கு சம்பிரதாயம், தாட்சிணாத்திய சம்பிரதாயம். இதெல்லாம் இந்த பக்கத்தில் இதெல்லாம் அழகு. திரை பிடிக்கிறது இல்லையா, அப்புறம் லக்னாஷ்டகம் சொல்கிறது, திரை மாங்கல்ய தாரணம் பண்ணுறது, அதுக்கப்புறம் இந்த நிறைய அக்ஷதையை கையில் எடுத்து முத்து போல பாவிச்சு மாப்பிள்ளை பொன் மேலே போடுறது, பொண்ணு மாப்பிள்ளை, இதெல்லாம் இந்த ஆந்திர கர்நாடக சம்பிரதாயம். இதெல்லாம் ஊஞ்சல் ஆடுறது, மாலை மாத்துறதெல்லாம் இன்னும் கீழே தமிழ்நாட்டு சம்பிரதாயம். இந்த அழகெல்லாம் இங்கே தான். வடக்கத்தி கல்யாணம்லாம் எப்படி இருக்கும்னா, இந்த மாப்பிள்ளைய குதிரையில் ஊர்வலம் விடுவா, பாராத்துன்னு பேர் இதுக்கு. பாவம், இந்த குதிரை ரொம்ப பாவமா இல்லை மாப்பிள்ளை பாவமான்னு தெரியாது. ஒரு சமயம் குதிரை ரொம்ப பலீஸாக இருக்கும், இல்லைன்னா மாப்பிள்ளை பலீஸாக இருப்பார் பாவம். அப்படியே எங்கேயாவது இந்த குதிரை ஓடி போயிடுச்சு, என்ன பண்ணுறதுன்னு தோணும். ஒரு வழியாக மாப்பிள்ளை ஆடி அசைஞ்சு வருவார். அதுக்குள்ளே இவாள்லாம் ஆட்டமாக ஆடி ஏதோ பைசா நோட்டெல்லாம் இப்படி விசிறி அறிவா, இப்படி பைசாவாலேயே திருஷ்டியெல்லாம் சுற்றி போடுவா, என்னென்னமோ நடக்கும். ராத்திரியாக கல்யாணம் முடிச்சிடும். வெடிகாலம்பரை பார்த்தா எல்லாரும் தூங்கிட்டு இருப்பா. இப்படி ஒரு கல்யாணம், வா ஊர் கல்யாணம். இதெல்லாம் ஒன்னொன்னா அனசூய கேட்குறா. சீதா கல்யாண விற்த்தாந்தத்தை சீதையே தன் வாக்கால சொல்றா. அதுதான் அழகுங்க. சீதா கல்யாணம் சீதா வாக்கால. அப்படிதான் எங்க அப்பாவுக்கு நான் யஜ்ய பூமியை விழக்கூடிய சமயத்துல கிடைச்சேன். எங்க அப்பா அந்த பெட்டியிலிருந்து என்னை எடுத்தார் பூமியில. அந்த சமயத்திலேயே ஆகாசத்துல ஒரு அசரீரி கேட்டது, இவள் அமானுஷ்யமான குழந்தை ஜனகா, இன்னிலிருந்து உன்னுடைய பெண்ணா வளர்ந்து வருவள், இவளை ஜாக்கிரதையா வளர்த்துண்டுவான்னு ஒரு அசரீரி கேட்டது. எங்க அப்பாவுக்கு அன்னியிலிருந்தே கவலை கொடுத்து, என்னை யார் கையில பிடிச்சு கொடுக்கறது? ஏன்னா இப்படி ஒரு தெய்வாம்சம் உள்ள குழந்தையாச்சே, இந்த குழந்தைக்கு ஏற்ற ஒரு வரன் வரணுமே அப்படின்னு கவலைப்பட்டு இருந்தார். அதனாலேயே சிவதனுசை எடுத்து நான் ஏற்றக்கூடிய வாளுக்கு தான் என்னுடைய பெண் அப்படின்னு வீரிய சுல்கமா வச்சிருந்தார். நல்ல வேளையா விஸ்வாமித்திரர் இவரை கூட்டிட்டு வந்தார். வில்லை எடுத்தார், நானேற்றினார். வில்லே முறிஞ்சு போயிடுத்து. எனக்கு வேற ஒரு கவலை, எங்கள் அப்பா என்னை கொடுப்பாரோ இல்லையோ அப்படின்னு. நல்ல வேளையா எங்கள் அப்பா கன்னிகாதானம் பண்ணி கொடுத்தார் அப்படின்னு சீதா கல்யாணத்தை அவளே விஸ்தாரமாக சொன்னான். தாயார் வாக்கால சீதா கல்யாணம். அனசூய அவளை கட்டிண்டு திருஷ்டி சொடுக்கி உச்சி முகர்ந்து, கண்ணே இது வனவாசமா இருந்தா என்ன, பர்த்தாவுக்காக நீ சர்வாபரணங்களையும் உதறிட்டு ஒரு மலினமான ஒரு வஸ்திரத்தை தரிச்சுட்டு ஏதோ ஒரு ஒத்த ஆபரணம், ஏன்னா தசரதர் சொல்லியிருக்கார் அவ எல்லா ஆபரணங்களையும் போட்டுண்டு வரட்டும், எல்லா வஸ்திரங்களையும் தரிச்சுட்டு வரட்டும்னு சொன்னாலும் பர்த்தாவுக்கு இல்லாத சுகம் எனக்கு என்ன அப்படின்னு அதெல்லாம் தரிச்சுக்க மாட்டா சீதை. பெரும்பாலும் மரவுரியை தான் தரிச்சுப்பா. என்னைக்காவது ராமர் கேட்பார், சீதை இன்னைக்கு அந்த ஸ்வர்ணாபரணங்கள்லாம் பூஷிச்சுக்கோயேன், அந்த நல்ல கௌஷயாபரம் கட்டிக்கோயேன் அப்படின்னு பெருமாள் கேட்டா அன்னைக்கு ஒரு நாள் கட்டிப்போம். இல்லைன்னா அவருக்கு இல்லாத சுகம் எனக்கு என்னன்னு இருப்போம். இன்னைக்கு அனசூய சொல்றா, அந்த நியமம் இன்னைக்கு வேண்டாம். நீ இன்னைக்கு பிறந்தாத்துக்கு வந்தேன்னு நினைச்சுக்கோ. நான் உங்க அம்மா, பிறந்தாத்துக்கு ஒரு பொண்ணு எப்பப்பெல்லாம் வராளோ அம்மா என்ன பண்ணுவா, தங்கிட்ட இருக்கிற ஒரு நகையா கொடுத்துட்டே இருப்பேன். நான் வச்சு என்ன பண்ண போறேன், நீ எடுத்துக்கோடி. அது நாட்டு பொண்ணுக்கு தெரியாம நான்
வச்சுட்டு என்னடி பண்ண போகிறேன், நீயே வச்சுனுட அப்படின்னு கொடுத்துரும். ஏமா எங்கள் தலையில் கட்டுற அப்படின்னு அவளும் வாங்கியான முடிஞ்சுன்னு போயிடுவோம் இல்லையா? இப்படியே வரத்தையெல்லாம் ஒரு ஆபரணமாக அம்மா கொடுப்பா இல்லையா? அதை போல் அனசூய தபசால அத்தனை ஆபரணங்களை வரவழைக்கிறா. இதெல்லாம் திவ்யமானது. இவாள்லாம் இப்படியே ஆசிரம காரியங்கள் எல்லாம் பண்ணுவா. அக்னிஹோத்திரம், உபாசனம், மாட்டு இல்லையா, அந்த கோஷ்டத்தில் இருக்கக்கூடிய காரியங்கள், ரிஷிகளுக்கெல்லாம் பண்ண வேண்டிய சேவை எல்லாம் முடிச்சுட்டு இப்படி இப்படி உட்காண்டாளானால் சமாதிக்கு போயிடுவா. வாழும் நிர்விகல்ப சமாதிக்கு போயிடுவாளும். இவா சரித்திரங்கள்லாம் பேர்பட்ட சரித்திரம். அனசூயா, அருந்ததி இவெல்லாம் சகோதரிகள், மகாபதிவிரதைகள். இப்படி சும்மா இப்படி உட்காந்து அப்பாடான ஆத்து வேலையெல்லாம் முடிச்சுட்டு பொம்மநாட்டிகள் உட்காருவாளே, அதை போல இப்படி உட்காருவா. சர்வ வேலையும் பண்ணுவா, சர்வ காரியங்களும் பண்ணுவா. அப்படி உட்காண்டாளானால் சித்த சமாதிக்கு போயிடுமா. மகத்திகள் வாழ். அந்த ஆபரணங்கள் எல்லாம் ஒன்னொன்னா பூஷிச்சு விடுறா சீதைக்கு. எல்லாம் தபசால வந்திருக்கு திவ்யாபரணங்கள். தாயாருக்கு இதெல்லாம் ஒன்னொன்னா பூட்டி 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 அழகு பார்க்கிறா. நிறைய மஞ்சள் கிழங்கு அதெல்லாம் ஜெபம் பண்ணி வச்சுருக்கா. அந்த மஞ்சள் கிழங்கெல்லாம் மடியை காண்பிடி அப்படின்னு சொல்லி சீதையினுடைய புடவு தலைப்பை காண்பிக்க சொல்லி இத்தனை மஞ்சக்கிழங்க சீதைக்கு கொடுத்து இதை சதா தேய்ச்சி குளிச்சுண்டுவா அப்படின்னு. இதெல்லாம் தான் சீதைக்கு ரக்ஷையா இருக்குன்னு பெரியவாள்லாம் சொல்லுவோம். இதை சதா தேய்ச்சி ஸ்நானம் பண்ணிட்டு இருந்தா இல்லையா, இதுதான் அவளுக்கு எப்பவுமே ரக்ஷையா இருக்கு. இப்போ அனசூய சொல்றா, ரொம்ப சந்தோஷம், நீ ஒன்று பண்ணு, பர்த்தாவோட போய் நில்லு, நீயும் பர்த்தாவுமா சேர்ந்து நில்லுங்கோ, நான் இந்த ஜன்னல் வழியா பார்க்கிறேன். என்ன அழகு பாரு. பரபுருஷால் வந்தா நேரம் வரமாட்டா. பரமபுருஷன் தானே வந்திருக்கான், பரபுருஷன் வரலையா அப்படின்னாலே என்னதான் இருந்தாலும் நியமம்னா நியமம் தான். வெளிமனுஷால் முன்னாடி சட்டுன்னு அப்படி வரமாட்டா மகாபதிவிரதைகள். அதனால அது ராமரா இருந்தாலும் கூட அனசூய சொல்றா, இந்த ஜன்னல் வழியா நான் பார்க்கிறேன், உங்க ரெண்டு பேரையும் தம்பத்தியா தரிசனம் பண்றேன். ராஜல் நவமணி பூஷணே ஸ்ரீ ரகுராம சதி, ராஜல் நவமணி பூஷணே ஸ்ரீ ரகுராம சதி சததோ மாமவ, ராஜல் நவமணி பூஷணே ஸ்ரீ ரகுராம சதி சததோ மாமவ ஸ்ரீ ஜனக தனயே ஷித கமலாலயே ஸ்ரீ ஜனக தனயே ஷித கமலாலயே ஸ்ரீ ஜனக தனயே. ராஜல் நவமணி பூஷணே ஸ்ரீ ரகுராம சதி சததோ மாமவ ஸ்ரீ ஜனக தனயே ஷித கமலாலயே ஸ்ரீ கலகண்டின்னு பேர் இந்த ராகத்துக்கு. என்னென்ன புது தினுசு தினுசான ராகங்கள்ல. ராஜல் நவமணி பூஷணே, இத்தனை திவ்யாபரணங்களோட இவ்வளவு பூஷணங்களோட ரகுராம சதி, அனசூயையுடைய பாவம். அப்படி ராமனையும் சீதையும் சேர்த்து வச்சு இந்த ஜன்னல் வழியா பார்க்கிறாளாம். உபனிஷத் பிரம்மேந்திராள் தியாகராஜரை அன்னைக்கு பார்த்தார்னு ஒரு சரித்திரம் சொன்னேன் இல்லையா. ராமனுக்கு பாலலீலையே இல்லைன்னு சொல்லிட்டார். உடனே ராமன் கிட்ட போய் எனக்கு ஒரு பாலலீலையை தரிசனம் கொடுக்கணும்னு கேட்டு பிரார்த்திச்சென்றார். உடனே அந்த ராம ராம ரமலாலி அப்படிங்கிற கீர்த்தனம் அன்னைக்கு பார்த்தோமே. அந்த உபனிஷத் பிரம்மேந்திராளோட தியாகராஜர் சம்பாஷணம் பண்ணிட்டு இருக்கிற சமயத்துல உபனிஷத் பிரம்மேந்திராள் இந்த இடத்தை எடுத்து காண்பிக்கிறார். அனசூயை பல ஆபரணங்களால சீதைக்கு அலங்காரம் பண்ணிவிட்டு சீதையை ராமரோட நிக்க சொல்லி கல்யாண கோலத்துல அன்னைக்கு பார்த்ததா நினைச்சுட்டு இப்ப பார்க்கிறா. அன்னைக்கு வரன் வரன் வதுவா பார்த்த போல
அன்னைக்கு கல்யாணத்திலேயே அவளை பார்த்ததை போல நினைச்சுண்டு இங்க பார்க்கறான்னு வருது இல்லையா? அப்போ தன் சித்தத்தால ஒரு சீதா கல்யாணம் பண்ணி பார்க்கறான். பாவ விஸ்தாரம். அவ ஹிருதயத்தாலே ஒரு சீதா கல்யாணம் பண்ணி பார்த்துட்டான். இந்த பாவத்தை எடுத்து காண்பிச்சார் உபனிஷத் பிரம்மேந்திரான். இந்த இடம் இவ்வளவு அழகா இருக்கு பார்த்தேளா, வால்மீகி ஏதோ ஒரு லைன்ல சொல்லிட்டு போயிட்டார். இப்படி வந்து தரிசனம் பண்ணி ஆனந்தப்பட்டாள் அப்படின்னா அங்க ஒரு சீதா கல்யாணம் ஹிருதயத்தால பண்ணி பார்த்துட்டான் அப்படின்னு அர்த்தம். இந்த பாவத்தை தியாகராஜர் விஸ்தாரம் பண்ணினார். அனசூயா பாவத்தை விஸ்தாரம் பண்ணி பாடின கீர்த்தனங்கள் தான் உற்சவ சம்பிரதாய கீர்த்தனங்கள் எல்லாமே அப்படின்னு பெரியவாள்லாம் எடுத்து காண்பிக்கிறார். ஹெஜரி ககர ஹே ராமச்சந்திர ஹெஜரி ககர ஹே சுகுண சப்ர வத்சவில் புனிகள் பலித சுரேந்திர ஹெஜரி ககர ஹே ராமச்சந்திர ஹெச்சரி ககர ஹே சுகுண சப்ர ராமரை அழைக்கிறது, மண்டபத்துக்கு ராமரை அழைக்கிறது, சீதையும் ராமரையும் ஏகாந்தத்தில் எழுந்துருளை பண்ணி பால் கொடுக்கறது. ஆரோக்கியம் பவே பலரகிம் பவே பாலு ஆரோக்கியம் பவே. அடுத்தது தாம்பூலம் கொடுக்கறது. விடமுசயவே நன்னு விடனடகவே புலபான்பு மீத பகபூர்ண பவடில் சூ. அழகான மஞ்சம் கல்பிச்சு அந்த மஞ்சத்துல ராமரையும் சீதையும் எழுந்துருள பண்றது. உயலலோக லலி லலிய லலி லாலி லாலிய நீ ஊசேர. இதெல்லாம் ஊஞ்சல்ல வச்சு லாலி பாடுறது. ராஜாதி ராஜவேஷ ஸ்ரீராம ரமணீய குண விபூஷ ரஜனுத லலித பாஷ ஸ்ரீ தியாகராஜாதி பக்த போஷ க்ஷீரசாகர விஹார. இப்படிலாம் பிரபுவுக்கு பல உபச்சாரங்களை பண்ணி ஜோ 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 ராமா தாயாரையும் பெருமாளையும் சயனோத்சவத்தில் சயன கிரகத்தில் எழுந்தருளும்படி பண்ணி அவளுக்கு டோலோத்சவம் பாடி அப்புறம் மேலு கோவைய அப்படின்னு அடுத்த நாள் பிரபோதனம் பண்ணுறது. அப்படிங்கிற இந்த உற்சவ சம்பிரதாய கீர்த்தனங்கள் முழுக்க அனசூயை தன் ஹிருதயத்தால் பண்ணி பார்த்த சீதா கல்யாணம்ங்கிற அந்த பாவ விஸ்தாரம்தான் அப்படின்னு பெரியவாள்லாம் இதை எடுத்து சொல்லியிருக்கு. உபனிஷத் பிரம்மேந்திராள் இந்த பாவத்தை எடுத்து காண்பிக்க இதை தியானம் பண்ணி பண்ணி அனசூயாவே மாறி தியாகராஜர் பாடின கீர்த்தனம். அனசூயின் இடத்துல அத்திரி அனசூயின் இடத்துல இருந்து விடை பெற்றுண்டு அயோத்தியா காண்டம் இப்பதான் பூர்த்தி ஆறுது. பிரவிஷ்யது மகாரண்யம் தண்டகாரண்யம் ஆத்மவானு ராமோ ததர்ஷ துர்தர்ஷா தாபசாசிரம மண்டலம். அரண்யத்துக்குள்ள பிரவேசிக்கிறார். இனிமேல் தான் ரொம்ப கோரமான வனங்கள், சாமானியமான காடு இல்லை. தான் இது வரைக்கும் ரொம்ப ரமணீயமான வனங்கள். மயில் ஆடும், குயில் கூவும். மதவிக பரிமளமிளிதே நவமாலிகயாதி சுகந்தம் முனிமனசாமபி மோகனகரிணி தருணாகாரண பந்தௌ விஹரதி ஹரிதிக சரசவசதே அப்படின்னு பிருந்தாவனத்தை ஜெயதேவர் பாடுறாரு. ஹரி விஹரதி, ரொம்ப ரமணீயமான வனங்கள். இனிமேல் ரொம்ப கோரமான வனம். இந்த வனத்துக்குள்ள ஒருத்தன் பிரவேசிக்கணும்னா வால்மீகி சொல்றார், ஷரீராபிமானம் இல்லாதவனா இருக்கணும். ஆத்மவானி ராமோ ததர்ஷ துர்தர்ஷா தாபசாசிரம மண்டலம். ரொம்ப பெரிய தபசு பண்ணக்கூடிய ரிஷிகள் சூழ்ந்திருக்கா. அங்கங்க ரிஷிகளுடைய ஆசிரமம் தெரியறது. மரத்துல தலைகீழா தொங்கிட்டு பண்ற தபசு, ஜலத்துக்குள்ள ஜலஸ்தம்பம் பண்ணிட்டு பண்ற தபசு, 4 பக்கத்துலயே அக்னியை மூட்டிட்டு பஞ்சாக்னி மத்தியில பண்ற தபசு,
இப்படிலாம் பலவிதமான தபசு, ரொம்ப கோரமான தபசு பண்ணக்கூடிய ரிஷிகள். இந்த வனத்துக்குள்ள எந்த பக்கத்துல இருந்து எந்த ஆபத்து எப்போ வரும்னு சொல்ல முடியாது. மிருகங்கள் வந்து அடிச்சுடும், ராட்சசால் வந்து சாப்பிடுவா, இல்லை ரிஷிகள் சபிச்சுடுவா. அது பரியந்தம் போக வேண்டாம், ஏதாவது விஷப்பூச்சி கடிச்சா கூட உயிர் போயிடும். அப்படிப்பட்ட கோரமான வனம். ரிஷிகள்லாம் இப்படி தபசு பண்ணிட்டு இருந்தா ஹிருதயத்தில் ஏதோ நிர்குணமா நிர்விகாரமா சத்தா மாத்திரமா ஜோதியா ஹிருதயத்தில் அந்த பிரம்மத்தை தரிசனம் பண்ணிட்டு இருக்கா இல்லையா, சட்டுன்னு என்னாச்சு, அத்தனை பேருடைய ஹிருதயத்திலையும் ஒரே சமயத்தில் கோதண்டபாணியா தரிசனம் கொடுக்கறது. எல்லாரும் பார்க்குறா, சட்டுன்னு கண்ணை திறந்து பார்த்தா அத்தனை பேருக்கு ஒரே சமயத்தில் பார்த்துட்டா ஹிருதயத்தில் எது தெரிஞ்சதோ அது எதிர நிற்கிறது. முதுமோமு ஏலகுச்சலகேணோ முதுமோமு ஏலகுச்சலகேணோ முனுலேற்றகனி மோகிழ்ச்சிரோ முதுமோமு ஏலகுச்சலகேணோ முனுலேற்றகனி மோகிழ்ச்சிரோ காலமா பண்ணின தபசுக்கு நீங்க பலன் கிடைச்சு கொடுத்தவாளுக்கு கதனு சூச்சிர கலமு ஹிருதயமு. இத்தனை நாளா அந்த பிரம்மத்தை தான் ஹிருதயத்துல தரிசனம் பண்ணிட்டு இருந்தா. எப்படி தரிசனம் பண்ணிட்டு இருந்தானா, நாமம் இல்லை, ரூபம் இல்லை, குணம் இல்லை அப்படின்னு தரிசனம் பண்ணிட்டு இருந்தா, ஒரு ஜோதியா. இப்ப அதுவே கோதண்ட பண்டித கரம் கமலாயதாட்சம் சீதா சமாட்சித பூஜம் ஜெகத சரண்யம் அஜானுபாவம் அரவிந்ததளயதாட்சம் பீதாம்பரம் ரகுவரம் சரணம் பிரபத்யே. இப்ப அதுவே கோதண்ட பண்டிதகரம் கமலாயதாட்சம்னு ஆச்சரியமான ரூபத்தோட மரகதமணி வர்ணனா, பீதாம்பரதாரியா, கௌஸ்துவா முக்த கந்தரனா, வனமாலா வைஜெயந்தி தரனா, நீலமேக ஷியாமளனா, அப்படி ஒரு தரிசனம் கிடைக்கிறது. சட்டுன்னு அப்படி கண்ணை திறந்து பார்த்தா அந்த ரூபம் எதிர நிற்கிறது. இதுல ஒரு டபுள் பொனான்சா. பக்கத்துல சேஷனா இருக்கிற ஆதிசேஷன் சாக்ஷாத் ஸ்ரீயா இருக்கிற சீதையோட கூட அந்த நாராயணன் தரிசனம் கொடுக்குறாங்க, ஜெகநாதன் தரிசனம் கொடுக்குறான். இந்த ரூபம் தானே நம்ம இன்னைக்கு பூரி க்ஷேத்திரத்தில் போய் பார்த்துட்டோமானால் ஜெகநாதனே ராமன், மத்தியில் இருக்கக்கூடிய மூல பிரகிருதி அவள் தான் சுபத்ரா, அவள் தான் மூல மாயா. இந்த பலராம ரூபத்தில் இருக்கிறது தான் லக்ஷ்மணன். இதோ அந்த தத்துவம் தான் இங்கே நடந்து வருது. இங்கே அவளுக்கு தெரியறது. இன்னொன்று, ரிஷிகள் உடனே புக்கை எடுத்து பார்த்து இந்த தத்துவம் தான் இதுவா அப்படின்னு ஏதோ ரெஃபர் பண்ணிட்டு தெரிஞ்சுக்கல. அதை இல்லை திடீர்னு ஆகாசத்துலேருந்து ஏதோ ஒரு அசரீரி கேட்டுது, டே இதெல்லாம் இது சாட்சாத் பகவான். இத்தனை காலமாக நீங்கள் ஹிருதயத்தில் எதை நிர்குணமாக நிர்வீகாரமாக ஹிருதயத்தில் ஒரு ஜோதியாக பார்த்துன்றதேடோ அதுதான் உங்கள் முன்னாடி நிற்கிறதுன்னு ஒரு அசரீரி சொல்லலை. அவளுடைய பக்தியால், அவள் சுவானுபவத்தால், அவளுடையவே அனுபவத்தால் தெரிஞ்சுண்டா வந்திருக்கிறது அந்த சாட்சாத் பரமாத்மா. திவ்ய ஜானோபன்னாஸ்தே ராமம் திருஷ்ட்வா மகர்ஷய ராமோ ததர்ஷ துர்தர்ஷா தபசாஸ்ரம மண்டலம். தபஸை விட்டுட்டு ஓடி வந்தாளாம் அத்தனை பேர். அப்படி ஓடி வந்துருவாளா? யாரோ ஒரு சாமானிய ராஜகுமாரன் வரான் அப்படின்னுட்டா அவன் வந்து நமஸ்காரம் பண்ணுறான்னு வச்சுக்கோங்க,
ஒரு காட்டில் வேட்டையாடுறதுக்கு ஒரு ராஜகுமாரன் வரான். வந்தவன் அங்கே ஒரு ரிஷி தபசு பண்ணிட்டு இருக்கார். அவர் விழுந்து சேவிக்கிறான் அப்படின்னா தபசை விட்டுட்டு ஓடி வருவார். அவர் இருந்த இடத்துல இருந்து வலது கையை கூட காண்பிக்க மாட்டார், இடது கையை இப்படி தூக்கி காண்பிப்பா. ஏன்னா வலது கையில் அக்னி இருக்க வாழ்க்கை, இப்படி காண்பிச்சா பொசுங்கி போயிடுவான். உட்காண்ட இடத்துல இப்படி காண்பிப்பா. அப்படிப்பட்டவா தபச விட்டுட்டு ஓடி வந்து இப்படி கை குவிச்சுண்டு பிராஞ்சலையோ புருவன் அஞ்சலி பண்ணிண்டு ததுர்ஷோ விஸ்மிதாகாரா அப்படி புருவத்தை தூக்கி பார்க்கறாள். அப்படி பார்க்கறாள். ஆச்சரியப்பட்டானா ஆச்சரியத்தை தங்களோட வச்சுப்பா. இங்க ஆச்சரியத்தை பிரகடனமே பண்றா. விஸ்மிதாகாரா, ஆச்சரியப்பட்டா அப்படின்னு சொல்ல, ஆச்சரியத்தை வெளிப்படுத்தினா. மேனி சிலுக்கிறது, கண்கள்ல தாரதாரியா ஜலம் வருது, புருவத்தை அப்படி தூக்கி பார்க்கறா. அப்படிலாம் ஒரு சாமானிய மனுஷனை பார்த்துருவாளா? அப்படின்னா அவ பார்க்கறது வேற எதையோ, இந்திரிய கோச்சரமான ஒரு ரூபம் இல்லை. அவா கண்ணுக்கு அது வேற மாதிரி தெரியறது. அது அதனாலதான் திவ்ய ஜானோபன்னாஸ்தே, திவ்ய ஜானத்தோட பார்த்தான்னு இருக்கு. சாமானியப்பா நீங்க என்ன பார்க்குறேன், நான் உங்களை பார்க்குறேன், அது கூட ஞானம் வேண்டாமே, நம்ம கண்ணு நன்னா தெரிஞ்சா போதும், அவ்வளோதான். இங்க திவ்ய ஜானத்தோட பார்க்கறா அப்படின்னுட்டா அப்பா அவ பார்க்குற தினுசு வேற. அதே கோதண்டதாரி தான், அதே சீரஜடாதாரி தான், ஆனா அவ சித்தத்தோட பரிபாக்கம் அப்படி இருக்கு. அது வேற விதமா தரிசனம் ஆறுத வாழ்க்கை. எதை பார்க்குறோங்கிறது முக்கியம் இல்லை, எப்படி பார்க்குறேங்கிறது தான் முக்கியம். புரியுறது இல்லையோ? தெய்வமே நேரிட்டு இருந்தா கூட தெய்வத்தை தெய்வம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சித்தம் நிர்மலமா இருக்கணும். இல்லைன்னுட்டா அது சங்கச்சக்கரத்தை கதாபத்மத்தோட ஓடி வந்தாலும் கூட நம்ம என்ன கேட்போம்னா எந்த நாடக கம்பெனிலேருந்து வரையணும் கூட கேட்டுட்டு போயிடுவோம் நம்ம. ஏன்னா நம்ம சித்தம் அவ்வளோ மலினமா இருக்கு. புரியறதா? எட்லாதோரி கித்தீவோ தியாகராஜர் கேட்கிறார், எட்லாவது ஒருக்கித்தீவோ,
என்ன தேடிதானே நீ வந்த, உன்னை தேடிட்டு நான் வரலையேப்பா. எப்படி என்ன தேடிட்டு வந்த நீ? பாத மகிமோ, உன்னுடைய பாதத்துக்கே அப்படி ஒரு மகிமை உண்டோ? பக்தாள்லாம் எங்க இருக்கான்னு தேடிட்டு அந்த பாதமே போயிடுமோ? அந்த பாதத்துக்கே உண்டான மகிமையா அது? நீயே நினைக்கலைனா கூட அகல்யைய பாவனம் பண்ணித்தேன் அந்த பாதம். அதை போல பக்தாள் இருக்கிற இடத்துக்கு அந்த பாதமே உன்னை கூட்டிட்டு வந்துடுமோ? அந்த பாதத்தோட மகிமையோ? பெத்தலாசீர்வாத பலமோ, இல்ல என் பரம்பரையில வந்த பெரியவாளுடைய ஏதாவது பெரிய அனுகிரக பலமா, பெரியவாளுடைய ஆசீர்வாதமா? என்ன தேடி எப்படி வந்தே நீ? சுஸ்வரபு நாத பலமோ, இல்ல இந்த நாத பலமா? சதா நாதத்தால உன்னை உபாசிச்சுட்டு இருக்கேனே, அந்த நாத பலமா? எப்படியப்பா நீ கிடைச்ச எனக்கு? ஸ்ரீ தியாகராஜ கேதகர ஸ்ரீநாத எட்லாதோரி கிதிவோ, எட்லாதோரி கிதிவோ, எப்படிதான் நீ எனக்கு கிடைச்சையோ? ஏன்னா ஒரு ஆச்சரியம், என்னை சுத்தி ஒரு அரையோஜன தூரத்துக்கு இருக்கிறவா யாருக்கும் என் மேல அபிமானமே இல்லை. சுட்லார கடிய தோமகு நாது பட்லாவி மனமு எட்லாதோரி கிதிவோ. சுத்தி எங்க அண்ணா மண்ணிக்கு கூட எங்கிட்ட அபிமானம் இல்லை. ஆத்துல சோறு எழுப்பிட்டார் எங்க அண்ணா, எங்கேயோ அயோத்தியில இருந்து என்ன தேடிட்டு நீ வந்துட்டியே, எப்படி கிடைச்ச எனக்கு? எப்படிதான் வந்தையோ? அந்த ரிஷிகள்லாம் அப்படிதான் பார்க்கறா. கரகி கரகி நில்சு வாரிಕೆ ದೂಡರಾಮುನಿ ಮುದ್ದು ಮೋಮು ஏலகு செலகேனோ. கரகி கரகி அந்த இடத்துல ரிஷிகள்லாம் எவ்வளோ கம்பீரமா இருப்பா. ஆனா இங்க ஏங்கி ஏங்கி பார்க்கறா, இப்படி இருக்கானே இப்படி இருக்கானே. ரூபசம் கணனம் லக்ஷ்மியும் சௌகுமாரியம் சுவேஷதாம். இந்த ரூபத்தை பார்த்துட்டு ரிஷிகள்லாம் சொல்றா, நல்ல வேளையா இந்த ரூபத்துல வந்தேனே, ரொம்ப நன்னா இருக்கு இந்த ரூபம், உனக்கு ரொம்ப நன்னா இருக்கு, இந்த வேஷம் ரொம்ப ஜம்முன்னு இருக்கு. ஏன்னா சம்ஹனனம், சம்ஹனம்னா நன்னா நன்னா கட்டுமஸ்தா இருக்கிறதுன்னு அர்த்தம். அதுக்கு தான் சம்ஹனனம்னு பேரு. ஆனா அதுக்குன்னு ஏதோ பயில்வார் மாதிரி இல்லை, சௌகுமாரியம். சம்ஹனனத்தோடு இருக்கு, ஆனா அதி சுகுமார சுந்தரனாவும் இருக்கார். ரெண்டையும் சேர்த்து பார்க்கணும்னா அது எப்படி இருக்கும் அப்படின்னு விட்டா, வடுவூர் ராமர் எப்படி இருக்கார் அப்படி இருப்பார், கும்பகோணத்தில் இருக்கிற ராமசுவாமி எப்படி இருக்கார் அப்படி இருப்பார், தில்லைவளாக ராமர் எப்படி இருக்கார் அப்படி இருப்பார். ஸ்ரீரங்கத்தில் பிரதட்சிணம் வந்தேன்னா ஆண்டாள் சந்நிதிக்கு பக்கத்தில் ஒரு ராம சந்நிதி, எப்படி இருப்பார் தெரியுமா? அந்த ராமரே நடந்து வந்தா எப்படி இருக்கும் அப்படி இருக்கார், அப்படி இருப்பார். ரூப சம்பனனம் லக்ஷ்மியும் சௌகுமாரியம் சுவேஷதம். இந்த வேஷம் தான் ரொம்ப நன்னா இருக்கு. இந்த வேஷத்தை போய் நன்னா இருக்குங்கிறாளே. மரவூரியை கட்டின்னு இருக்கார், ஒரு இல்லையா ஒரு ஜட்டாபாரத்தை போட்டுன்னு இருக்கார், தோளுக்கு இல்லையா கங்கணம் இல்லை, கிங்கிணி இல்லை, கட்டக்கம் இல்லை, கட்டி சூத்திரம் இல்லை, ஹாரநூப்புரங்கள் இல்லை. இது அத்தனை ஆபரணங்களையும் உதறி தள்ளிவிட்டு ஒரு மரவூரியை கட்டின்னு வந்திருக்கார். இந்த ரூபத்தை பார்த்து நன்னா இருக்குங்கிறாளே. பின்னாடி கிருஷ்ணதா காண்டத்தில் ஆஞ்சநேயர் கேட்க போறார், பூஷணங்கள் பூஷிச்சுக்க வேண்டிய இந்த திருமேனியில பூஷணங்கள் ஏன் பூஷிச்சுக்காம வந்திருக்கேள்? பூஷார்கமான திருமேனியாச்சே, ஏன் பூஷணங்கள் எல்லாம் உதறிட்டு வந்திருக்கேள் ஆஞ்சநேயர் கேட்க போறார். ஆனா இவா இந்த ரூபத்தை பார்த்து நன்னா இருக்குங்கிறா. ஒரு கால் இவாளை மாதிரி இருந்தால் நன்னா இருக்குன்னு சொல்லுவாளோ எனம். ஏன்னா இவாளும் இந்த வேஷத்தில் தானே இருக்கா, இவாளும் மரவூரியை தானே கட்டின்னு இருக்கா, ஜடாபாரத்தோட தானே இருக்கா. தன்னை போல வந்து விட்டா நன்னா இருக்குன்னு சொல்லுவாளோ அப்படின்னு விட்டா அப்படி இல்லை. இதுக்கு வியாக்கியானம் என்ற பெரியவாள்லாம் அழகா சொல்றா, இந்த ரூபத்தில் தான் பெருமாளா இருக்கார். ஸ்ரீரங்கத்தில் போய் நம்பெருமாளை பாருங்க, ஒத்த மாலை சாத்தின்னு ஒருவர். ஏன்னா வஜ 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 வஜன்னு ஆபரணங்கள்லாம் பூஷிச்சுன்னு வரமாட்டார். அதை நம்பெருமாளை பார்த்து அங்கேருந்து தானே வந்திருக்கார், அயோத்தியில் தானே நம்பெருமாள் இருந்தார். அதை பார்த்து தான் ராமருக்கும் இந்த பழக்கமா, இல்லை ராமரை பார்த்து நம்பெருமாளுக்கு இந்த பழக்கமா தெரியல. ஒன்றா ராமர்கிட்ட இருந்து இவருக்கு வந்திருக்கணும், இல்லை இவர்கிட்ட இருந்து ராமருக்கு போயிருக்கணும். ஒத்தமால சாத்தின்னு வருவார், வஜ வஜன்னு வஸ்திராபரணங்கள்லாம் பூஷிச்சுட்டு வரமாட்டார். இதெல்லாம் ராமானுஜர் ஏற்படுத்தி இருக்கார், இப்படி தான் இருக்கணும். ஏன்னா அப்போ தான் பெருமாளை அனுபவிக்கலாம். ஏதாவது இந்த மாதிரி ஒரு வஸ்திராபரணங்கள்லாம் பூஷிச்சுன்னு வந்துட்டார் அப்படின்னு விட்டா அப்புறம் பெருமாளை பார்த்ததா ஆகாது. நிறையா அட்டிகை, நிறையா மாலை, நிறையா கவச்சங்கள்லாம் பூஷிச்சுன்னு வந்துட்டா பெருமாளுடைய திருமேனியை எப்போ அனுபவிக்கிறது? வாஸ்தவத்தில் பெருமாளை அவருடைய திவ்யமங்கல விக்கிரகத்தை அனுபவிக்கணும்னா திருமஞ்சனத்தின் போது அனுபவிக்கணும்.
அப்போதான் அந்த வக்ஷஸ்தலம் தெரியும், அந்த கழுத்து தெரியும், அந்த குழஞ்சிருக்கிற வயிறு தெரியும், வாழைத்தண்டு போன்று இருக்கிற அந்த துடைகள் தெரியும், அந்த அழகான கொடி போன்று இருக்கக்கூடிய கால்கள் தெரியும், கிசலயம் போன்ற விரல்கள் தெரியும், லலாட்டம் தெரியும், கபோலம் தெரியும். இதெல்லாம் நீ யதார்த்தமாக அனுபவிக்கணும்னா ஆழ்வார் என் அமுதினை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாவேன்னு பாடுறாரு. இதை பார்க்கணும்னா திருமஞ்சனத்தில் போய் பார்க்கணும். அதை போல் இப்போ தான் சர்வாபரணங்களையும் விட்டு ஒழிச்சுட்டு பெருமாளாக வந்திருக்கார். அதனால் அந்த திருமேனியினுடைய மார்த்தவம், அதனுடைய சம்மனனம், அதனுடைய சௌகுமாரியம் இதெல்லாத்தையும் அனுபவிக்கிறார் ரிஷிகள். ரிஷிகள்லாம் சேர்ந்துட்டு ஒரு சரணாகதி பண்ணுறாங்க. ஆச்சரியமா அவள் சொல்கிறா, கர்ப்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிசு ஒரு அம்மா கிட்டக்க என்னை காப்பாத்துன்னு கேட்காது. கர்ப்பத்தில் இருக்கிற சிசுவுக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு ஒரு அம்மாவே பார்த்து பார்த்து நடந்துப்பா. பிறந்த குழந்தையானோ அழுதுன்னா பசிக்கிறதோ அப்படின்னா அம்மா பால் கொடுப்பா. கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தை அது கூட கேட்காச்சு. அந்த சிசுவுக்கு எது நல்லதுன்னு பார்த்து பார்த்து நடக்கிறதுலேருந்து படுத்துக்கிறதுலேருந்து சாப்பிட்றதுலேருந்து இப்படி இருந்தால் சரியோ அப்படி இருந்தால் சரியோன்னு அந்த குழந்தையுடைய ஹிதத்தை மட்டுமே உத்தேசித்து ஒரு அம்மா எப்படி காரியம் பண்ணுவாளோ அதை போல் ரக்ஷிதவ்யாஸ்துவயா சஸ்வதி கர்ப்பபூதாஸ்தபோதனா. கர்ப்பத்தில் இருக்கிற சிசுவை ஒரு தாயார் காப்பாற்றுறத போல எங்களை நீ காப்பாற்றணும். இதை போய் ஒரு அல்ப ராஜகுமாரன்ட்டியா கேட்டுப்ப. எவனோ கங்க தேசத்து ராஜகுமாரன் அங்க தேசத்து ராஜகுமாரன் ஒருத்தர் ராஜகுமாரனா இருந்துட்டா கேட்டுருவாளா? தசரத ராஜகுமாரனா இருக்கணும். வந்திருக்கிறது சாட்சாத் பகவான்னு தெரிஞ்சுட்டு சரணாகதி பண்றா. இல்லைன்னா இப்படி ரிஷிகள்லாம் அபயம் கொடுப்பாளே தவிர அஞ்சலி பண்ண மாட்டா. அஞ்சலி பண்ணிட்டு ராமர் கிட்டக்க எங்களை ரக்ஷின்னு கேட்கறதுனாலேயே இங்க ராமரை பகவான்னு தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் ராமரை பகவான்னு காண்பிக்கிற கட்டம். அவராக தன்னை காண்பிக்கலைனாலும் இந்த ரிஷிகள்லாம் இங்க வந்து சரணாகதின்னு பண்றத புரிஞ்சுக்கணும். அவ எந்த திருஷ்டியில பார்க்கறாங்கிறத புரிஞ்சுக்கணும். திவ்ய ஞானத்தோட பார்த்தா அப்படிங்கிறதுனாலேயே இல்லையா வந்திருக்கிறத பரபிரம்மம்னு தெரிஞ்சுன்னு இருக்கா. அதனாலதான் இங்க சரணாகதி பண்றா. அப்ப கூட ராமர் அவளை பார்த்து சொல்றார், வனவாசம்னு எனக்கு ஏற்பட்ட உடனேயே வனவாசத்தை ரொம்ப ஆனந்தமாக ஸ்வீகரிச்சுட்டேன். காரணம் உங்களை போன்ற மகான்களுக்கு கைங்கரியம் பண்ண கிடைக்குமேங்கிற பாக்கியம். அந்த பாக்கியத்தை நினச்சிட்டு தான் வனவாசத்தை அவ்வளோ ஆனந்தமாக எடுத்துட்டேன். என்னை பார்த்து இப்படி பிரார்த்தனை எல்லாம் பண்ணாதீங்க, என்னை ஆக்ஞை பண்ணுங்க. ஆக்ஞை பண்ணுங்க. நீங்கள் என்னை பார்த்து ராமா இதை பண்ணுன்னு கட்டளையிட்டா நான் பண்ணுவேன். உங்களுக்கு தாசனாக வந்திருக்கேன், உங்களுக்கு நாதானா வரலை. அதனால் என்னை பார்த்து நாதான்னு கூப்பிடாதீங்க, தாசான்னு கூப்பிடுங்க. தியாகராஜர் சொல்றார், இதனாலேயே உன்னிடத்துல என் சித்தம் லயிக்கிறதேப்பா. இப்படிப்பட்ட ஒரு குணசாகரமா இருக்கேன். சாட்சாத் பகவான் சர்வேஸ்வரன் சர்வஜன் அவதார காரியமே இல்லையா? இது அவதார காரியம்தான் இத்தனை சாதுக்களை சம்ரட்சிக்கிறது அப்படிங்கிறது. அதற்கு தான் இங்கே வனவாசத்துக்கே வந்திருக்கார். இவர்கள்லாம் அப்படி அஞ்சலி பண்றதை கூட பகவானாக அதை ஏற்றுக்கலை. நான் உங்களோட தாசன் அந்த கைங்கரியத்தை ஏற்றுக்கிறேன். ஆனால் ரட்சிக்க தான் போறார். ரட்சிச்சுட்டு என்ன சொல்ல போறாருன்னா நாதன்னு சொல்லலை, தாசன்னு தன்னை சொல்லிக்கிறார். அனுபம குணமுதி அனுபம குணமுதி நோமி அனுசரில் சின்னவடினை அனுபம குணமுதி அனில் நோமி அனுசரில் இந்த குணங்களுக்கு ஈடு இணையே கிடையாது.
அனுபமம் அப்படின்னு உபமையே சொல்ல முடியாது இந்த குணங்களுக்கு. சர்வேஸ்வரனா வந்திருக்கான், அவளும் சர்வேஸ்வரன்னு தெரிஞ்சுன்னு இருக்கான். ஆனாலும் அவ கை கூவிக்கிறதே அவளை பார்த்து சொல்றார், எனக்கு அபயம் கொடுங்கோ, அனுகிரகம் பண்ணுங்கோ, கை குவிக்காதீங்க, என்னை பார்த்து தாசான்னு கூப்பிடுங்கோ, ஆக்கிய பண்ணுங்கோ, உங்களுக்கு சர்வ காரியங்களையும் பண்ண சித்தமா இருக்கேன் அப்படிங்கிறார் ராமர். அந்தந்த ரிஷிகள் அவரவர்களுடைய ஆசிரமத்தில், ராமா இங்கே பொன்னடி சாத்தணும், இங்கே பொன்னடி சாத்தணும், இங்கே வரணும், இங்கே கொஞ்ச காலம் தங்கணும், அந்தந்த ரிஷிகளுடைய பாக்கியம் எவ்வளவோ அந்தந்த ஆசிரமத்தில் அப்படி இப்படி தங்கிட்டு போயின்னு இருக்கார். ஒரு சில ஆசிரமங்களில் 1 வாரம், ஒரு சில ஆசிரமங்களில் 1 மாதம், ஒரு சில ஆசிரமங்களில் 1 முகூர்த்தம், இப்படியே அவாவாளுக்கு அனுகிரகம் பண்ணிட்டு போயின்னு இருக்கார். இப்போ எப்படி போவா அப்படின்னுட்டா, இந்த யாத்திரையில் முதல்ல ராமர் போவார், மத்தியில் சீதை வருவா, பின்னாடி லக்ஷ்மண சுவாமி வருவார். சீதையை 2 பக்கத்துலேயே அக்ரத பிருஷ்டதஷ்டைவ பாஷ்வதஷ்ட மகாபலவ் ஆகர்ண பூர்ண தன்வானோ ரக்ஷேதாம் ராம லக்ஷ்மணம், இப்படிதான் ரட்சிச்சுண்டு போவான். இப்படியே பெயின்றிருக்கக்கூடிய சமயத்தில் ஒரு ராட்சசன் வரான், விராதன்னு பேர். முதல்ல ஆபத்து வருது. விராதன்னு பேர் அவனுக்கு. சாபத்தால் ராட்சச ரூபத்தை அடைந்தவன், குபேரனுடைய சாபம் இவனுக்கு. ஏதோ அபசாரப்பட்டுட்டான், கந்தர்வனா இருந்தவன் ராட்சசனா போயிட்டான். பெரிய ரூபத்தோட பார்த்தா பெரிய பூதாகாரமான ரூபம். தன்னுடைய தோளில் ஒரு சூலத்தில் பல காட்டு யானைகளை மான்களை வேட்டையாடி குத்தி அப்படி எடுத்துட்டு வரான். அதில் இந்த சூலத்தோட மேலே ஒரு யானையினுடைய சிரசை அப்படி வச்சிருக்கான், இந்த சூலத்து மேலே குத்தி வச்சிருக்கான். இப்படி வரான் கையில் எடுத்துட்டு. இவர்களை பார்த்த உடனேயே ஹஹஹஹான்னு சிரிச்சான். அவர்களை பார்த்து சொல்கிறான், நீங்கள் 2 பேரும் சன்னியாசி மாதிரி இருக்கீள், உங்கள் மத்தியில் ஒரு ஸ்திரீ இருக்கா அப்படின்னா நீங்கள் கபட்ட சன்னியாசிகளான்னு கேட்குறான். ராட்சசனாக இருந்தால் கூட தர்மம் பேசுகிறான். நீங்கள் சன்னியாசினா சன்னியாச தர்மத்தில் இருக்கிற உங்களுக்கு ஒரு ஸ்திரீயோட என்ன காரியம்? அப்படியானால் உங்களுக்கு அவளால் பிரயோஜனம் இல்லை, நான் அவளை தூக்கிட்டு போகிறேன் அப்படின்னு சீதையை தூக்கிட்டு ஓடினான். சீதா அலறிண்டு போகிறா. ராமரும் லக்ஷ்மணரும் புங்கான பானங்களை பிரயோகம் பண்ணுறா. இவாளை சமாளிக்க முடியலை, சீதையை கீழே விட்டுட்டு இவாளை தூக்கிட்டு ஓடினான். ராமர் பார்த்தார், லக்ஷ்மணா இப்போதைக்கு ஒன்றும் பண்ணாதே, கொஞ்சம் தூரம் அவன் ஓடட்டும், நம்ம போகிற தூரம் தான் அது, நம்மளை தூக்கிட்டு தான் போகிறான், பரவாயில்ல நடமிச்சோம் அப்படின்னா. சீதை பின்னாடி அலறிண்டு வரதை பார்த்ததும் சீதைக்கு இப்போ ரொம்ப பரிசிரமம் இல்லையா, ஏன்னா இவா 2 பேருக்கு ஏதாவது ஆபத்து வந்துடுமோன்னு சீதை பயப்படுறாங்க. சீதை அலறிண்டு ஓடி வரா, ராகவா ராகவான்னு. லக்ஷ்மணனை பார்த்து ஒரு கஞ்சாட பண்ணினார், புரிஞ்சுனுட்டான். 2 பேரும் தங்களுடைய இடுப்புல இருந்து 2 கத்தியை எடுத்தா. அதுக்குன்னு ஒரு கட்கம் வச்சுன்னு இருக்கா, ஏன்னா வனவாசத்தில் இது அத்தனைக்கும் அவசியம் உண்டு. அதை எடுத்து இவனுடைய 2 கைகளை துண்டிச்சா. அப்படிலாம் இவனை யாரும் பண்ணிவிட முடியாது, அதுக்கே ரொம்ப பராக்கிரமம் வேணும். இவனுடைய 2 கைகள் துண்டுபட்ட உடனேயே வலியில ஐயோ அம்மான்னு தானே கத்தணும், தன்யோஸ்மி தன்யோஸ்மின்னு கத்துறான் இவன். 2 கை போயிடுத்து. ராமரே ஆச்சரியப்பட்டார், என்னடா அது கைகள் துண்டுபட்டவன் தன்யோஸ்மின்னு கத்துவணும் இங்கேனோ. அவன் சொல்றான், என்னுடைய 2 கைகளை யாரும் துண்டிப்பாளோ அவளால தான் எனக்கு சாப விமோச்சனம் அப்படின்னு குபேரன் சொல்லியிருக்கான். அப்ப நீங்க ராமலக்ஷ்மணாளான்னு கேட்கிறான். தன்னுடைய விற்த்தாந்தத்தை சொல்றான். கட கடன சரித கர்ண கடோரமை கடகடன சரித கர்ண கடோரமை எடுல ப்ரோத்து தெளியே ஏகந்தரமை எடுல ப்ரோத்து தெளியே ஏகந்தரமை எடுல ப்ரோத்து தெளியே கடகடன சரித கண கடோர மைய எட்டுல புரோத்துவோ தெளியே. ராமா, என்னுடைய சரித்திரத்தை மட்டும் கேட்கவே கேட்காதே, கர்ண கட்டோரம் என் சரித்திரம். உன்னுடைய சரித்திரம் எப்பேற்பட்டது, என் சரித்திரம் எப்பேற்பட்டுச்சு. உன்னுடைய சரித்திரமோ திவ்யமானது. உன் சரித்திரத்தை கேட்கிறவா பாடுறவா சிந்தனை பண்றவா அத்தனை பேரும் பாவனமாயிடுவா. லோகத்தையே பாவனம் பண்ற சரித்திரம். என் சரித்திரம் நாராசம்.
చక్కని ముఖ కమలంబులను సదా నామదిలో స్మరణ లేఖనే దుర్మదాంత జనులకు పరితాపములచే తగిలి నొగిలి దుర్విషయ దురాశలను దోయలే కసరమపడై చపల చేతుడైన దుడుకుగల నన్నే దుర్ కొడుకు చక్కని ముఖకమలంబులను సదా నామదిలో స్మరణలేక దుర్మదాంత జనుల కోరి పరితాపములచే తగిలి నొగిలి దుర్విషయ దురాశలను మ్రోయలేక சததம் அபராதியை சபலச்சித்துடை இப்படிப்பட்டவனான துர்ஜனங்களோடு கூடி துசங்கம் பண்ணி சதா துர்விஷயங்கள்லேயே பிரவர்த்திச்சு உன்னுடைய அழகான முககமலத்தை தியானம் பண்ணுறதை விட்டுட்டு உன்னை கீர்த்தனம் பண்ணுறதை விட்டுட்டு பண்ணக்கூடாத சர்வத்தையும் பண்ணிட்டு தாறுமாறா இருக்கக்கூடிய என் சரித்திரம் எப்படின்னா கர்ண கேட்டோரமையா என் சரித்திரத்தை போய் நீயும் கேட்கறீ உன்னை தவிர வேற யாரும் கேட்க மாட்டான். சொல்லு விராதா உன் கதை என்ன அப்படின்னு கேட்குறிய நீ கிருபாளு. ஆனால் என் கதையை நான் எதை சொல்கிறது? ஏதோ தினப்படி இத்தனை மானை கொன்னேன், இத்தனை காட்டு யானையை குத்தி சாப்பிட்டேன், பரவா போர்வாளையெல்லாம் வாயில் போட்டுட்டேன் அப்படிங்கிறது தான் என் சரித்திரம். கட்ட கட்டனா சரித்தமு கர்ண கேட்டோரமையா. ஆனால் ராமா ஒம்பாடு தான் திண்டாட்டம். என்ன மாதிரி எத்தனை பேரை நீ காப்பாற்றவன் எட்டுல புரோத்து தெளிய ஏகாந்தராமைய எட்டுல புரோத்துவோ என்னை எப்படி தான் காப்பாற்ற போறியோ. இப்படி ஒரு சரித்திரம் என்னுடைய சரித்திரம். ஆனா அப்படிப்பட்டவாளை ரட்சிக்கணும்னே கங்கணம் கட்டின்னு வந்திருக்காருங்க. பதித பாவன சீதாராம், ஜானகி ரமணா ஜெய ஜெயராம். அப்படிப்பட்டவாளை சம்ரட்சிக்கணுங்கிறதுக்காகவே அவருடைய நாமமும் அப்படித்தான், அவருடைய ரூபமும் அப்படிதான், அவருடைய குணங்களும் அப்படித்தான். அதோட நமக்கு ஒரு க்ஷண நேர கனெக்ஷன் வந்து கொடுத்தனா கூட அது நம்ம சமஸ்த பாபங்களையும் போக்குறது. ரூபத்தை விடுங்கோ, குணங்களை விடுங்கோ, அந்த நாமம் எப்பேற்பட்டது. ரூபத்தை பிடிச்சுக்கிறதுக்கு கூட ஒரு சத்சங்க பலம் வேணும். நிறைய கதை கேட்டு நிறைய கீர்த்தனங்கள்லாம் பண்ணியிருக்காதான் கோதண்ட பண்டிதகரம் அப்படிங்கிறத ரூபத்தில் சித்தம் லயிக்கும். ரூபத்தில் சித்தம் லயிச்சாதான் அப்புறம் அந்த குணங்களில் சித்தம் ரமிக்கும். ஆனால் இது எதுவுமே வேண்டாம். ராமநாமமா அதெல்லாம் யாரு சொல்லுவா? அப்படின்னு ஒரு ராமா வந்து விடுறது இல்லையா, அந்த நாமா கூட உன் பாப்பத்தை போக்கிடும். அதெல்லாம் யாருடா அந்த ராமநாமம்லாம் சொல்லிட்டு இருக்கிறது அப்படின்னு ராமான்னு வந்து விட்டா கூட புரியுறதோ? அந்த ராமாங்கிற 2 அக்ஷரம் நம்ம நாக்க தொட்டுடுத்துனா கூட அத்தனை பாப்பம் பொசுங்கிறது. அப்படின்னா இது என்னதான் சொல்றது? அப்படி ஒரு பதித பாவனன் இல்லையோ. அதனால இந்த இடத்துல விராதன் சொல்றான், எனக்கு சாப விமோச்சனம் உங்க கையால தான். இப்படியெல்லாம் என்னை வதம் பண்ண முடியாது, என்னை வதமே பண்ண முடியாது. என்னுடைய சரீரம் எவ்வளவு பெருசு இருக்கோ என்னை ஆக்கிருத்திக்கு தக்க ஒரு குழி தோண்டி என்னை அதில் போட்டு மூடணும், புதைக்கணும். அப்போ என்னுடைய இந்த ரூபம் போய் என்னுடைய நிஜமான கந்தர்வ ரூபத்தோட நான் வெளிவருவேன். இந்த ஆரண்ய காண்டமே மோட்ச காண்டம். நேற்றுக்கு தானே தியாகராஜர் சொன்னார், எல்லாத்தையும் விட்டுட்டு போகலை, எல்லாத்தையும் கொடுத்துட்டு போறான். தீர வரத ரகு வீரஜூத ரார மக மேரு சமான மகாமேரு சமான தீரனா கிளம்புறார். அப்படிங்கிறதே வரதனா கிளம்புறார். வரதன்னா என்ன அர்த்தம்னா தர்ம அர்த்த காம மோட்சங்கிற எதை கேட்டாலும் அப்பவே கொடுக்கிற ஈஸ்வரனா தான் வர. இப்போ சித்த முன்னாடி ரிஷிகள்லாம் ராமரை பார்த்து ஒன்று சொன்னான், உலகத்துக்கு வேணா இந்த நாடகம் எடுபடும், எங்க கிட்ட எடுபடாது. ஏதோ அப்பா வரம் கொடுத்துட்டார், அதனால தம்பிக்கு ராஜ்யத்தை கொடுத்துட்டு இப்படியே நான் வனவாசம் வந்துட்டேங்கிற நாடகம் லோகத்துக்கு எடுபடும். நீ யாருன்னு எங்களுக்கு தெரியும், எங்க கிட்டக்கு இந்த நாடகம் எடுபடாதுங்கிறா. நகரஸ்தோ வனஸ்தோவா துவம் நோ ராஜா ஜனேஸ்வர. அது நகரமோ அது வனமோ நீ எப்பவும் ராஜா தான். அது நகரமா இருந்தாலும் நீ சர்வேஸ்வரன் தான், அதன் வனமா இருந்தாலும் நீ சர்வேஸ்வரன் தான் இல்லையா? அயோத்தியில பட்டாபிஷேகம் நடந்தது நடக்கல அது வேற விஷயம். நீ சர்வேஸ்வரன் இல்லைன்னு ஆயிடாதே, நீ சர்வேஸ்வரங்கிறது இல்லைன்னு ஆயிடாது. அண்டசராசரத்துக்கும் ஈஸ்வரன் தானே, அதன் வனமோ நகரமோ எங்கேயும் நீதானே ஈஸ்வரன் அப்படின்னு இந்த இடத்துல தத்துவத்தை புரிஞ்சுண்டு ரிஷிகள்லாம் ரொம்ப ஆச்சரியமா கொண்டாடுறா இங்கே. அதனால இப்படியே
யுத்தம் பண்ணிட்டே ராமர் என்ன பண்ணினார், அவனை கீழே தள்ளி தன் காலில் போட்டு மிதிச்சுட்டார். கயாசுரனுடைய மாரில் எப்படி காலை வச்சாரோ அதை போல காலை வச்சு அழுத்தினார். அதுக்குள்ள லக்ஷ்மண சுவாமி விடு 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 விடுன்னு இவனுடைய ஆக்கிருதிக்கு தக்க ஒரு குழி தோன்றான். இவனுடைய ஆக்கிருதிக்கு தக்க குழி தோன்றதுங்கிறது சாதாரண காரியமே இல்லை. இவன் ஏதோ எனக்கு சாப்ப விமோச்சனம் எனக்கு தக்க குழி தோன்றணும்னா அதுக்கு மெனக்கட்டு யாராவது பண்ணிட்டு இருப்பாளா? இப்போ அடப்போடா நீயாச்சும் சாப்பமாச்சுன்னு போயிட வேண்டாமா? ஏன்னா அதுக்கு மேலே 1000 காரியம் காத்துட்டு இருக்காங்க. ஆனால் மெனக்கட்டுன்ற ராமர் இவனுக்கு சாப்ப விமோச்சனம் கொடுக்கணும்னு நினைக்கிறார். ஈஸ்வரனா வந்திருக்காருங்கிறதுக்கு பிரமாணம் இல்லையா? இப்போ சபரிக்கு மோட்சம் கொடுக்க போறார், சரபங்கருக்கு மோட்சம் கொடுக்க போறார், விராதனுக்கு மோட்சம் கொடுக்க போறார், ஜட்டாயுக்கு மோட்சம் கொடுக்க போறார், கபந்தனுக்கு மோட்சம் கொடுக்க போறார். இது மோட்ச காண்டம். அப்படின்னா தர்மார்த்த காம மோட்சங்கள் கொடுக்கிற ஈஸ்வரனா வந்திருக்காருன்னு அர்த்தம். லக்ஷ்மண சுவாமி குழி தோண்டி விட்டார். இவனை தன் காலால் அப்படி எத்தி தள்ளினார். லக்ஷ்மண சுவாமி குழியை மூடினார். சட்டுன்னு கந்தர்வனா வந்துட்டான். அத்தியந்த சுந்தரனா. அத்தியாத்ம ராமாயணத்தில் அழகா ஒரு பிரார்த்தனை பண்றதாக அத்தியாத்ம ராமாயணத்தில் வருது. எப்படி குபேர புத்திரால் கிருஷ்ணன் கிட்டக்க தாமோதர லீலையில 2 மருதமரங்களுக்கு மத்தியில் பகவான் இல்லையா அந்த உரலோட இழுத்துண்டு போற சமயத்தில் மருதமரங்களாக இருந்த குபேர புத்திரால் வந்துடுறா. வாணி குணானு கதனே சவனோ கதாயாம் ஹஸ்தோ ஜகர்ம சுமனஸ்தவ பாதயோர்னா பிரத்யாம் சிவாச நிவாச ஜகத் பிரணாமே திருஷ்டி சதாம் தர்ஷனேஸ்து பவத்தனூனாம். எங்களுடைய கண்கள் சதா சாதுக்களை தரிசனம் பண்ணிட்டு இருக்கட்டும். எங்களுடைய காதுகள் உன் குணங்களை கேட்டு இருக்கட்டும். எங்களுடைய சிரசு நீ இருக்கிற திக்க நோக்கி சேவிக்கட்டும். எங்களுடைய மனசு சதா உன் குணங்களை சிந்தனம் பண்ணட்டும் அப்படின்னு எப்படி பிரார்த்தனை பண்ணிட்டு கிளம்புறாளோ அதை போல விராதன் இதே பிரார்த்தனையை பண்ணிட்டு இங்க கிளம்புறான்னு இருக்கு. இதே பிரார்த்தனை என்னுடைய சமஸ்த கரணங்களாலையும் இந்திரியங்களாலையும் உன்னையே பக்தி பண்ணிட்டு இருக்கும்படியான அனுகிரகம் பண்ணு. உன்னுடைய சிந்தனை அவிச்சின்னமா என்னுடைய சித்தத்துல சதா இருந்துட்டு இருக்கட்டும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டு கிளம்புறான். போறப்போ விராதன் ஒன்று சொல்றான். அவனுடைய லோகத்துக்கு கிளம்புறப்போ பக்கத்துல தான் சரபங்கருங்கிற ரிஷி தபசு பண்ணிட்டு இருக்கார். உன்னுடைய வரவுக்கு காத்துன்னு இருக்கார். அவர் ஆசிரமத்துக்கு போயிட்டு நீ மேலே யாத்திரை பண்ணு. இதுக்கு வாச்சிக்க கைங்கரியம்னு பேர். 3 கைங்கரியம் இருக்கு. சரீரத்தால பண்ணினா காய்கமான கைங்கரியம், வாக்கால பண்ணினா வாச்சிகமான கைங்கரியம், மனசால பண்ணினா மானசீகமான கைங்கரியம். 3 கரணங்களாலையும் பக்தி பண்ணலாம் இல்லையா? தனுபூச்சே வந்தன நொனரிசு சூனத சனுன கீர்த்தன சேயு சொல்ல மனசுன தலஜி மை மரஜி யோல நனருஜி யாக ரஜுனி தோ ஹரி ஹரி கிருபக்கல நிலவணி கொலி சேமுசட பகதல் தனுவூச்சே சரீரத்தால வந்தனம் பண்ணிட்டு இருக்காளா? சீதையும் லக்ஷ்மணனும் என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படிங்கிறார் தியாகராஜன். தனுச்சே வந்தனமும் செய்ய சொன்னாரா? சரீரத்தால விழுந்து விழுந்து சேவிக்கிறாளா? சனுவுன நாம கீர்த்தனை செய்ய சொன்னாரா? நாக்கால வாக்கால சதா நாம கீர்த்தனம் பண்ணிட்டு இருக்காளோ இல்ல மனசுன தலச்சி மைமரச்சி உன்னாரா? சித்தத்தால சதா சிந்தனம் பண்ணி மேனு சிறுத்துன்னு இருக்காளா? அப்ப மனசால பண்ற ஒரு பக்தி, வாக்கால பண்ற ஒரு பக்தி, காயத்தால பண்ற ஒரு பக்தி. தனுவுன சனுவுன மனசுன. இதுதான் தன்மனஸ்காக ததாலாபாக தத்விசேஷ்டாக ததாத்மிகாக. இவ்வளோ இருக்கு. இந்த ஒரு கீர்த்தனமும் சாமானியம் இல்லை. ஒரு கீர்த்தனத்துக்குள்ள இவ்வளோ வச்சிருக்காரு. ஆனால் சகஜமாக இருக்கு. நமக்கு அது ரொம்ப பெருசாக இருக்கு இல்லையா? அவளுக்கு இது அது பிரவகிக்கிறது. அப்படி வாக்கால ஒரு கைங்கரியம் பண்றான். என்னன்னா போற வழியில் ஒரு வாக் சகாயம், அப்படியான ஒரு கைங்கரியம் ராமருக்கு பண்ணணுமே. இந்த வாக்குக்கு பிரயோஜனம், அவருக்கு அது பிரயோஜனப்படும். சமஸ்த கரணங்களும் சமஸ்த இந்திரியங்களுக்கும் பிரயோஜனம். அது ராமருக்கு பிரயோஜனப்படணும். அது ராமரிடத்துல போய் ஒடுங்கணும் இல்லையா? அதனால தான் அன்றைக்கே சொன்னேன், ஒரு புஷ்ப கூடையை கொடுத்தே அனுப்பிச்சிருக்காரு. கண்ணு, காது, மூக்கு, நாக்கு, வாக்கு, சித்தம், புத்தி, மனசு
கை கால் இது அத்தனையுமே ஒரு புஷ்பம். இதெல்லாம் பக்திக்கு பிரயோஜனப்பட்டதானால் ஜன்ம லாபம். வேறொரு புஷ்பத்தை தேடிட்டு வேண்டாம், ஒரு புஷ்பம் கூட ஆல்ரெடி கையில் இருக்கு. இதெல்லாம் ஒழுங்கா சமர்ப்பிக்கணும், அவ்வளோதான். உடனே ராமர் சரபங்காசிரமத்தை நோக்கி கிளம்புறார். ஷரபங்கம்னா என்ன அர்த்தம் முதல்ல அது தெரிஞ்சுக்கணும். ஷர பங்கம், ஷரம்னா அம்பு, அம்புகளை பங்கம் பண்ணவர். எந்த அம்பை பங்கம் பண்ணவர்? மன்மதன் போடுற பானங்களை பங்கம் பண்ணவர். அப்படின்னா என்ன அர்த்தம்னா காமத்தை ஜெயிச்சவர்னு அர்த்தம். அதனாலதான் தியாகராஜர் சொன்னார், எந்த வரலேன கானி காம சிந்த கிராந்துலை நரோ எல்த மூதோ எல்த சொகசு எவரே வல்ல வழியோபத்தகுனே எல்த மூதோ எல்த சொகசு. ஒரு சட்டி இருக்கு, அந்த சட்டியில் பாலை காய்ச்சறா. நல்லா கொதிக்கிறது, தளன்னு பால் கொதிச்சு அதை திரட்டி பாலாக பண்ணுறா. அதில் நல்லா சர்க்கரையை போட்டு ஒரு 100 லிட்டர் பாலை நல்லா சுருக்கி 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 கடைசியில் இவ்வளோ திரட்டி பாலாக ஆச்சது. அந்த சட்டிக்கு தெரியுமோ ருச்சி? அதை தான் கேட்குறார். துக்த பாலு ருச்சி தெளியு சாம்யமே துரினுடோ தியாகராஜ வினோத எந்த முத்து. இந்த லாவண்யத்தை இல்லைன்னா தெரிஞ்சுக்க முடியாது. எதிர வந்து அப்படி ஒரு மூர்த்தி நிற்கிறதே, அந்த பிரம்ம ரசம் திரண்டு 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 அத்தனை சௌந்தரியமும் அத்தனை லாவண்யமும் அத்தனை மாதுரியமும் திரண்டு ஒரு ரூபமா கோதண்டபாணின்னு வந்து நிற்கிறது. ஆனால் அதை அனுபவிக்கணும்னா உன் சித்தம் நிர்மலமா இருக்கணும். இன்னொன்று, வெளியில வந்து நிற்கிறது எதுனா உனக்குள்ள ஆத்மாவா பிரகாசிக்கிறது தான். எதிர்க்க வந்து ஒரு ரூபத்தில் தரிசனம் கொடுக்கறது. அதனுடைய யதார்த்த மாதுரியத்தையும் யதார்த்த லாவண்யத்தையும் நீ அனுபவிக்கணும்னா உன் சித்தத்தில் இருக்கிற சம்சார உபாதி போகணும். இல்லைன்னா சட்டியிலேயே நீ திரட்டி பால் பண்ணினாலும் அந்த சட்டிக்கு எப்படி தெரியாதோ அதை போல உன் சித்தத்தில் மதுரமான பரமாத்மா பிரகாசித்தாலும் உன் சித்தத்தில் அத்தனை சம்சாரம் இருக்கும் பட்சத்தில் அதனுடைய மாதுரியம் தெரியவே தெரியாது. அதைத்தான் சொல்றாருங்க. எந்த வாரலினா காணி காமச்சிந்தாக்கிராந்துள்ளாரும் சாஸ்திரம் முடிச்சு விடுவா, நிறைய வாக்கியார்த்த சதசெல்லாம் கூட போயிட்டு வருவா இல்லையா. சரீரம் வேற ஆத்மா வேறங்கிறதெல்லாம் நன்னா தெரியும். புத்திபூர்வமா அனுபவத்துக்கு வரணுமே. சித்தத்தில் இத்தனை கோபமும் இத்தனை ரஜஸும் இத்தனை படபடப்பும் இருக்கிறவாளுக்கு சாந்தி எங்க வரப்போறது? இத்தனை காமம் இருக்கிறவனுக்கு எங்க இருந்து சாந்தி வரப்போறது? பரமசாந்தத்தால அனுபவிக்கக்கூடிய விஷயம் சித்தத்தில் இருக்கிற சமஸ்த சித்த விற்த்திகளும் ஒன்றாலொழிய இது என்னன்னு பிடிபடாது. அதனால சரபங்கர் அப்படின்னா காமத்தை ஜெயிச்சவர். காமங்கிற உபலட்சணத்தை வச்சுட்டு சம்சாரத்தையே ஜெயிச்சவர்னு அர்த்தம். சர்வ சித்த விற்த்திகளையும் ஒடுக்கி இல்லையா யோகத்தால சித்தத்தை பகவானிடத்துல ஒடுக்கி அதனாலேயே பரமசாந்தரா இருக்கிறவர். சரபங்கருடைய தபசு எப்பேற்பட்டதுன்னா வாசல்ல இந்திர விமானம் நிற்கிறது. இந்திரன் வந்திருக்கான் சரபங்கரை கூட்டிட்டு போறதுக்கு. இந்திரன் வந்து கூட்டிட்டு போறான்னா அவருடைய தபசு எப்பேற்பட்டதா இருக்கும் இல்லையா. யாராவது வந்து இப்போ ஸ்வர்க்கத்துக்கோ போறா இல்லை நரகத்துக்கோ போறான்னு வச்சுக்கோங்க, யமதர்மராஜா வந்து கூப்பிடுவாரா, வரேளா போயிட்டு வரலாமா, இல்லை நீங்கள் எப்போ சொல்கிறீங்களோ வாங்குவாடா, வேணா வாசலில் நிற்கிறேன்னு யமதர்மராஜா சொல்ல போறாரு. இவருக்கு இந்திர விமானம் வாசல்ல காத்துன்னு இருக்கு அப்படின்னா இவருடைய தபசு எப்பேற்பட்டதுன்னா இந்திரன் வந்து அழிச்சுட்டு போற அளவுக்கு இவரோட தபசு. ஏன்னா அவருடைய சரணம் ஒரு க்ஷண நேரம் ஸ்வர்க்கத்தில் படட்டுமேன்னு இந்திரன் நினைக்கிறான். இந்திரலோகத்தையும் தாண்டி பிரம்மலோக பரியந்தம் போகிறதுக்கு உண்டான யோக பலமும் இருக்கு அவர்கிட்ட. 2 தபஸ் இருக்கு. ஸ்வர்க்க பரியந்தம் போகிறதுக்கு உண்டான புண்ணியம் இருக்கு, பிரம்மலோக பரியந்தம் போகிறதுக்கு உண்டான யோக பலம் இருக்கு. இது 2ம் சரபங்கர் கிட்ட இருக்கு. இந்திரனை நிறுத்தி வச்சிருக்கார். இங்க பார், உன்னோட நான் வரணுமானால் கொஞ்சம் வெயிட் பண்ணு, ஏன்னா ஆசிரமத்துக்கு இப்போ ராமர் வந்துன்னு இருக்கார். என் பரமபாகியம், இத்தனை நாளாக நான் பண்ண தபசு யோகம், இத்தனை நாளாக நான் பண்ண புண்ணியம், இது அத்தனைக்கும் பலன் நடந்து வந்துன்னு இருக்கு. இதை விட்டுட்டு நான் வரமாட்டேன் அப்படின்னு விட்டார். இந்திரன் காத்துன்னு இருக்காங்க. ராமர் அதை காண்பிச்சுட்டே வரார். ராமர் கிட்டக்க வரத்தை இந்திரன் கொஞ்சம் கிளம்பிவிட்டான். ஏன்னா இந்த சமயத்தில் நம்ம இருக்கப்படாது, இப்போ ராமர் கிட்டக்க நம்ம பேச வேண்டாம். ராவணவத பர்யந்த காரியங்கள்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பிரபு கிட்டக்க பேசலாம். இப்போ நான் பேச போனால் நான் பிரபுக்கு நமஸ்காரம் பண்ற மாதிரி ஆகும். பிரபு அதை விரும்ப மாட்டார். அதனால இந்த சமயத்தில் நாம் இருக்க வேண்டாம்னு இந்திரன் கிளம்பிவிட்டான். சரபங்காசிரமத்துக்குள்ள பிரவேசிக்கிறார்.
சரபங்கர் அர்க்யபாத்திய ஆச்சமனியங்கள்லாம் கொடுத்து அவர் சொல்றார், பிராம்யாஸ்ச நாகபிருஷ்டியாஸ்ச பிரதிகிருஹீஸ்வ மாமகானே. கையில கடைசியில் ஒரு அர்க்யம் விட்டார். காயன வாசா மனசேந்திரியர்வா புத்தியாத்மனாவா பிரகிருதே ஸ்வபாவாத். நான் ஸ்வர்க பரியந்தம் போகிறதுக்கு உண்டான எந்த ஒரு புண்ணிய பலன் உண்டோ, பிரம்மலோக பரியந்தம் போகிறதுக்கு உண்டான எந்த உபாசன பலம் உண்டோ, எல்லாம் ராகவா உனக்கே அர்ப்பணம் பண்ணினேன். அதைத்தான் தியாகராஜர் சொன்னார். ஒன்னா உனக்கு ஞானம் சித்திச்சிருக்கணும், அந்த ஞானத்தால் நீ ஜீவன் முக்தியை அடையணும். இல்லையானால் ஆச்சரியமான பக்தி ராமனிடத்தில் இருக்கணும் உனக்கு. அந்த பக்தியும் சங்கீதத்தோடு கூட இருந்து கொடுத்தானால் இன்னும் ஆச்சரியமாக சோபிக்கும். இதுவும் இல்லைன்னுட்டா மோட்சத்துக்கு வேற கதி இல்லை, மோட்சத்துக்கு வேற வழி இல்லைன்னுட்டார். சாக்ஷாத் காரணி సాక్షాత్కారణి సద్భక్తి సంగీత జ్ఞాన విహీనులకు మోక్షము గలదా. ஒன்னா நீ அப்பேற்பட்ட வைராக்கியத்தோட ஞான மார்க்கத்தில் போய் ஆத்மா அனாத்மாங்கிற விசாரம் பண்ணி மனன நிதித்தியாசனாதிகள்லாம் பண்ணி அடையணும். இல்லையா ஸ்ரவணம் கீர்த்தனம் சிந்தனம் ஸ்மரணம் பாதசேவனம்னு பக்தி பண்ணி அடையணும். அந்த பக்தியும் நாதத்தோடு இருந்ததானால் இன்னும் அத்தியாச்சரியமாக போயிடும். இதுவும் இல்லைன்னுட்டா அவர் மோட்சத்துக்கு வேறு எதுதான் வழி? அப்போ வந்திருக்கிறத சாட்சாத் பகவான்னு தெரிஞ்சுட்டு சர்வத்தையும் அவர் சரணத்தில் அர்ப்பணம் பண்ணினார். இப்போ இந்திரலோக பரியந்தம் போகிறதுக்கு உண்டான புண்ணியமும் பிரம்மலோக பரியந்தம் உண்டாக போகிறதுக்கு உண்டான யோகம் ரெண்டையுமே அங்கே பிரபுக்கு அர்ப்பணம் பண்ணதுனால இப்போ நேராக வைகுண்டம் போகிறதுக்கு அதிகாரி ஆகிட்டார். நேராக பிரகிருதியை பேதிச்சுண்டு வைகுண்டம் போகிறார். ராமரை சாட்சியாக வச்சுண்டு யோகாக்னியால் தன் சரீரத்தை பஸ்மம் பண்ணிட்டு ஒரு ஜோதியாக மாறி சரபங்கர் கிளம்புறார். சரபங்கருடைய மோட்சத்தை சாட்சியாக பார்த்துட்டு ராமர் அப்படி கிளம்புறார். சரபங்க ஆசிரமத்தில் இருந்து அப்படி கிளம்புற சமயத்தில் சரபங்கர் சிஷ்யாலாம் பின்னோட வரா. இப்படி ராமர் நடந்தா பின்னோட நடக்கிறா. ராமர் அப்படி திரும்பி பார்த்தா நிற்கிறா. திருப்பி ராமர் நடக்கிறார், அவளும் பின்னோட நடக்கிறா. ஏதோ சொல்ல வரா. அவளுக்கு இனி சொல்லாமல் இருக்க முடியலை. நாதா அப்படின்னு கூப்பிட்டா. ராமர் பதபதச்சு போனார். சித்த முன்னாடியோ சொல்லிட்டா ரிஷிகளை பார்த்து என்ன தாசானு கூப்பிடுங்கோ, நாதானு கூப்பிடாதீங்கோ, உங்களுக்கு சேவை பண்ணுறதையே பெரிய பாக்கியம் நினச்சிட்டு வனவாசத்துக்கு வந்திருக்கேன்னார். அவளை பார்த்து சொன்னார், என்னை பார்த்து அப்படி கூப்பிடாதீங்க, உங்களுக்கு சேவை பண்ண தான் நான் வந்திருக்கேன், ஆக்கிய பண்ணுங்கோ. என்ன பண்ணணும் காத்துன்னு இருக்கேன். எப்போவுமே வில்ல நானேற்றி வச்சுப்பார். யுத்த காலங்கள்லையோ இல்லை பெரிய ராஜாவுடைய தர்பார்லையோ இல்லை ஏகாந்தத்தில் இருக்கிற சமயத்திலையோ வில்ல நானேற்றி தான் வச்சுப்பார். ஆனால் ரிஷிகளுடைய ஆசிரமத்தில் எப்போவுமே நான் கயிற்ற கழட்டி தன் அப்படி இடுக்கிண்டு கை குவிச்சுண்டு நிற்பார். ரிஷிகளுடைய ஆசிரமத்தில் அவ்வளோ வினீதராக இருக்கும். அந்த ரிஷிகள்லாம் ராமரை கைப்பிடிச்சு கூட்டின்னு போய் காண்பிச்சா. ராமா இங்கே பார், உனக்கு என்னன்னு தெரியறதா? இது என்ன? ஒரு வெள்ளை மலை மாதிரி இருக்குது, ஏதோ ஸ்வேத பர்வதம் மாதிரி இருக்கு. இது என்ன வெள்ளியங்கிரியா? இது என்ன சின்னதாக ஒரு வெள்ளை மலையா? ஸ்வேத பர்வதமா? அவ சொன்னா வெள்ளை மலையெல்லாம் இல்லை, ரிஷிகளுடைய மாம்சத்தை சாப்பிட்டுட்டு இந்த ராட்சசாலாம் அவ எலும்பை துப்பிட்டு போயிருக்கா. அந்த எலும்பு குவிஞ்சு மலையா இருக்கு. இது ஹஸ்திகிரி, ஸ்வேதகிரி இல்லை, ஹஸ்திகிரி.
ராமருக்கு வந்ததே கோபம். இதுதான் உங்க நிலைமையா இங்க? ஆமா, இதுதான் எங்க நிலைமை. எங்கள் தபசை எங்களால் நிச்சயத்தையா பண்ண முடியல. ஏன்னா ரிஷிகள்லாம் தபசு பண்றது லோகக்ஷேமார்த்தம். அவ தபசெல்லாம் தான் லோகத்தை காப்பாத்தின்னு இருக்கா. இன்னைக்கு ரிஷிகள்லாம் தபசு பண்ணிட்டு இருக்கா, கண்ணுக்கு தெரியாம சூக்ஷ்மமா தபசு பண்ணிட்டு இருக்கா, பூமிக்கு அடியிலாம் தபசு பண்ணிட்டு இருக்கா. ரொம்ப அதிசூக்ஷ்மமான திருஷ்டி இருக்கிறவாளுக்கு அதெல்லாம் தரிசனமாகும். அந்த தபசெல்லாம் தான் காப்பாத்தின்னு இருக்கு, லோகத்தையே காப்பாத்தின்னு இருக்கு. அதனாலதான் முன்னாடியே சொன்னேன், சரீரத்தை லோகத்துக்காக தியாகம் பண்ணினவா, அர்ப்பணம் பண்ணினவா, மேனு தானமொசங்கின ஹரிதாசுலு வடலை அப்படின்னார். அவா தபசெல்லாம் தான் லோகத்தை காப்பாத்துறது. ராமர் சொன்னார், அப்படியானால் இந்த அட்டகாசத்தை பண்றவா யாரு? ராவணனுடைய ராட்சசால். ஜனஸ்தானம்னு பக்கத்துல ஒரு இடம் இருக்கு, அங்கதான் கரந்தூஷணன் அப்படிங்கிற பிரதானமான ராட்சசாலுக்கு அடியில 14,000 ராட்சசர்கள் அவளோட தலைமையில. இது ஒரு பெரிய சென்டர். அந்தண்ட ராவணனுடைய அண்ணா குபேரன், இந்தண்ட ராவணன், நடுவுல இந்த பூமி. இது சூர்பனகைக்கு உட்பட்ட பூமி. இதை சூர்பனகைக்கு கொடுத்துருக்கான். இந்த சூர்பனகை விளையாடுற கிரீடாவனம் அது. அவளுக்கு காவலுக்கு 14,000 ராட்சசாள், கரதூஷணால் உள்பட. ராமர் கரணை சம்ஹாரம் பண்றதுனால தான் கரஹர பிரியான்னு ஒரு ராகமே. இந்த ராகத்துக்கு கரஹர பிரியான்னு ஏன் பேரு? கரண்கர ராட்சசனை சம்ஹாரம் பண்ணதுனால தான் கரஹர பிரியா. கர அது. உடனே ராமர் ஒரு பிரதிஜ்ஞை பண்ணினாரே பார்க்கணும், இந்த ஜனஸ்தானத்தை விஜனஸ்தானமா பண்றேன், இங்க இருக்கிற சமஸ்த ராட்சசாலையும் நிர்மூலம் பண்றேன், நீங்க கவலையே பட வேண்டாம் அப்படின்னு இந்த இடத்துல இந்த ரிஷிகளுக்கெல்லாம் இந்த இடத்துல ஒரு ஆச்சரியமான அபயம் கொடுத்தார். உடனே அந்த ராமருடைய கோதண்டத்தில் கட்டப்பட்டிருக்கிற மணி டங்குன்னு ஒரு அடி அடிச்சது, ஒரு டங்காரம் கொடுத்தது. என் ஜீவிதத்தை கொடுத்தாலும் கொடுப்பேன், என்னை சேர்ந்த எதை தியாகம் பண்ணினாலும் தியாகம் பண்ணுவேன், ஆனால் உங்களுக்கு கொடுத்த பிரதிஜையை மீற மாட்டேன். தியாகராஜர் சொல்றார், என் தெய்வம்னா என் தெய்வம் தான். பத்தையோ கொடுத்த வாக்கு எப்படி காப்பாத்தினா பத்தையோ. கொடுத்த வாக்கை காப்பாத்துறது மட்டும் இல்லை, அதனால உலகம் உள்ள அளவுக்கு ஒரு கீர்த்தியையும் ஸ்தாபிச்சு விட்டான் பட்டையோ. ஆடின மாடலும் தப்படணும் சோனு, ஆடின மாடலும் தப்படணும் சோனு, ஆச்சல்முக கீர்த்தி கலிகின, ஆச்சல்முக கீர்த்தி கலிகின வாடேர தெய்வமு மனச வாடேர, தெய்வமு மனச வாடேர. ఆడిన మాటలు తప్పడనుచు ఆ చంద్రార్కముఖ కీర్తి కలిగిన వాడేరా దైవము. அவன்தான் தெய்வம். ஆடின மாட்டலும் தப்படனுச்சு அப்படின்னா சொன்ன சொல்ல அப்படி காப்பாத்தினான். காப்பாத்துறது மட்டும் இல்லை, எல்லாரும் சொன்ன சொல்ல காப்பாத்துறவா நிறைய பேர் இருக்கா, ஆனா சூரிய சந்திரால் இருக்கிற பரியந்தம் அப்படி ஒரு கீர்த்தியை ஸ்தாபிச்சானே, அதனால ஒரு சரித்திரத்தை கொடுத்தானே. அது இன்னி பரியந்தம் நம்ம சித்தத்தை பாவனம் பண்ணிட்டு இருக்கேன். இப்படி ஒரு தெய்வம் எங்கேயாவது உண்டா? தப்படனுச்சு ஆ சந்திரார்க்க முக கீர்த்தி கலிகின வாடேரா தெய்வம். ரிஷிகள்லாம் இப்ப நிச்சயத்தையா போனா, ஏன்னா கொடுத்த வாக்கு தான். ராமர் வாக்குல இருந்து ஒரு வாக்கு வந்து கொடுத்தா திரிகாலத்திலேயும் சத்தியம். அது புரியறதோ? திரிகாலத்திலேயும் சத்தியம். சௌக்கியமா கிளம்பினான். இப்பதான் சீதை, ராமரும் சீதையுமா நடந்து போயின்னு இருக்கா. மேலே வனவாசம், லக்ஷ்மண சுவாமி பின்னோட வந்துட்டு இருக்கார். தாயாருக்கு பெரும்பாலும் ஏகாந்தமா பேசவே கிடைக்க மாட்டேங்குது. வனவாசம்னா நிறைய ஏகாந்தம் கிடைக்கும் தான் கூட வந்தா. ஏன்னா எப்போ பார்த்தாலும் மாமியார்கள் இருக்கா, மாமனார் இருக்கார், சுற்றி ராஜ்ய பிரமுகாலாம் இருக்கா, ரிஷிகள்லாம் சூழ்ந்து விடுறா, அயோத்தியா பிரஜைகள்லாம் சூழ்ந்து விடுறா. எங்கேயாவது சித்த பேசலாம் அப்படின்னா எப்பவானு ராத்திரி வருவார், அப்புறம் சித்த சயனிச்சுன்றுவார், காலம்பரம் எழுந்து கிளம்பிவிடுவார். இப்போதான் ஒரு ஏகாந்தம் கிடைக்கும்னு 14 வருஷம் ஏகாந்தம் நினச்சிட்டு வந்தா. அப்படி இங்கே இல்லை, ரிஷிகளே இருக்கா எப்போ பார்த்தாலும் சுற்றி. இல்லைன்னா மச்சினர் பக்கத்தில் இருக்கார், என்னன்னு பேசுறது. இன்னைக்குன்னு ஏதோ தோதா அமைஞ்சது. லக்ஷ்மண சுவாமி கொஞ்சம் பின்னோட நடந்து வந்துட்டு இருக்கார். ஏன்னா வனவாசம்னா சாமானியம் இல்லை. வனவாசத்துக்கு வரத்தையே லக்ஷ்மண சுவாமி பல காரியங்களை பார்த்து வச்சுப்பார். என்ன மரம் இருக்குது, என்ன பழங்கள் இருக்குது, என்ன கரிகாய்கள்லாம் கிடைக்கும், என்ன கிழங்குகள் கிடைக்கும், என்ன மிருகங்கள்லாம் சஞ்சாரம் பண்ணுறது, எத்தனை தூரத்தில் இங்கே நதிகள் இருக்குது, தடாகம் இருக்குது,
எப்படிப்பட்ட ஒரு வாதாவரணம் இருக்கு இங்க. இது அத்தனையும் அவர் தான் பார்த்து வச்சுப்பார். இந்த கேம்ப் மேனேஜர் மாதிரி அவர் 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 அப்படி ஜாகரூகனா ரட்சிக்கிறார் இல்லையா. வனவாசத்துல ஒரு க்ஷணர் லக்ஷ்மண சுவாமி தூங்கல. சுமித்ர வேற சொல்லி அனுப்பிச்சிருக்கா, ராமே பிரமாதம் மாகாருஷீஹி, ராமரிடத்துல மட்டும் கைங்கரியத்துல பிரமாதம் வந்து விடக்கூடாது. பிரமாதம்னா தமிழ் பிரமாதம் இல்லை, சம்ஸ்கிருத பிரமாதம் வேற. சம்ஸ்கிருத பிரமாதம்னா காம்ப்ளசன்சின்னு அர்த்தம். லேசியா இருக்கக்கூடாது, மதமதப்பு வந்து விடக்கூடாது. அதுல ஜாகரூகனா கைங்கரியம் பண்ணுன்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காளே அம்மா. லக்ஷ்மண சுவாமி அப்படிதான் வந்துட்டு இருக்காரு. இப்ப சீதா உள்ள ராமர்கிட்ட பேச ஆரம்பிச்சா, त्वयि धर्मश्च सत्यंश्च त्वयि सर्वं प्रतिष्ठितम्. உங்ககிட்ட எல்லா கல்யாண குணங்களும் இருக்கு. உங்ககிட்ட இல்லாத குணம் இல்லை, அத்தனை கல்யாண குணங்களும் உங்ககிட்ட இருக்கு. கல்யாண குண பரிபூர்ணரா நீங்க இருக்க. எந்த குணம் தான் உங்ககிட்ட இல்லை அப்படின்னு ஒரு பூர்வ பீடிகை போட்டா. ராமர் பார்த்தார், இது சோழியும் குடுமையும் சும்மா ஆடாதே, இவ ஏதோ பெருசா ஏதோ அடி போடுறா போல இருக்கு. இல்லைன்னா இப்படி சர்டிஃபிகேட்லாம் திடீர்னு வராது. என்னம்மா விஷயம்? இல்லை, சத்தியமா சொல்றேன், உங்ககிட்ட அவ்வளவு சத்குணங்கள் இருக்கு. தபவசியேந்திரியத்வம் ச ஜானாமி சுபதர்ஷன. அது மட்டும் இல்லை, உங்களுடைய இந்திரியத்தை உங்க வசத்துல நீங்க வச்சிருக்கீள் அப்படிங்கிறது எனக்கு நன்னா தெரியும். இவ்வளவு கல்யாண குணங்களுக்கு மேல எல்லாத்துக்கும் சிகரம் வச்சாப்பல சர்வ இந்திரியங்களையும் உங்க வசத்துல நீங்க வச்சிருக்கீள் அப்படின்னா இது சாமானிய ஸ்டேட்மெண்ட் இல்லை. இது அது வந்து ஒரு மனைவி ஒரு கணவனை பார்த்து சொல்றதுங்கிறது எப்பேற்பட்ட விஷயம், அதை நல்லா புரிஞ்சுக்கணும். அது அப்படின்னா அவ தாம்பத்தியம் என்ன, அவளுடைய ஜீவனை எப்பேற்பட்டதுங்கிறத புரிஞ்சுக்கணும். நம்ம தப வசேந்திரியத்வம் ச ஜானாமி அப்படின்னு சொல்லணும்னா அது எப்பேற்பட்ட விஷயம். அது இப்படி ராமர் சீதை இப்படி தீர்க்கமா பார்க்கிறார். அவ சொல்றா, இவ்வளவு குணங்கள் உங்ககிட்ட இருக்க, இன்னும் ஒரு குணம் இருந்தா இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும். எதுனா அஹிம்சாங்கிற குணம். ஏன் அது மட்டும் உங்ககிட்ட இல்லை? நீங்க வனவாசம்னு கிளம்புறத கையில வில்ல எடுத்துன்னு கிளம்பினேளே, அப்பவே நான் நினைச்சேன் ஏதாவது ஊர் வம்ப விலைக்கு வாங்க போறேன். ஏன்னா உங்க கை சும்மா இருக்காது, அது அரிக்கும். ஏன்னா ரொம்ப நாளா சும்மா ஒரு கொல்லியோது இல்லையா. ஏதாவது இப்படி சும்மா இருந்தா கூட இப்படி கையில பென்சில தாளம் போடணும்னு தோன்றதோ இல்லையோ, இந்த மாதிரி ஏதாவது ஒரு வைத்தத்தியம் இருக்கும் எல்லாருக்கிட்டையும். ஏதாவது ஒரு அரிப்பு, ஏதாவது ஒன்று பண்ணணும், எங்கேயாவது போகணும், இப்படி ஏதாவது கையில் ஒரு வஸ்து கிடைச்சிடுதுன்னா அது ஏதாவது ஒன்று பண்ணிட்டு இருப்பா. அதை போல் இந்த வில்லு வச்சுட்டு ரொம்ப நாளாக சும்மா இருக்கேளே, என்னடா அது ஊர்வம்பெல்லாம் விலைக்கு வாங்கலையேன்னு நினைச்சேன். இப்போ அந்த ரிஷிகளுக்கு என்னமா நீங்கள் பிரதிஜை பண்ணினேள், நான் அந்த ராட்சசாலையெல்லாம் ஒழிப்பேன், நிர்மூலம் பண்ணுவேன், உங்கள் தபசா ரட்சிப்பேன் அப்படின்னு எதுக்கு நீங்கள் போய் ஊர்வம்ப விலைக்கு வாங்கிக்கிறேன்? தாயாருக்கு என்ன ஹிருதயம்னா, இப்படி ராட்சசாலோட யுத்தத்துக்கு போகிறாரே, இவருக்கு ஏதாவது ஆயிடுமோங்கிற பயம். வனவாசமோ பூர்த்தியாக போகிறது, இன்னும் சொச்ச கால வனவாசம், அதாவது கிட்டத்தட்ட 13 வருஷம் முடிய போகிறது. இப்போ இன்னும் 1 வருஷ காலம் பாக்கி. அப்பதான் பஞ்சவட்டி வாசத்துக்கு போறார். இதுக்கு மேலதான் சீதாபகரண விஷயங்கள்லாம் வரப்போறது. தாயார் சொல்றா, வனவாசத்தை சௌக்கியமா முடிச்சோமா, சௌக்கியமா ராஜ்யத்துக்கு திரும்பினோமான்னு இல்லாதபடி எதுக்கு நீங்க இந்த வம்பெல்லாம் விலைக்கு வாங்கிக்கிறேன்னு அர்த்தம். அதைத்தான் இங்க கேட்கிறா. அஹிம்சை அப்படிங்கிறது எல்லா குணங்களை விட உத்தமமான குணமாச்சே, அந்த குணத்தை நீங்க தரிச்சுக்கப்படாது. ராமர் சொன்னார், ஜனகன் பெண்ணுங்கிறது சரியா இருக்கு. உங்க அப்பா தானே ஊரே பத்தி எரிஞ்சாலும் வேதாந்த சிரவணம் பண்ணிட்டு உட்கார்ந்து இருந்தார். உங்க அப்பா தானே. க்ஷத்ரியாளுக்கு வீரம்ங்கிறது அடுத்தவனை அடிக்கிறதுக்கு இல்லை, ரக்ஷணத்துக்கு இல்லையா. இந்த பாகுபலம்ங்கிறது எதுக்கு க்ஷத்ரியாளுக்கு பகவான் கொடுத்துருக்கான் அப்படின்னுட்டா, ரக்ஷணத்துக்கு. வீரம்ங்கிறதே அடிக்கிறதுக்கு இல்லை, காப்பாத்துறதுக்கு. வீரம்னா அடிக்கிறதுக்கு நினைச்சுட்டு இருக்கா எல்லாரும். ஆக்கிரமணத்துக்கு இல்லை வீரம், ரக்ஷணத்துக்கு தான் வீரம். ஒரு பலிஷ்டனா இருக்கிறவன் பலீசா இருக்கிறவனா அடிப்பான். எப்பவுமே சமூகத்தில் இது நடக்கும். கொஞ்சம் பலசாலியா இருக்கிறவனுக்கு ஒருத்தன் வீக்கா இருக்கிறத பார்த்துட்டா அவனை போய் ஒரு 2 போடு போடணும்னு தோணும், கை அரிக்கும் அவனுக்கு. அந்த மாதிரி இருக்கிறத அப்படி பலீசா இருக்கானே ஒருத்தன், அவனை ரட்சிக்கிறதுக்கு க்ஷத்ரிய தர்மம். சமூகத்தில் இந்த மாதிரி நடந்துட்டே இருக்கும். நிறைய மெசாக்கர்ஸ் நடக்கும், நிறைய கிளாஷஸ் நடக்கும். ரொம்ப சாதுவா ஒருத்தன் இருக்கான்னா அவன் சாதுவா இருக்கிறதுனாலே அவனை போட்டு மிதிக்கணும்னு தோணும். அப்ப அந்த குண்டன் கிட்ட இருக்கிறத இவனை யாரு காப்பாற்றுவ? அதுக்குத்தான் க்ஷத்ரிய தர்மமே.
அதனால தான் பகவானுடைய பாஹூல இருந்து க்ஷத்ரியாள்லாம் வந்தா. பாஹூராஜன்ய கிருதா அப்படின்னு சொல்றது புருஷ சூக்தம் சொல்றது. முகத்திலிருந்து பிராமணால் வந்தா, புஜத்திலிருந்து க்ஷத்ரியாள் வந்தா. ஏன்னா இந்த புஜத்தோடு தான் பகவான் பிரபஞ்சத்தையே காப்பாத்துறான். கோவிந்த புஜகுப்தாயாம் அப்படி புஜத்திலிருந்து தான் க்ஷத்ரியாள் வரா. க்ஷத்ரியாள் ரக்ஷணத்தை பிரதானமாக கொண்ட தர்மம் க்ஷத்ரிய தர்மம். க்ஷத்ரிய தர்மம் காப்பாத்துற தர்மம். கோப்தாக்களா இருப்பா க்ஷத்ரியாள். அதனால சீதையை பார்த்து சொல்றார், இதுதான் இருக்கிறதுலேயே பரமமான தர்மம். எதுனா எல்லா தர்மங்களையும் காப்பாத்துறது. க்ஷத்ரிய தர்மம் என்ன பண்ணும்னா பாக்கி தர்மங்களை காப்பாற்றும். அவாவா அந்தந்த தர்மத்தை ஸ்ரத்தையா அனுஷ்டிச்சு அவாவா அந்தந்த க்ஷேமத்தை அடையறதுக்கு க்ஷத்ரிய தர்மம் அரணா இருக்கும். இந்த தர்மத்தை இப்போ நான் பண்ணலைன்னா நான் பாப்பியாக போயிடுவேன். இன்னொன்று, நான் ஒன்றும் சன்னியாசியாக வந்து விடலை, அம்மா சொன்னாங்கிறதுனால சீர ஜட்டாதாரியாக வந்திருக்கேனே தவிர நான் ஒன்றும் சன்னியாச தர்மத்தை அவலம்பிக்கலை. இன்னும் கிரகஸ்தனாக தான் இருக்கேன். நான் க்ஷத்ரியன்தான். க்ஷத்ரியன் ஒரு இடத்துல இருந்தானால் அந்த இடத்துல ஐயோ அம்மா அப்படிங்கிற சப்தம் கேட்கக்கூடாது. ஒரு க்ஷத்ரியன் அங்கே இருக்கான்னா ஆர்த்த சப்தம் கேட்கக்கூடாது. ஆர்த்த சப்தோ மாபூத் அப்படிங்கிறார். ஆர்த்தனா ஒருத்த சப்தம் கொடுக்கப்படாது, காப்பாற்றணும் க்ஷத்ரியன். அதனால அதைத்தான் நான் பண்றேன். அப்யகம் ஜீவிதம் ஜஹ்யாம் த்வாம் வா சீதே சலக்ஷ்மணாய நது பிரதிஜ்ஞாம் சம்ஸ்ருத்ய பிரமணேப்யோ விசேஷதகாய. சீதே ஒன்ன தியாகம் பண்ணினாலும் பண்ணுவேன், லக்ஷ்மணனை தியாகம் பண்ணினாலும் பண்ணுவேன், என் உயிரை விட்டாலும் விடுவேன். ஆனால் ரிஷிகளுக்கு பண்ணி கொடுத்த பிரதிஜையை விடமாட்டேன். இது அத்தனையும் நடக்க போச்சு. இது அத்தனையுமே சீதையை பறி கொடுக்க போறார். நாகபாசத்தில் அடிபட்டு லக்ஷ்மணன் விழ போறான். பிரம்மாஸ்திரத்தில் ராமரே விழ போறார். இத்தனையும் நடந்தாலும் கூட கொடுத்த வாக்க விடமாட்டேன், அதை பரிபாலனம் பண்ணியே தீருவேன். உடனே சீத்தை சொல்றா, ஸ்மாரையே நது சிக்ஷையே. அழகா சொல்றா சீதை, உங்களுக்கு தர்மத்தை சொல்றதுக்கு நான் யாரு? நீங்க தர்மமே ஸ்வரூபமாச்சே. உங்களுக்கு ஞாபகப்படுத்தினேனே தவிர உங்களுக்கு சிக்ஷையெல்லாம் பண்ணலை. என் சித்தத்தில் இருந்ததை உங்ககிட்ட விஞ்ஞாபிச்சுண்டேன்னு சீதை சொன்னார். அங்கிருந்து கிளம்பி இப்படியே போனால் சுதீக்ஷ்ணருங்கிற ரிஷி தபஸ் பண்ற. சுதீக்ஷ்ணர்னா என்ன அர்த்தம்னா தீக்ஷ்ணமான பக்தி உடையவர்னு அர்த்தம். அவருடைய சித்தத்தில் அடிக்கடி இந்த ராமமூர்த்தி தரிசனம் ஆறுச்சு. பாலர்கபசுச்சேலமணிமய மாலாலங்கிருத கந்தர சரசிஜாக்ஷ வரகபோல சுருச்சிர கிரீடதர சந்ததம் மனசாரக கனகன. ஹிருதயத்தில் அடிக்கடி ஜோதியா தரிசனம் ஆயின்னு இருந்த பரமாத்ம ஸ்வரூபம் அடிக்கடி கோதண்டபாணியா அவருக்கு தரிசனம் ஆயின்னு இருக்கு. முன்னாடியே அடிக்கடி என்னடா இந்த அத்புத ரூபம் தரிசனமாறுதே, இந்த அத்புத ரூபம் தரிசனமாறுதேன்னு ஆனந்த பாஷ்பம் விடுவார். மேனிசுலுக்கும் கத்கதம் வந்துடும். அடிக்கடி மூர்ச்சையாகி கூட விழுந்துடுவார். இதுக்கு காரணம் தெரியாது. இது என்ன இப்படி ஒரு அத்புத ரூபம் ஹிருதயத்தில் தரிசனமாறுதேன்னு பார்த்தா இன்னைக்கு திடீர்னு சுதீக்ஷ்ணாசிரமத்துக்கு போய் சுதீக்ஷ்ணர் ராமருக்கு சேவை பண்றார். தன் தபசெல்லாம் உருத்தரண்டு ஒன் ரூபத்தில் வந்துடு தப்பா, இந்த தபப்பலன் ஒன் ரூபத்தில் வந்திருக்கேன். சந்தோஷப்பட்டார். அகஸ்தியருடைய சிஷ்யர் சுதீக்ஷ்ணர். சுதீக்ஷ்ணர் சொன்னார், எனக்கு இத்தனை சந்தோஷம் இருக்கே, என் குருநாதர் அகஸ்தியர் உன்னை பார்த்தா எத்தனை சந்தோஷப்படுவார். அகஸ்தியாசிரமத்துக்கு கிளம்புறார். சுதீக்ஷ்ணரோட அகஸ்தியருடைய பிராத்தா சுதர்சனரோட சுதீக்ஷ்ணாசிரமத்திலிருந்து அகஸ்தியாசிரமத்துக்கு கிளம்பி ராமர் போறார். போற வழி முழுக்க அகஸ்தியருடைய பெருமைகளை எல்லாம் சுதீக்ஷ்ணர் வாதாபி கதையெல்லாம் சொல்லிட்டு வர்றார். வாதாபி ஜீர்ணோபவ கதையெல்லாம் சொல்லிட்டு வர்றார். அகஸ்தியனுடைய பிரபாவம் சொல்லி மாளாது. அப்பேற்பட்ட ரிஷி புங்கவாள்லாம் ராமரை கொண்டாடுறா அப்படிங்கிறது தான் விஷயம். அகஸ்தியாசிரமத்துக்கு போன உடனே அகஸ்தியர் வாசலுக்கே ஓடி வரார். அகஸ்தியாசிரமத்தில் எந்தெந்த ரிஷிகள்லாம் தபசு பண்ணிட்டு இருந்தாலோ அவாவா அந்தந்த தபசை அப்படியே விட்டுட்டு ஓடி வரா. இது சகஜம். ஏன்னா அன்னைக்கு கோபிகைகள் ராசத்தில் அப்படிதானே ஓடி வரா. இது ஜன்மாந்தர பழக்கம். ஏன்னா இந்த ரிஷிகள்லாம் தான் கிருஷ்ணாவதாரத்தில் கோபிகைகளாக வந்தா. அன்னைக்கு தபஸை விட்டுட்டு ஓடி வந்து பழக்கம் இருக்கிறதுனால தான் இன்னைக்கு கோபிகைகள் அவாவா அந்தந்த காரியத்தை விட்டுட்டு ஓடி வரா. இது ஜன்மாந்தர பழக்கம்னு பெரியவாள்லாம் எடுத்து சொல்றாரு. அந்த
ஹோமம் பண்ணிட்டு இருக்கிறவர் வசோத்தாரை அப்படியே விட்டுட்டு ஓடி வரார். ஜபம் பண்ணிட்டு இருக்கிறவர் ஜபமாலையை போட்டுட்டு ஓடி வரார். பாராயணம் பண்ணிட்டு இருக்கிறவர் பாராயணத்துல எந்த கட்டம் இருக்கோ அந்த கட்டத்தை அப்படியே விட்டுட்டு ஓடி வரார். ஏன்னா அதுக்கு பலன் வந்து நிக்கிறது. இங்க அதுக்கு பலன் வந்து நிக்கிறது இல்லையா? தபப்பலன் வந்து அத்தனை தபசுக்கும் பலன் வந்து ராமரூபத்துல நிக்கிறது. அகஸ்தியர் தன்னுடைய ஆசிரமத்துக்குள்ள அழைக்கிறார். ராமருக்கு சர்வ சேவைகளையும் பண்றார். அர்க்கபாத்திய ஆச்சமணியங்கள்லாம் கொடுத்தார். அகஸ்தியர் சொன்னார், வனவாசத்துல இன்னும் சொச்ச காலம் தானே பாக்கி இருக்கு, வனவாசத்தை இங்கேயே பூர்த்தி பண்ணிட்டு கிளம்பி விடலாமே, இனிமேல் வேற ஒரு இடத்துக்கு நீ போகணுங்கிற அவசியம் இல்லையே, 1 வருஷ காலம் இங்க உன்னுடைய ஏகாந்தத்துக்கோ உன்னுடைய தபசுக்கோ ஒரு குறைச்சல் வராது, சௌக்கியமா இங்கேயே இருக்கலாம். ராமர் பதிலே சொல்லலை, பேசாம இருக்கு. உண்டுன்னு சொல்லலை, இல்லைன்னு சொல்லலை. ஏன்னா சமுத்திரத்தை பார்த்தா அதோட ஆழத்தை தெரியாது. சமுத்திரத்தை சும்மா எட்டக்க இருந்து பார்த்தா சௌக்கியமா இருக்கும், ஒரு சமயம் பயமா கூட இருக்கும், அன்ஃபேத்தமபிளா இருக்கும். அதை போல ராம ஹிருதயத்துல என்ன இருக்குங்கிறது ஒருத்தன் தெரிஞ்சுன்னு கூட முடியாது. அகஸ்தியர் ஒண்ணுமே சொல்லலை, ராமர் பதிலும் பேசலை. அகஸ்தியர் சொன்னார், இங்க பல ஆலயங்கள் இருக்கு இந்த ஆசிரமத்துல, அதுல நாராயணனுக்குன்னு ஒரு ஆலயம் உண்டு, அதுல போய் நீ தங்கிக்கோ. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இவர் யாருன்னு அவருக்கு தெரியறதுன்னு அர்த்தம். மகாபுருஷாளுக்கு தெரியும். திவ்ய ஜானோபன்னாஸ்தே ராமம் திருஷ்டுவா மகர்ஷியா, இது நூல் பிடிச்சாப்புல எல்லா இடத்துலையும் பார்த்துட்டு வரலாம். அத்தனை ரிஷிகளும் அந்த திவ்ய ஜானத்தோடையே ராமனை பார்க்கிறா, அவதார புருஷன்னு தெரியறது அவளுக்கு. ராத்திரி ராமர் அங்க தங்கினார். அடுத்த நாள் காலம்பரை எழுந்து ஸ்நானம் அனுஷ்டானங்கள்லாம் 12 அகஸ்தியர் முன்னாடி வந்து ராமர் நிற்கிறார். இப்போ அகஸ்தியர் சொல்றார், உன் ஹிருதயத்தில் என்ன இருக்குங்கிறத நேற்றுக்கு ராத்திரி நான் தெரிஞ்சுட்டேன், அவ்வளோதான். இங்கேருந்து பக்கத்தில் பஞ்சவட்டிங்கிற ஒரு இடம் இருக்குது, கோதாவரி நதி தீரம், ரொம்ப அழகான ரம்யமான பிரதேசம். அங்கே போய் பர்ணசாலையை அமைச்சுண்டு நீ வாசம் பண்ணலாம், உன் வனவாசத்துக்கு யோக்கியமாக இருக்கும், அவ்வளோதான், முடிஞ்சு போயிடுச்சு. இப்போ ராமர் கிளம்புறார். நேத்திக்கு கூப்பிட்டு இங்கேயே இருக்கலாம்னு சொன்னார், ராமர் பதில் சொல்ல. இன்னைக்கு கிளம்புனா கிளம்புறார். அகஸ்தியர் ஒரே வார்த்தை தான் சொன்னார், உன்னுடைய ஹிருதயத்தில் இருக்கிறத நான் தெரிஞ்சுட்டேன், இவ்வளவுதான். உடனே நீங்க என்ன தெரிஞ்சுட்டேன் அப்படின்னு அசடு மாதிரி கேட்கக்கூடாது. மகாபுருஷால் சம்பாஷணம் பண்ணிக்கிறதே அவ்வளவு அழகா இருக்கும். அதனால தான் சொன்னேன், சமுத்திரத்தை கண்டு ரசிக்கலாமே தவிர ஆழங்காண முடியாது. அகஸ்தியரை போன்ற மகான்களுக்கு அது புரியும். அதுவும் பகவான் சங்கல்பம் இருந்தா அதை புரிய வைப்பான். அதை புரிஞ்சுண்டா வாழலாம். எப்படி இருப்பான்னா, அதை புரிஞ்சுண்டு அதை வெளிக்காண்பிச்சுக்காம இருப்பாது. அவதார கௌரவத்தை காப்பாற்றுவா. அதாவது நீ அங்கே போனா தான் மாரீச்சன் வருவான், அப்புறம் ராவணன் வருவான், சீதாபகரன் அப்போ தான் நடக்கும், அப்போ தான் நீ போய் அங்கே ராவணவத பரியந்த காரியங்களை சாதிக்க முடியும்னு அஷடு மாதிரி சொல்ல மாட்டா. ஆனால் அதுதான் சங்கல்பம். அது எப்படி நடந்துக்கிறா அப்போ தேளாது. ராமர் கிளம்பி விட்டார். கிளம்புற சமயத்தில் அன்னைக்கு பரசுராமர் கொடுத்த விஷ்ணு தனுசை வருணன் கிட்டக்கு கொடுத்து வச்சிருந்தார், வருணன் அகஸ்தியர் கிட்டக்கு கொடுத்து வச்சிருந்தான். இப்போ அகஸ்தியர் அந்த விஷ்ணு தனுசை கொடுக்குறார். பாருங்க, இனிமேல் அவதார காரியம் ஆரம்பிக்க போகிறது கரதூஷண வதத்திலிருந்து. விஷ்ணு கவச்சம், விஷ்ணு தனுசு, அக்ஷயமா எடுக்கக்கூடிய அம்புரா துணி, எடுக்க எடுக்க அம்புகள் வரக்கூடிய அம்புரா துணி, அபேத்திய கவச்சம்னு ஒரு கவச்சம். அந்த கவச்சத்தை பொழக்கவே முடியாது, அப்படிப்பட்ட கவச்சம். இதெல்லாம் அகஸ்தியர் பிரசாதமா தர. அதெல்லாம் ஸ்வீகரிச்சுண்டு பஞ்சவட்டி வாசம், பஞ்சவட்டிக்குள்ள பிரவேசிக்கிறார். போற வழியிலேயே ஜட்டாயு தரிசனம் ஏற்படுறது. ஜட்டாயு வயசான கழுகு, சூரிய ரத சாரதி. அருணனுக்கு 2 பிள்ளைகள், சம்பாதி ஜட்டாயு. அதுல சம்பாதி பின்னாடி சமுத்திர தருணத்தின் போது சம்பாதி தரிசனம் ஏற்படும், சுந்தரகாண்டத்துக்கு முன்னாடி. இப்ப ஜட்டாயு தரிசனம். ஜட்டாயு சொல்றார், உங்க அப்பா தசரதரும் நானும் சகாப்பா, என்ன உங்க அப்பாவாவே பாரு, நான் இங்க வனவாசத்துக்கு உனக்கு துணையா இருப்பேன். நீயும் லக்ஷ்மணனும் எங்கேயாவது ரொம்ப தூரத்தில் போய் காய் கழுங்குகள் எடுக்க போனாலும் சீதைக்கு துணை இல்லைன்னு நினைக்காது, நான் ஒருத்தன் இங்கே இருப்பேன், அவளுக்கு துணையாக நான் இருப்பேன். ஆற்றுல ஒரு வயசான பெரியவா இருந்தால் ரொம்ப மனசுக்கு ஒரு சாந்தியாக இருக்கும், எங்கேயும் விட்டுட்டு போகலாம், அவள் பார்த்துப்பா, ஒரு மாரல் சப்போர்ட்டாக இருப்பாள். ஆற்றுல வயசானவா இருக்கிறது ரொம்ப ஒரு ஐஸ்வர்யம். அது ஜபம் பண்ணிட்டு இருப்பா, ஒரு பாராயணம் பண்ணிட்டு இருப்பா. நமக்கு ஏதாவது ஒரு கஷ்டம்னா கூட பகவான் இருக்கான் கவலைப்படாதேம்பா, அது ஒரு பெரிய பலம் இல்லையா? அதனால நான் இருப்பேன், சீதைக்கு துணையா இருப்பேன் அப்படிங்கிறார் ஜட்டாயு. பஞ்சவட்டியில ஆச்சரியமா லக்ஷ்மண சுவாமி ஒரு பர்ணசாலையை நிர்மாணம் பண்றார். அப்படியே பார்த்தா கிளி கொஞ்சிருது. ஏன்னா சின்ன பர்ணசாலை, ஆனா ராமருக்கு எப்படி வேணுமோ, தாயாருக்கு எப்படி வேணுமோ அப்படி அமைச்சிருக்கார். கைங்கரியம்னா எனக்கு தெரிஞ்சது பண்றேங்கிறதுக்கு கைங்கரியம்னு பேர் இல்லை, அது அவருக்கு உகக்குமா உகக்குமா உகக்குமான்னு பார்த்து பண்ணினா தான் அதுக்கு கைங்கரியம்னு பேர். பாவஜேன கிருதஜேன தர்மஜேன ச லக்ஷ்மணய
त्वया पुत्रेण सम्प्राप्तं न संवृत्तः पिता मम भावज्ञेन कृतज्ञेन धर्मज्ञेन च लक्ष्मण. சௌமித்ரி பாக்கியமே பாக்கியம்னு பாடினாரே சத்தியம் தானே. தனிவாரி பரிச்சரிய சேயு சௌமித்ரி மூடு தனிவாரி பரிச்சரிய சேயு సౌమిత్రి మోను తపమేమి చేసెను తెలియ. శ్రీరామ జయ రామ శృంగార రామయని చింతింపరాదేవో మనస. அப்படி ஏகாந்தத்துல இப்படி கைங்கரியம் பண்ணினானே சௌமித்ரி, அந்த லக்ஷ்மணன், அவன் பாக்கியமே பாக்கியம். அதுக்கு அவன் என்ன தபசு பண்ணினானோ, தனிவாரி பரிச்சரிய, அத்தனை கைங்கரியத்தை அவன் ஒருத்தனே பண்ணினான். அகம் சர்வம் கரிஷ்யாமி, கிளம்புறதையே அதைத்தான் சொல்லிட்டு வந்தான் லக்ஷ்மணன். நீங்களும் மண்ணியை சௌக்கியமா வனவாசம் பண்ணுங்க, உங்களுடைய ஏகாந்தத்துக்கு ஒரு குறைச்சல் வரக்கூடாது. நீங்க பாட்டுக்கு மலைகள்லையும் மலைச்சாரல்கள்லையும் காடுகள்லையும் நதி தீரங்கள்லையும் சௌக்கியமா சஞ்சாரம் பண்ணிட்டு ஆத்துக்கு வந்தா, நான் ஒருத்த இருந்தேன்னா சமைச்சு போடுவேனே, துணி துவைச்சு போடுவேனே, பாத்திரம் தேய்ச்சி கொடுப்பேனே, வீட்டை பெருக்கி வைப்பேனே, கரிகானரிக்கு கொடுப்பேனே, இத்தனையும் வியாக்கியானம் பண்ணியிருக்கா. அகம் சர்வம் கரிஷ்யாமி. சுவாமி பெரியவாச்சான் பிள்ளைங்கிறவர் இவ்வளவும் வியாக்கியானம் பண்றார். உங்களுக்கு இந்த கவலையெல்லாம் இருந்தால் உங்களால நிம்மதியா வனவாசம் பண்ண முடியுமா? இதுக்கு எதுக்கு ஒரு வேலைக்காரனை வச்சுக்கிறதுக்கு நான் இருக்கேனே அப்படிங்கிறார். நீங்களும் மண்ணியை நிச்சிந்தையா சஞ்சாரம் பண்ணணும். இந்த காரியங்கள்லாம் பண்ணணுமேங்கிற கவலை கூட உங்களுக்கு இருக்கக்கூடாது. நான் ஒரு ஆள் இருந்தால் இத்தனையும் பண்ணி வச்சு விட வேணும், அதுக்காக என்னை கூட்டின்னு போகப்படாதா அப்படிங்கிறான். எப்படா பண்ணுவேன்? எப்பவும் பண்ணுவேன். சரி, நீ முழிச்சுன்னு இருக்கிறதே பண்ணுவேன், நீ தூங்கின்னு இருக்கிறதே. உங்களுக்கு வேணா முழிப்பு இருக்கலாம், உங்களுக்கு தூக்கம் இருக்கலாம், எனக்கு கைங்கரியங்கிற ஒன்று தான். எனக்கு தூக்கமும் கிடையாது, எனக்கு முழிப்பும் கிடையாது. ஏன்னா தூக்கம்னு ஒன்று இருந்தால் தான் முழிப்புன்னு தனியாக ஒன்று சொல்லணும். எனக்கு ரெண்டும் கிடையாது, ஒன்றே ஒன்று, கைங்கரியம். அதனால் நீங்கள் தூங்கின்னு இருக்கிறதையும் கைங்கரியம் பண்ணுவேன், நீங்கள் ஜாகிரத அவஸ்தையில் இருக்கிறதையும் கைங்கரியம் பண்ணுவேன். ஜாகிரதா ஸ்வபதச்சத்தே. ஏன்னா எனக்கு முழிப்பு தூக்கங்கிற ரெண்டுமே கிடையாது, ஒரே ஒரு அவஸ்தை, கைங்கரியம் 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 கைங்கரியம். அப்படி வந்திருக்கான் லக்ஷ்மணன். இந்த பக்திக்கெல்லாம் காரணம் சொல்ல முடியுமா? இதெல்லாம் எதை உத்தேசிச்சும் பண்றதில்லை இந்த பக்தி. முக்திக்கு அகில சக்திக்கு திரிமூர்த்துலகதி மேன்மையின ராமா பக்தி பிக்ஷமியவே அப்படிங்கிறார் தியாகராஜர். இது முக்தியை கூட எதிர்பார்த்து பண்ற பக்தி இல்லை. ஒரு சில பேர் சம்சார தாப்பம் போகணும்னு பக்தி பண்ணுவா, ஒரு சில பேர் சம்சாரமே வேண்டாம் மோட்சம் வேணும்னு பக்தி பண்ணுவா. இந்த பக்திக்கெல்லாம் காரணமே கிடையாது. பின்னாடி லக்ஷ்மண சுவாமி ஆஞ்சநேயர் கேட்க போறார், இவர் யாருன்னு கேட்க போறார். கிஷ்கிந்தா காண்டத்துல லக்ஷ்மணன் ஒரே வரியில பதில் சொல்லிடுவான். இவ்வளவு கல்யாண குணங்களோடு கூடினவர் எங்க அண்ணா, அவருடைய கல்யாண குணங்களை பார்த்து அவருக்கு சதா தாஸ்யம் பண்ணிட்டு இருக்கிற ஒரு தாசன், ஃபார் எட்டர்னிட்டி நான் அவருக்கு ஸ்லேவ் அப்படிங்கிறான். குணைஹி தாஸ்யம் உபாகதா, அவரோட குணங்களை பார்த்து அவர்கிட்டக்க சதா அவருக்கே தாசனா போயிட்ட ஒரு தாசன், ஒரு அடிமை அப்படிங்கிறான். ஒரு எட்டர்னல் ஸ்லேவ் ஆஃப் ராமா. இன்னைக்கு நேற்றுக்கு இல்லை, இந்த யுகத்துக்கு அடுத்த யுகத்துக்கு மட்டும் இல்லை, எப்பவுமே அவருக்கு நான் சேஷன், எனக்கு அவர் சேஷி. அதனால தான் ஆதிசேஷன்னு பேர். பகவானுக்கு முதல்ல சேஷப்பட்டவன் அப்படிங்கிறது தான் ஆதிசேஷன்னு பேர். அதனால அவருடைய எட்டர்னல் ஸ்லேவ். லக்ஷ்மணனுடைய பரிபாகங்கள்லாம் சொல்லி மாளாது. ஆச்சரியமான பர்ணசாலை, அண்ணாவுக்கு எப்படி வேணுமோ அப்படி. இதுக்கெல்லாம் என்ன சுல்கம் எதிர்பார்க்கிறா? சுல்கம்னா வேஜஸ், சேலரின்னு அர்த்தம். கோபிகைகள் சொல்றா அசுல்க தாசிகாஹா, நாங்கள்லாம் நீ ஏதோ எங்களுக்கு கொடுப்பேன்னு நினைச்சிருந்து கைங்கரியம் பண்ணல. எங்களுக்கு இகமும் வேண்டாம், எங்களுக்கு பரமும் வேண்டாம். உங்ககிட்ட சம்பளம் வாங்காத உன்னுடைய மாதுரியம், உன்னுடைய மார்தவம், உன் காருண்யம், உன்னுடைய லாவண்யம், இதுக்கே சதா தாஸ்யம் பண்ணிட்டு இருக்கிற சம்பளம் வாங்காத தாசிகள் அப்படி. லக்ஷ்மண சுவாமியை கட்டின்ற ராமர் சொல்றார், உன்னை பார்த்துட்டா அப்பாவை பார்க்குறாப்புல இருக்குடா. அப்பா இல்லைங்கிற குறை உனக்கு தான், எனக்கு இல்லவே இல்லை. ஒன்று ரூபத்தில் அப்பா இருக்கா. நசம்பிருத்த பிதாமம. ஆச்சரியமா பஞ்சவட்டியில் சௌக்கியமா காலம் கழியறது. ஒரு ஹேமந்த ருத்து,
ஹேமந்தே பிரதமே மாசி நந்தவிரச்ச குமாரிக்காகனு வரதோ இல்லையோ, மார்கழி மாதம் பிராத காலத்தில் பகவானே ராமச்சந்திரமூர்த்தியே பர்ணசாலையிலேருந்து எழுந்துண்டு வரத்தே ரங்கேஷ மாம்பாகி ரங்கேஷ மாம்பாகி அப்படின்னு ரங்கநாத ஸ்மரணம் பண்ணிட்டு தான் வருவர். சீதா அனுஸ்வரமாக பாடிட்டு வருவா. அன்றைக்கி நல்ல குளிர். லக்ஷ்மண சுவாமி முதல்லையே ஸ்நானம் பண்ணி வச்சுட்டு கையில் மடி வஸ்திரங்கள்லாம் அண்ணாமணிக்கு எடுத்து வச்சுட்டு ஒரு தீப்பந்தத்தை ஏற்றி வச்சுட்டு அண்ணாமணிக்கு வழி காண்பிக்கணுமே. ஏன்னா தினப்படி கோதாவரியில் போய் ஸ்நானம் பண்ணுவர், நதி ஸ்நானம் தான் பண்ணுவர், விதிவத்தா ஸ்நானம் பண்ணுவர். அண்ணாவும் மண்ணியுமா கைப்பிடிச்சுட்டு போறா. பின்னோட லக்ஷ்மண சுவாமி தீப்பந்தத்தை காண்பிச்சுட்டு போறார். கோதாவரியில் இறங்கி அன்னைக்கு நல்ல குளிர். அந்த குளிர்ல நடுங்கிண்டு ராமர் ஸ்நானம் பண்ணிட்டு இருக்கார். லக்ஷ்மண சுவாமி பார்க்கிறார், அண்ணாவுக்கு இவ்வளவு குளிர் தாங்காதே, கொஞ்சம் பரத ஸ்மரணத்தை கொடுத்தா, ஏன்னா பரமபக்தாளுடைய ஞாபகத்தை கொடுத்துட்டா அந்த விரகத்துல கொஞ்சம் உடம்புல உஷ்ணம் வரும். அதனாலதான் கோபிகைகள் சொல்றா, எங்களை மட்டும் இப்ப ஆத்துக்கு கிளம்பி போன்னு சொல்லிவிடாத, நாங்க ராசத்துக்குன்னு வந்திருக்கோம், எங்களை ஆத்துக்கு கிளம்பிப்போம் நீ சொல்லி நாங்கள் ஒரு அடி எங்கள் வீட்டை நோக்கி நாங்கள் எடுத்து வச்சோமானால் உன் விரகத்தால் எங்கள் சரீரம் பஸ்மமாயிடும் அப்படிங்கிற. தெளிந்த நிலவு பட்ட பகல் போல் எரியுதே உந்திக்கை நோக்கி என் இருபுருவம் நெறியுதே கணிந்த உன் வேணுகனம் காற்றில் வருகுதே கண்கள் சொருகி ஒரு விதமாய் வருகுதே அப்படின்னு பாடுறாரே ஊத்துக்காடு வெங்கடகவி. இந்த தீ சந்தனம் இந்து கிரணம் அணுவிந்த திக்கேதம் அதீரமோ. பக்தாளுக்கு பகவானை நினைச்ச விரகம் இருக்கிறத போல பகவானுக்கும் பக்தாளை நினைச்ச விரகம் இருக்கு. பகவானை பிரிஞ்சு பக்தாள் எத்தனை வேதனை அனுபவிக்கிறாளோ அது போல பகவானும் அனுபவிக்கிறான். அதனாலதான் ராதையின் இடத்துல போய் பிரார்த்திச்சுக்கிறான், ஸ்மரகரள கண்டனோ மம சிரசி மண்டனம் தேகி பத பல்லவம் உதாரம் பிரியே சருஷீலே. ராதே உன்னுடைய சரணத்தை எடுத்து என்னுடைய சிரசிலவை, அப்பவான என்னுடைய தாபம் போறதான்னு பார்க்கிறேன். தேகி சுந்தரி தர்சனம் மம மன்மதேன துனோமி ஹரி ஹரி ஹதாதர தயா. கிருஷ்ண விரகத்தை சொல்றது இதெல்லாம். லுடதி தரணி சயனே ராதே லுடதி தரணி சயனே ராதே பகுவிலபதி தவ நாம ராதே தவ விரகே வனமலி சகி சீததி ராதே ராதே தவ விரகே வனமலி. கிருஷ்ணன் ராதையினுடைய நாமத்தை சொல்லிட்டு கிருஷ்ணன் பூமியில உருள்றான் இருக்கு. லுடதி தரணி சயனே. பகவானுக்கும் பக்தாளை பிரிஞ்சு அத்தனை விரகம் இருக்கு. அதனால இந்த இடத்துல முள்ள பரதனுடைய விஷயத்தை எடுத்து பேச ஆரம்பிக்கிறான். அத்தியந்த சுகசம்ருத்தா சுகுமாரோ ஹிமார்த்திதா கதம் துவரராத்ரேஷு சரயூ அவகாகதே பத்மபத்ரே க்ஷணஷ்யாமா ஸ்ரீமான் நிருதரோ மகான் தர்மஜ்ஞः சத்யவாதி ச க்ரீணிஷே மோஜிதேந்திரியா. பரதனுடைய குணங்களை எடுத்து அப்படியே சொல்லிட்டு வரான். ராமர் தன்னை மறந்து பரத தியானத்துல நிற்கிறார். லக்ஷ்மணன் சொல்றான், வரம் நமக்கு தானே, அவனுக்கு இல்லையே. அவன் சௌக்கியமா அயோத்தியில ராஜ்யத்துல ராஜ்ய போக்கியங்கள் அனுபவிச்சுண்டு வெந்நீர் போட்டு ஸ்நானம் பண்ணலாமே. ஆனா இப்போ இந்த குளிரே இப்படி இருக்கே, சரையு எப்படி இருக்கும்? அந்த குளிர்ல எத்தனை பரதன் ஸ்நானம் பண்ணிட்டு இருப்பான். அத்தியந்த சுகசம்ருத்தா சுகுமாரா சுகோச்சிதா கதம் துவரராத்திரேஷு சரையும் அவகாகத்தே. இத்தனவா அந்த சுகுமார சுந்தரனா இருக்கிற பரதன் அந்த பணியில எப்படிதான் ஸ்நானம் பண்றானோ அந்த குளிர்ல. ஏன்னா கை வைக்க முடியாது சரையூல, அதுவும் ஹேமந்த ருத்துவில். அவனுக்கு என்னன்னா தலையெழுத்து, அவன் என்ன அப்படி போய் அதுல ஸ்நானம் பண்ணணும். பரத ஞாபகத்தை ஏன் உண்டு பண்றானா, பரத தியானத்துல உடம்புல கொஞ்சம் உஷ்ணம் வரட்டும், இந்த குளிர் கொஞ்சம் போகட்டும். கைங்கரியம் பண்றவா பாவம் முறிஞ்சு கைங்கரியம் பண்ணணும். ராமர் சொல்றார், பரதஸ்ய கதாம் குரு. லக்ஷ்மணா, பரதனை பத்தி இன்னும் நிறையா பேசேன், பரதனை பத்தி நிறையா சொல்ல. ஏன்னா பக்த குணங்களை கேட்கறதுக்கு பகவானுக்கு அத்தனை ஆசையா இருக்கு. அதனாலதான்
பக்தி யோகத்தை சொல்லிட்டு வரத்தே யோமே பக்த சமயப்பிரியா, யோமே பக்த சமயப்பிரியா. வேற எந்த யோகத்தை சொல்றதையும் பகவான் இப்படி சொல்லலை. எத்தனை யோகம் சொல்லிட்டு வரான் பகவத்கீதையில. 12வது அத்தியாயம் பக்தி யோகத்தை சொல்றதை மட்டும் பக்த குணங்களெல்லாம் சொல்லிட்டு வந்து அப்படி ஒரு பக்தன் எனக்கு ரொம்ப பிரியமானவன், அப்படிப்பட்ட பக்தன் எனக்கு பிரியமானவன். அது பக்தனை சொல்றதே பகவானுக்கு இருக்கிற குதூகலம் இல்லையா? இப்ப பார்த்தான் லக்ஷ்மணன், அண்ணா ரொம்ப நாழியா ஜலத்துல நின்றுட்டு இருக்கா, இப்ப விட்டா ஜலதோஷம் வந்துடும். அண்ணாவை எப்படி கலப்புறது? அண்ணாவோ பரத தியானத்துல நின்றுட்டு இருக்கார். கதம் நு சாம்பா கைகேயி தாத்ருஷி க்ரூரதர்ஷினி இத்யேவம் லக்ஷ்மணே வாக்யம் ஸ்நேகாத்மததி தார்மிகே. இருந்தாலும் கைகேயி அம்மா இப்படி பண்ணியிருக்கப்படாதண்ணா. கதம் நு சாம்பா கைகேயி க்ரூரதர்ஷினி. இப்படி பார்த்தார் ராமர். லக்ஷ்மணா, பரதனை பத்தி பேசினேன், நன்னா இருந்துச்சு. இப்போ எதுக்கு கைகேயி அம்மாவை இழுக்கிறீங்க? நீ கைகேயி அம்மாவை பற்றி பேசுறதா இருந்தால் இப்போவே கிளம்பி விடலாம். லக்ஷ்மணன் சொன்னா அதுதான் வேணும், கிளம்போ அப்படின்னு. இல்லைன்னா 2 பேர் போயிடுங்க. இப்படி கைங்கரியம் பண்ணணும். எந்தெந்து ஜூச்சின ఎందెందు బలుకిన ఎందెందు సేవించిన ఎందెందు పూజించిన ఎందెందు చూచిన ఎందెందు బలుకిన ఎందెందు సేవించిన ఎందెందు పూజించిన అందందు నీవై అందందు నీవనిటో చుడదుకో నీ పాదార బిందమును ధ్యానించిన ఎందుకని త్యాగరాజయ అందందు నీవనిటో చుడదుకో నీ పాదార బిందమును ధ్యానించిన ఎందుకని త్యాగరాజ సొల్లుట నీకే తెలియక పోతే రమమేమి సేయుట రమయ్య మీకే తెలియక పోతే రమ. என்ன பேசினாலும் என்ன பாடினாலும் என்ன ஸ்மரிச்சாலும் எதை பேசினாலும் என்ன பண்ணினாலும் அது அத்தனை உன் கைங்கரியம் தானே. என் வாழ்க்கையில நீ அல்லாத எனக்கு வேறொரு காரியம் உண்டோ? ఎందెందు చూచిన ఎందెందు పలుకిన ఎందెందు సేవించిన ఎందెందు పూజించిన என் பூஜையோ என் ஜபமோ என் பாராயணமோ ஏன் நான் நடக்கிறது அப்படிங்கிறது போகிறது வருதுங்கிற இத்தனை காரியங்களும் கூட லோகத்தை உத்தேசிச்சு இல்லை, உன்னை உத்தேசிச்சு தான். உன் பாதாரவிந்த தியானத்தை விட்டுட்டு ஒரு காரியம் எனக்கு கிடையாது அப்படின்னு ஒரு தியாகராஜன் உனக்குன்னு இருக்கேனே, இது உனக்கு இன்னும் தெரியலையே. உனக்கே தெரியலேன்னா அப்புறம் யாருக்கிட்ட போய் நான் சொல்லிப்பேன்? என் ஜீவனமே நீதானே, நீக்கே தெரியకపోతే మేమేమి செய்யுதுரா, நான் என்ன பண்ணுவேன்? ரொம்ப ஆச்சரியமான கீர்த்தனம் இதெல்லாம். ஆசிரமத்தில் போய் உட்காந்துருக்கார், அனுஷ்டானங்கள்லாம் முடிச்சுட்டு ஜபம் பண்ணணும். ஜபம் பண்ணிட்டு உட்காந்துருக்கார். லக்ஷ்மண சுவாமி ஏதோ ஒரு பிளாப்பழ நேட்டுக்கு ஏதோ வெட்டினார் போல இருக்கு. அந்த கத்தி ஆனால் கூர்த்திட்டு இருக்கார். அதுக்கு இப்போதான் இனிமேல் தான் அவருக்கு உபயோகம் தெரியும். அதுக்கு உபயோகம் வந்துன்னு இருக்கு. இப்போ உள்ள சீதை ஏதோ காரியம் பண்ணிட்டு இருக்கா. இப்போதான் காலம்பரை கொஞ்சம் எழுந்துண்டா. ஒரு 8-9 மணிக்காக எழுந்து போயவோ. சூர்பனகேன்னு பேர். இதுவே ரொம்ப சீக்கிரம் அவளுக்கு, ரொம்ப பிராத்தக்காலம் அவளுக்கு. பாவம். எழுந்துண்ட உடனே நரமாம்சம் சாப்பிடணும் அவளுக்கு. ராவண சகோதரி இவள். உடனே இப்படி வந்தா, எங்கேயாவது கிடைக்குமா, ஏதாவது கிடைக்குமான்னு இப்படி தேடிண்டு வந்தா நரகந்தம் அடிக்கிறது இவளுக்கு. யாரோ நரர்கள் சஞ்சாரம் பண்றா. மனுஷகந்தம் தனியா தெரியுமா அதுக்கு. இப்படி வந்து பார்த்தா அப்படி இருக்கார். கஜவிக்ராந்த கமனம் ஜடாமண்டலதாரிணம் சுகுமாரம் மகாசத்வம் பார்த்திவவ்யஞ்சனான்விதம் ராமம் இந்தீவரஷ்யாமம் மகாசத்வம் கந்தர்ப்ப சதிருஷ பிரபம் பபூவ இந்திரோபமம் திருஷ்டுவா ராட்சசி காமமோகிதா. இப்படி ஒரு ரூபத்தை பார்த்தா அடிச்சு சாப்பிடணும்னு தோணலை, போய் கட்டிக்கணும்னு தோன்றது. தியாகராஜர் ஒரு கீர்த்தனத்தில் சொல்ற, உன்ன மாதிரி தான் நானும் ஏமாந்து போயிட்டேன் சூர்பனக. இவனுடைய ரூபத்தை பார்த்துட்டோம். அதுவும் இவனுடைய கண்கள் பிரத்யேகமா தாமரை போன்று இருக்கு. தீர்க்க நயனம், கர்ணாந்த தீர்க்க நயனம். அதுவும் நல்லா ஆர்திரமான கண்கள் இல்லையா, ஈரமான கண்கள். கருணையை வருஷிப்பான். கருணையை வருஷிக்கிறதுனால தான் ஈரமா இருக்கு அப்படின்னு நினைச்சுண்டு வனஜ நயனனா இருக்கிறதுனாலேயே கிருப பண்றவன் அப்படின்னு நினைச்சுட்டு போயிட்டேன். கடைசியில் ஒன்ன மாதிரி நானும் ஏமாந்து போயிட்டேன் அப்படிங்கிறார். நீயும் என் லிஸ்ட்ல வந்துட்டேமா.
வனித ஸ்வபாவமு பலன ஸ்ரீ முனி வனித ஸ்வபாவமு பலன ஸ்ரீர முனி வனஜ நயனோ தனி பலச்சிதி ஓ பனி மனசூன தயலே வனஜ நயனுடனி வலச்சிதிவோ. தாமரை போன்ற அழகான கண்கள் இருக்கான்னு அவன் ரொம்ப கிருப பண்றவன் அப்படின்னு நினைச்சு ஏமாந்து போயிட்டேயே. உன்ன மாதிரி தான் நானும் ஏமாந்து போயிட்டேன். பெண் ஸ்வபாவத்தால் அவங்கிட்ட போய் மாட்டின்னுட்டையே. வனித ஸ்வபாவ மூவலன ஸ்ரீராமுனி. நானும் இது மாதிரி தான் ஏமாந்து போயிட்டேன் சூர்பனக. அவனுடைய சரித்திரங்கள்லாம் கேட்டு தீனதயாளு கிருபாளு அப்படின்னு டைட்டில்லாம் நிறையா வாங்கி வச்சுருக்கான் இல்லையா. இதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப கிருப பண்ணுறவன் தீனதயாளுன்னு நினச்சிட்டு போனேன். முகம் கொடுத்து கூட பேச மாட்டேங்கிறான். நீயும் ஏமாந்து போயிட்டேன் நானும் ஏமாந்து போயிட்டேன் பத்தியா அப்படின்னு ஒரு நிந்தா ஸ்துதி. இது நிந்த பண்ணுற மாதிரி ஸ்தோத்திரம். சூர்பனக்கு போனால் ராமர் முன்னாடி போய் நிற்கிறார். ராமர் இப்படி கண் திறந்து பார்த்தா ஏதோ ஒன்று முன்னாடி வந்து நிற்கிறது. ராமரை பார்த்து சொல்கிறா, உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சு போயிடுச்சு. நீங்கள் ரொம்ப பாக்கியசாலி. யூ ஆர் ஸோ ஃபார்ச்சுனேட் தட் ஐ ஹவ் ஃபாலன் இன் லவ் வித் யூ. உங்கள்கிட்ட நான் ஆசைப்பட்டிருக்கேங்கிறதுக்கே நீங்கள் எத்தனை ஜென்மா பாக்கியம் பண்ணியிருக்கணுமோ. நான் ராவண சகோதரி. ஒரு பக்கம் ராவணன், ஒரு பக்கம் குபேரன், 2 அண்ணாக்கள், 2 திக்க பரிபாலனம் பண்ணுறா. நான் மத்தியில் இருக்கேன். இந்த இடம்லாம் என்னுடைய நல்ல வேளை எங்கண்ணில் பட்டேன். உங்களுக்கு நான் அபயம் கொடுக்குறேன். உங்களுக்கு இனிமேல் எந்த ராட்சசனாலையும் எந்த ஆபத்தும் வராது. யாரு ஆபதாம் அபகர்த்தாரும் தாத்தா இவ சொல்றா. இதுக்கெல்லாமே இடம் உண்டு ராமர் சந்நிதியில். இதெல்லாம் கூட பேசுறது பாருங்க. லக்ஷ்மணன் கிட்ட கூட பேச முடியாது. இவர் கேட்டுன்னு இருப்பார் கிருபாலு. உடனே ராமர் கேட்கிறார், என்னால என்ன ஆக வேண்டியிருக்கு உங்களுக்கு? அது ஒன்றும் இல்லை, என்னோட இருங்கோ, நம்ம சேர்ந்து இருப்போம், அவ்வளோதான். கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்லாம் கூட சொல்லலைங்க. ஏன்னா அதுக்கெல்லாம் கூட ஒரு சம்ஸ்காரம் வேணும். அந்த சம்ஸ்காரம்லாம் கிடையாது. லெட்ஸ் பி டுகெதர், அவ்வளோதான், முடிஞ்சு போயிட்டு. இன்னைக்கு என்ன நடக்கிறதோ அதுதான். அப்படின்னா அதெல்லாம் என்ன சுபாவம்னு தெரிஞ்சுக்கணும். புரியறதோ? கல்யாணம் பண்ணிண்டு அப்படிங்கிறதுக்கெல்லாம் கூட ஒரு சம்ஸ்காரம் இருக்கணும். அந்த தர்மத்துக்கு உட்பட்டு வெறும் காமம், வேற ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. காமம், இதுக்கு டிசைர், இது போயிடுமே, இது போயிடுமே, ஒரு நாள் போயிடுமே. ஒரு தீக்காயம் பட்டதுனா லட்சணம் தெரிஞ்சுடும், ஊர் சிரிச்சுடும், பல்ல இழிச்சுடும். தீக்காயம் பட்டதுனா கூட அப்போ வருமா அந்த பிரியம்? அப்போ வருமா அது? அவ சொல்றா, வால்மீகி சொல்றா, சுமுகம் துர்முகி ராமம் விருத்த மத்தியம் மகோதரி விஷாலாட்சம் விரூபாட்சி சுகேஷம் தாமிரமூர்தஜா பிரியரூபம் விரூபாசா சுஸ்வரம் வைரவஸ்வனா தருணம் தாருணா விருத்தா தட்சிணம் வாமபாஷினி. பொருத்தம் சொல்லிட்டு வர. இவ கண்ணை பார்த்துட்டா அப்படி அப்படி முழிக்கிற மொழிய பார்த்துட்டா 10 நாளைக்கு தூக்கம் வராது. ராமருடைய கண்கள் கர்ணாந்த தீர்க்க நயனம். அவருடைய கேசத்தை பார்த்துட்டா ஜட்டாபாரமா இருந்தா கூட அவ்வளவு அழகா இருக்கும். அது ஸ்லக்ஷ்ண குட்டியில குந்தள கேசபாரம். இது பரட்ட தலையா இருக்கும். அது அதுவும் தாமிரமூர்தஜா. ஏதோதான் வர்ணங்கள்லாம் வேற பூசின்னு இருக்கா தலைக்கு வேற. அது பாவம் இன்னும் ரொம்ப அழகா, அதோட அழகு இன்னும் கூடி போயிடுச்சு. ராமர் பேசினா மத்த ஹம்சம் ஸ்வரம் கொடுக்கறது போல இருக்கும். இவ பேசினா எல்லா மிருகமும் சேர்ந்து குரல் கொடுக்கறது போல இருக்கும். பைரவஸ்வனா. பொருத்தம் சொல்றார் வால்மீகி. 10 பொருத்தம் எப்படி இருக்கு பத்த. ராமர் சொன்னார், அது சரிப்பட்டு வராது. எனக்கு இந்த ஜென்மால எனக்கு பாக்கியம் இல்லை. நான் ஏகபத்னி விரதம்னு வச்சுன்னு இருக்கேன். அங்க ஒருத்தர் கத்தி தீட்டின்னு இருக்காரு பத்தேளா, என்னை விட நன்னா இருப்பார் அவர். அவர் எப்படி இருக்காரு பாருங்க. ஆமா அப்படிங்கிறது. உங்களை விட நன்னா இருக்காரு, உங்களை விட நல்லா கலரா இருக்காரு. அங்க போங்கோ. அவர் தான் பாவம் ஆத்துக்காரியை கூட்டுன்னு வரல, தனியா வந்திருக்கார். ஸ்ரீமான அகிருத்ததாரஸ்ச. அங்க போங்கோ. லக்ஷ்மண சுவாமி நன்னா கூறுதேட்டின்னு இருந்தார் கத்திய. அவர் யாரையும் ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டார். இது போய் நிற்கிறது உங்களைத்தானே என்னத்தானே அப்படின்னு. என்ன உங்களைத்தானே என்னத்தானே?
உங்களுக்கு என்ன அண்ணா பார்த்துருக்கார். என்ன பார்த்துருக்கார்? பொண்ணு பார்த்துருக்கார். எதுக்கு பொண்ணு? கல்யாணம். யார்? உனக்கும் எனக்குமா? ரொம்ப நன்னா இருக்கம்மா. உன்னை பார்த்துட்டா நீ யாருக்கும் அடங்கி இருக்கிறவள மாதிரி தெரியலையே. நான் அவருக்கு அடங்கியிருக்கேன், நானே அவருக்கு அடங்கியிருக்கேன். நீ அடங்கி இருக்கிறவள் எல்லாம் கிடையாது, நீ சுதந்திரமாக சஞ்சாரம் பண்ணுறவள். அதனால அவரையே கல்யாணம் பண்ணிக்க சொல்லு. இப்படியும் அப்படி இப்படி அப்படியுமா இவளை பந்தாடுறா இல்லையா, தன்னை வச்சுன்னு பரிகாசம் பண்ணுறான்னு தெரிஞ்சு கொடுத்து சீதை அப்போதான் வந்தாள். சீதையை பார்த்து பிரமிக்கிறா சூர்பனக. இவளால் தான் தன்னை உபேட்சை பண்ணுறான்னு அவளுக்கு தோணி போய் எடுத்து சீதையை போட்டு அழுத்தினான். போய் அவன் மேலே பாஞ்சா. ராமர் சொன்னார் லக்ஷ்மணனை பார்த்து, உங்ககிட்ட பரிகாசம் பண்ணுறதுக்கு அனுப்பலை, அவளை சிக்ஷை பண்ண அவளை அப்படின்னார். பாஞ்சார் இப்படி அப்படின்னார் அந்த கத்தியை. என்ன நடந்ததுன்னு அவருக்கே தெரியலை. கடைசியில் பார்த்தா அதுக்கு காதும் முக்கும் போயிடுத்து. இல்லைனாலே அது ஏதோ பார்த்தாலே மனுஷி மாதிரி தெரியாது. இப்போ வேற இது ரெண்டு பேரே இல்லைங்கிறதுனால ஏதோ ஜந்துவோன்னு தோன்றது, விசேஷ ஜந்து போல இருக்கு. இப்போ நேரா கரதூஷணால் கிட்டக்க ஓடினா, கரதூஷணால் 14,000 ராட்சசர்களோட யுத்தத்துக்கு வரா. பாமக செப்படு ராவண மூலய பாமக செப்படு ராவண மூலய பலமூல நெல கொலையு ஜெயு ராமபாய த்ராண சௌர்ய மேமணி போகடு துர ஓ மனச ராமபாய த்ராண சௌர்ய 14,000 ராட்சசாள், ராமர் ஒருத்தர். லக்ஷ்மண சுவாமியை சீதைக்கு துணைக்கி இருக்கும்படியா சொல்லிட்டு ராமர் யுத்தம் பண்றார். சுழண்டு சுழண்டு யுத்தம் பண்றார். அது எப்படி இருக்குன்னா, தனுசு சக்கரம் போல சுழல்றது. மத்தியில் சக்கரத்தாழ்வார் மாதிரி ராமர் இருக்கார். அம்புகள் தீப்பொறி போல பறக்கிறது. சக்கரத்திலிருந்து தீப்பொறி பறக்குமே. ரதத்தை தனுசைய ஒரு கார்முகம் போல அந்த கார்முகத்தை வச்சுட்டு சுழல்றார் ராமர். சுரரிபு மூல பலமனு தூல சுரரிபு மூல பலமனு தூல கிருல கனல சமமோஷிரம சுரரிபு மூல பலமனு தூல கிருல கனல சமமோஷிரம சர சர சமரே ஏக சூர சரதி மதவிதார சர எப்படி ஒரு பெரிய பஞ்சு மூட்டை இருந்ததுன்னா அந்த பஞ்சு மூட்டையை ஒரு நெருப்பு பொறிப்பை பட்டதுன்னா கூட அந்த பஞ்சு மூட்டை பொசுங்கிடுமோ, அதை போல இவ்வளோ பெரிய சைன்யம் ராமர் ஒருத்தர் அப்படித்தான் யுத்தம் பண்ணியிருக்கார். இது கல்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத யுத்தம். இத்தனை நாளாக இந்த ராட்சசால் கொட்டம் அடிக்கிறா. இந்த இந்திராதிகளால் கூட அவளை ஒன்றும் பண்ண முடியல, பிரம்மருத்ராதிகளால் கூட ஒன்றும் பண்ண முடியல. இவர் ஒருத்தர். அதுவும் எத்தனை நாள் யுத்தம்னா, எத்தனை நாள்லாம் கேட்கக்கூடாது, எத்தனை நேரம்னு கேட்கணும். 1.5 முகூர்த்தம், அர்த்தாதிக முகூர்த்தம். 1.5 முகூர்த்தத்தில் இந்த மூலபலம் இந்த ஜனஸ்தானம் விஜனஸ்தானமாக எடுத்து எத்தனை ராட்சசாலையும் பொடி பொடி பண்ணி விட்டார். கரதூஷன் எல்லாம் ஒருத்தனும் படி பறந்து பறந்து போய் விழறான். ஒரு அம்பும் ஒருத்தனை சமுத்திரத்துக்கு அந்தண்ட கொண்டு போய் தள்ளுறது, ஒன்னொன்னு பொழக்கிறது. 14,000 ராட்சசால் கரதூஷண திரிசிரஸ் உள்பட காணாம போயிட்டான். சுரரிப்பு மூல பலமனு தூல இருள கனல சமமோஷிரம சர சர சமரைக சூர சரதி மதவிதாரா. சரதினா சமுத்திரம். சமுத்திரம் ஒருத்தருக்கு கட்டுப்படுமா? 14,000 ராட்சசால ஒருத்தர் அர்த்தாதிக முகூர்த்தத்தில் வதம் பண்ணிவிட முடியுமா? ஆனால் எங்கேயும் சதுர்புஜத்தை காண்பிச்சுண்டு நாராயணன் அப்படின்னு தன்னுடைய பகவத் ஸ்வரூபத்தை காண்பிச்சுண்டு பண்ணல, தன் நிஜ பராக்கிரமத்தால் இதை சாதிக்கிறார். தன் தனுசு, தன் அம்பு, எப்பேற்பட்ட காரியம். ஆகாசத்தில் தேவாள்லாம்
பார்த்து ஆச்சரியப்படுறா. கதம் யுத்தம் பவிஷ்யதி, கதம் யுத்தம் பவிஷ்யதி. அப்போ கூட ஒருத்தன் கூட சகாயத்துக்கு இறங்கி வரல கீழே. ஏன்னா அவளுக்கு யுத்தம் நடந்தா போதும், ராட்சசால் ஒழிஞ்சா போதும். ஆனால் என்னைக்கோ இந்த கதையை கேட்டுட்டு இருக்கிற குலசேகர ஆழ்வார்னு ஒரு பெரியவர், அவர் இந்த கதையை எப்பப்பெல்லாம் கேட்பாரோ அந்த பௌராணிகர் கதை சொல்றத அவருடைய பக்தியை பாருங்க. ராமர் ஒருத்தர் 14,000 ராட்சசால தனியா சமாளிச்சார் அப்படிங்கிறத குலசேகர ஆழ்வார் ராஜா அவர் என்ன பண்ணுவார்னா, என் சைன்யம் எதுக்கு இருக்கு, இது ராமர் சகாயத்துக்கு இல்லாம என் சைன்யம் எதுக்கு அப்படின்னு சைன்யத்தை திரட்டிண்டு யுத்தத்துக்கு போவாராம். இது என்ன சார் இதுக்கு இருக்குத்தனமா இருக்கு, எப்பவோ ஒரு அவதார சரித்திரம், இது எப்பவோ ஆழ்வாருடைய கதை. அப்படி பக்தாள் பார்க்க மாட்டா. கதை கேட்கறது வேற, கதை கேட்கிற காலம் வேற, கதை நடந்த காலம் வேற, தாம் வேற அப்படிங்கிறது இருக்கு. அது சுவானுபவத்தில் இருப்பா. அந்த சமயம் தண்டகாரண்யமாவே இருக்கும். அங்க பிரபுவே கண்ணுக்கு தெரிவார், அங்க சைன்யம் நிற்கிறது தெரியும் இல்லையா, அந்த பாவத்தில் சஞ்சாரம் பண்ணுவா. அதனால ஒரு தடவையும் இந்த சரித்திரத்தை கேட்கறதே சைன்யத்தை திரட்டின்னு அப்படி போவார். அப்ப அவ என்ன பண்ணுவானா, மந்திரிகள்லாம் அந்த பாவத்திலிருந்து அவரை சாதாரண ஸ்திதிக்கு கொண்டு வரதுக்கு அந்த பௌராணிகரையே ராமருக்கு ஜெயம், ராமருக்கு ஜெயம் அப்படின்னு சொல்லும்படியா அழிச்சுட்டு வருவா. உடனே குலசேகர ஆழ்வார், பிரபுக்கு ஜெயமா, பிரபு ஜெயிச்சுட்டாரா, பிரபு அர்த்தாதிக முகூர்த்தத்தில் 14,000 ராட்சசாலியும் வதம் பண்ணிட்டாரா அப்படின்னு கேட்டு சந்தோஷிச்சு தன்னுடைய யதார்த்த பாவத்துக்கு வருவர், யதார்த்த ஸ்திதிக்கு வருவர். இப்படி ஒரு ஆழ்வார் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த பக்தி தேவாளுக்கும் துர்லபம்னு அர்த்தம். இப்படி ஆச்சரியமா விஜயராகவனா எழுந்தருளி இருக்கார். 14,000 ராட்சசாலியும் சம்ஹாரம் பண்ணிட்டு ரிஷிகள்லாம் புடைய சூழ புருஷோத்தமனா ராமர் எழுந்தருளறார். இந்த இடத்துல தந்திரிட்வா சத்ருஹந்தாரம் மகர்ஷீணாம் சுகாவகம் பபூவ வைதேகி பர்த்தாரம் பரிஷஸ்வஜே. தாத்தா சீதை பார்க்கறா, ஆஹா இல்லையா, பிரபு எழுந்தருள் இருக்கார், புருஷோத்தமனா எழுந்தருளறார். அவ்வளவு ரிஷிகள் மத்தியில புருஷ சூக்தங்கள்லாம் சொல்லிட்டு வரா. சகஸ்ரசீருஷா புருஷா சகஸ்ராட்ச சகஸ்ரபாது. ஏன்னா புருஷோத்தமன், புருஷ சப்தத்தால வேதமே பகவானை தானே கூப்பிடுறது இல்லையா. எப்பேற்பட்ட காரியத்தை சாதிச்சுட்டு வந்திருக்கார் பிரபு. அப்போ அவ கண்ணுக்கு வேற ஒருத்தர புருஷன்னு தெரியலையா. இத்தனை ரிஷிகளுக்கு மத்தியில புருஷோத்தமனா ராமர் எழுந்தருளதை பார்த்துட்டு தான் போய் ராமரை ஆலிங்கனம் பண்ணிட்டாளாம். அத்தனை பேருக்கு மத்தியில பரிஷஸ்வஜே. அதுவும் என்ன சொல்றாருன்னா பரிதஹாசஸ்வஜே அப்படின்னுட்டா ஒரு பாகமும் இந்த கையை ஆலிங்கனம் பண்ணிக்கிறாளாம், முதுக ஆலிங்கனம் பண்ணிக்கிறாளாம், இப்படி வந்து இந்த தோளை ஆலிங்கனம் பண்ணிக்கிறாளாம், இந்த மார்பா ஆலிங்கனம் பண்ணிக்கிறாளாம். என்னடா அது 10 புருஷாளுக்கு மத்தியில பண்ணலாமானா, புருஷோத்தமனை பார்த்துட்டு இன்னொருத்தனை புருஷன் அவளுக்கு பார்க்க முடியல. ராம் விஸ்வவியாபகனா இருக்கிற விராட்டா இருக்கிற புருஷோத்தமனா ராமர் தரிசனம் ஆரத்தே அவ கண்ணுக்கு இன்னொன்னு தெரியவே இல்லை. எதுக்கு சுத்தி வந்து ஆலிங்கனம் பண்ணிக்கிறானா, அத்தனை காயம் இருக்கு பிரபுவுடைய உடம்புல, அந்த ராட்சசால அடிச்ச காயம், அதுக்கெல்லாம் ஒரு ஒத்தடம் போல இருக்கட்டும் அப்படின்னு தன்னுடைய சரீரத்தால ஆலிங்கனம் பண்ணிட்டு இல்லையா, அதுக்கு ஒரு ஹிதம் பண்றா. விஜயராகவனா எழுந்தருளி இருக்கார். இந்த விஷயம் ராவணனுக்கு போறது ஒற்றர்கள் மூலம் தெரிஞ்சுட்டான். அப்ப கூட ராவணன் வரல, சூர்பனகே போறா. சூர்பனக சொல்றா, ஒருத்தன் 14,000 ராட்சசர்களை கரதூஷணர்களை போன்ற பிரபாவசாலிகளான ராட்சசாலோட வதம் பண்ணியிருக்கான். நீ உட்காண்டிருக்கே இப்படி, நீ ஒரு ராஜாவா, நீ ராட்சச சமூகத்தை பரிபாலனம் பண்றவனா, இன்னொன்னு என் மூக்கையும் காதையும் அறுத்திருக்கான் பத்தையா, உனக்கு இதை பார்த்துட்டும் அவனை போய் சிக்ஷை பண்ணணும்னு தோணலையா உனக்கு? இன்னொன்னு ஒருத்தி கூட வந்திருக்காளே, அவளோட அவளை மாதிரி ஒருத்தியை நான் எங்கேயுமே பார்த்ததில்லை. தெய்வதேவி ந கந்தர்வி ந யக்ஷி நஜ கிண்ணரி, அவளை போன்ற ஒரு ஸ்திரீ எந்த லோகத்திலையுமே இல்லை. காண வேண்டும் லட்சம் கண்கள் சீதாதேவியின் காலுக்கு நிகரோ பெண்கள். அதை தான் சரியவரே ஸ்ரீ ஜானகி அப்படின்னு பாடினார் இல்லையா. சதவதனத்ய சுரஜலதரானிலே, சதவதனத்ய சுரஜலதரானிலே, நதமானவ மானச சதனே சதமக நீரஜித சதமக கிரீடமணி கண நீரஜித சரணே தியாகராஜித சதமக கிரீடமணி கண நீரஜித சரணே தியாகராஜித ஸ்ரீ जनक तनये येषित कमलालये
இத்தனை அசுரால சம்ஹாரம் பண்றதுக்கு உண்டான பிரேரணை ராமருக்குள்ள இருந்து எப்படி வருதுன்னா இவதான் அந்த பிரேரணையே. இதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமான விஷயங்கள் தியாகராஜருடைய கீர்த்தனத்துல சகஜமா வருது. இல்லைன்னா பிரம்மத்துக்கு சங்கல்பம் ஏது? பிரம்ம நிர்குணமா இருக்கும், சர்வசாட்சியா இருக்கும். இந்த அசுராலையெல்லாம் சம்ஹாரம் பண்ணணுமேங்கிற ஒரு சங்கல்பமா ராமருக்குள்ள இருந்து பிரவகிக்கிறவளே இவள் தான். அதனாலதான் சதமுக அப்படிங்கிறார். சதமுகனா நூற்றுக்கணக்கான சிரசுகளோட, ஒருத்தன் 5 தலையோட இருக்கான், ஒருத்தன் 10 தலையோட இருக்கான், ஒருத்தன் 20 தலையோட இருக்கான். இப்படிப்பட்ட ராட்சசாள்கிற மேகங்களை கலைக்கிற காத்தே இவள் தான். மேகக்கூட்டங்கள் வந்தாலும் ஒரு காத்து எப்படி அத்தனை மேகங்களையும் கலைக்குமோ அதை போல அப்பேற்பட்ட அசுர மேகங்களை கலைக்கிற சண்டமாருதமே இந்த சீதை தான். சதமக கிரீடமணி கண நீரஜித சரணே தியாகராஜ சீத ஸ்ரீ ஜனக தனையே. இங்க சொல்றா இவள் அப்படி ஒருத்தியை நான் பார்த்தேன், அவளுடைய லாவண்யத்துக்கு ஈடு இல்லை, அவளை உனக்காக எடுத்துட்டு வரணும்னு நான் பார்த்தேன். அதுக்காக தான் நான் போய் பட்டது, இது நான் கண்டது. என் மூக்கையும் காதையும் அறுத்துட்டா பத்தியா. உடனே இந்த இடத்துல ராவணனுடைய சித்தத்துல ஒரு விஷம புத்தி வருது. ராவணன் நினைக்கிறான், அவன் அப்பேற்பட்ட பிரபாவசாலியா இருந்தாலும் அவனுடைய பத்னியை நான் அழிச்சுட்டு வந்துட்டேன், ஆனால் அவளை அபகரணம் பண்ணிட்டு வந்துட்டேன், ஆனால் அப்புறம் அவனுடைய பௌருஷத்துக்கு அப்புறம் என்ன வேல்யூ இருக்கு? பத்னியை காப்பாற்ற முடியாதவன் அப்புறம் பிராணனை தரிச்சுன்னு இருப்பானா? இதுதான் அவனுக்கு நான் கொடுக்கிற சிக்ஷை. விநாச காலத்துல விபரீத புத்தி வரும். இப்படித்தான் நேரா ராவணன் இந்த விஷயமா இன்னும் நன்னா கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுனால இந்த ஜனஸ்தானத்துல இருக்கிற மாரீச்சாசிரமத்துக்கு ராவணன் வரான். மாரீச்சாசிரமத்துக்குள்ள அப்படி பிரவேசிக்கிறான் ராவணன். மாரீச்சனை மாமான்னு கூப்பிட்டான். ஏன்னா மாரீச்சன் ஒரு வகையில் இவனுக்கு மாமா வேணும். மாமானா இவங்க அதில் ராமானு விழருது. கதவை நடுங்கிண்டு திறக்கிறான். ஏன்னா அன்னைக்கு 12 வயசுல చలువుమీర గనుమారీ చుని மதமனுச்சுவேள அலகலல்ல இல்லையா? அன்னைக்கு மானவாஸ்திரத்தை போட்டு இந்த மாரீச்சனை அந்தண்ட தள்ளினது தான் அன்னைக்கு 12 வயசுல பார்த்த பராக்கிரமம். இப்ப நினைச்சா கூட குடல் நடுங்கிறது அவனுக்கு. யாராவது ரத்னம் ரதம் அப்படிங்கிற ரேல ஆரம்பிக்கிற பேரை கட்டாலே நடுங்கும். ஏன்னா இவன் பிரம்மராட்சஸ். பிரம்மராட்சசுகளை விரட்டுறதுக்கு ஒரு மந்திரம் ராம மந்திரம் தான். ஏன்னா ரங்கிறது அக்னி பீஜம், ஆங்கிறது சூரிய பீஜம், மாங்கிறது சந்திர பீஜம். ராமநாமத்துக்குள்ள அத்தனை இருக்கு. ராணா பிரம்மம், மானா பிரகிருதி. ராணா ராமர், மானா சீதை. ராங்கிறது மூலாதார சக்கரம், மாங்கிறது சகசிராரம். ராமராமான்னு சொல்லிட்டு இருந்தாலே ஒருத்தனுக்கு குண்டலினி மூலாதாரத்துலேருந்து சகசிராரத்துக்கு போயிடும். நீ சொல்லிண்டே போலாம். ராணா பரமேஸ்வரன், மானா பார்வதி. நிறைய அர்த்தம். துளசிதாசர் ஒரு அத்தனை தோகா பாடி இருக்க ராமநாமத்தோட ஒரு பிரபாவத்தை. அதுல ரங்கிறது அக்னி பீஜம். அதனால மாரீச்சன் சொல்றான், அந்த பேரை மட்டும் சொல்லவே சொல்லாது. மாரீச்சன் என்னடா ராவணா இவ்வளவு தூரம் வந்திருக்கே, அப்ப கூட ராவணான்னு சொல்ல மாட்டான், தசமுகான்னு கூப்பிடுவான். ஏன்னா ர சொல்றதுக்கு பயம் அவனுக்கு. தசானனா தசானனான்னு கூப்பிடுவாங்க. என்னடா தசானனா இங்க வந்திருக்கேன், மாரீச்சா உனக்கு விஷயமே தெரியாதா? நம்ம ஜனஸ்தான ராட்சசாலாம் ஒழிஞ்சுட்டான், மாரீச்சனுக்கே தெரியாது. மாரீச்சன் சொல்றான், நடக்கவே நடக்காது, அவள்லாம் மகா பிரபாவசாலிகளாச்சே. அதெல்லாம் வாஸ்தவம் தான். ஆனா யாரோ ராமன்னு ஒருத்தன் வந்திருக்கான். இப்ப புரிஞ்சு போயிடுச்சு, இனிமேல் பேச வேண்டாம், இப்ப புரிஞ்சு போயிடுச்சு. ரேச்சாரி மாரி சோனி படக பட்டி ரெண்டோ வாணி சிக்கி கொசகனே வச்சாம கோச்சரமே மனசா. அவனோட பிரபாவம் வாசாம கோச்சரம். ராவணா, நீ குழந்தை குட்டியோட நீ ராட்சச சமூகத்தோட சௌக்கியமா இருக்கணுமானால் வந்த வழி திரும்பி போயிடு. ஏன்னா அன்னைக்கு நான் பார்த்த பராக்கிரமம். இப்ப கூட ஏதாவது விரக்ஷத்தை பார்த்தா பச்சை பசேன்னு ஏதாவது தெரிஞ்சதுனா கூட விரக்ஷாத் விரக்ஷம் அதைத்தான் நான் பார்க்கிறேன். ஒரு எங்கேயாவது ஒரு விரக்ஷத்துல நன்னா ஒரு விழுது தொங்கித்தானால் சீர ஜட்டாதாரியா ராமன் தான் வந்துட்டானோ அப்படின்னு உள்ளம் படபடக்கிறது. ஒரு சில சமயங்களில் சொப்பனத்துல கூட எழுந்து வந்து உட்காந்துடுறேன். உத்பிரமாமி விஜயதனா. சொப்பனத்துல கூட திடீர்னு ராமனை பார்த்துட்டேன்னா நடுங்கி எழுந்து உட்காந்துருவேன். பயத்துல உபாசனை பாருங்க இவனுக்கு. இவனுக்கு பயத்திலேயே ராம தியானம். जागर राम सोवत राम स्वप्न में देखूं वही राम की राम गुरु कृपांजन पायो मेरे भाई राम बिना कछु
ராமபூதம் இதம் சர்வம் அரண்யம் பிரதிபாதமே ராமமே வகி பஷ்யாமி ரகிதே ராட்சசேஸ்வர திருட்வா ஸ்வப்னகதம் ராமம் உத்பிரமாமி விஜேதனா ரகாராதீனி நாமானி ராமத்ரஸ்தஸ்ய ராவண. இனி அந்த ரால ஆரம்பிக்கிற நாமத்தை கேட்டாலே நடுங்கிறதுடா எனக்கு. இந்த காடு முழுக்க ராமனா தெரிகிறது எனக்கு முழிப்பிலேயே ராமன், சொப்னத்திலேயே ராமன். அவங்கிட்ட வச்சுக்காதே. தர்மமே ஒரு உருத்தரண்டு ராமனா வந்திருக்கு. வால் இது மாரீச்சன் பண்ற பிரவச்சனம். மாரீச்சன் ராமகுணம் பேசுறான். நீ உன் குலத்தோட சௌக்கியமா இருக்கணும்னு நினைச்சா இப்பவே திரும்பி போயிடுற. ராவணன் சொல்றான், உனக்கு ரெண்டே ஆப்ஷன். உங்ககிட்ட கேட்க ராமகுண பிரவச்சனம் கேட்க நான் ஒன்றும் வரல. ஒன்று என் கையால வதம், இல்லைன்னா அவர் கையால வதம். நீ டிசைட் பண்ணிக்கும். தியாகராஜர் சொல்றார், விட்டில் பூச்சியெல்லாம் நெருப்புல விழறத மாதிரி வாழலாம் உங்ககிட்ட விழறாளே, நீ காலாக்னி வாளுக்கெல்லாம் தெரியலையே. ஏல தேலிய ரேரு ஏல தேலிய ரேரு பூர்வகர் ஏல குஜே சேரோ ஏல தேலிய லேரு கர்மம் ஏலாகு ஜெயசிரம். இவ பூர்வ கர்மா என்னவோ தெரியலையே. இல்லைன்னா உன்னுடைய மகிமை தெரியாம போகுமா? பால சசாங்க கலாலங்கிருதனுத நீலவர்ண சுகுணாலய நீ மகிமை ஏல தெரியலேரும். உன்னுடைய மகிமை தெரியாம எப்படி உங்ககிட்ட துவேஷிக்கிறா இவ அப்படின்னா இவ பூர்வ கர்மா அப்படி இருக்கு போல இருக்கு. பூர்வ கர்ம மேலாகு ஜே சேரோ. எப்பேற்பட்ட பிரபாவம் உன்னுடைய பிரபாவம். குழந்தை பிராயத்துல ஒரு யானை போய் ஒரு கரும்பு காட்டுல இருந்து கரும்பை அப்படி முறிச்சு தூக்கிட்டு வருமே, அதை போல சிவதனுச தூக்கி பங்கம் பண்ணவனாச்சே. அந்த பிரபாவி வாழ்க்கெல்லாம் ஏன் தெரியல? சகஜமா சமுத்திரத்துல சேது பந்தனம் பண்ணி அந்தண்ட சமுத்திரம் யாருக்காவது வழிவிடுமா? சமுத்திரத்துல சேது மிதக்குமா? சமுத்திரத்துல சேது பந்தனம் பண்ணி அந்தண்ட ராவணனுடைய 10 தலைய 10 திக்குக்கு பலி போட்டுட்டு சீதைய கூட்டிட்டு வந்த உன் பிரபாவத்தை இவாள்லாம் ஏன் தெரிஞ்சுக்கல? பூர்வ கர்ம மேலாகு அப்படின்னா இவ பூர்வ கர்மான்னு தான் சொல்லணும். இல்லைன்னா இப்படி ஒன்ன துவேஷிப்பாளும் அப்படிங்கிறார் தியாகராஜர். ராவணன் சொன்னா, நீ நான் சொல்றதுக்கு இணங்கினா என் கையில வதம் இல்லை, அவர் கையில வதமோ என்னவோ தெரியாது. ஆனா நான் சொல்றதுக்கு இணங்கலைன்னா இப்ப உன் தலையை நானே வாங்கிடுவேன். நீ ஒரு அழகான மானா போகணும், சீதையை ஆக்கர்ஷிக்கணும், சீதை எனக்கு இந்த மான் வேணும்னு கேட்பா. அப்ப ராமர் கண்டிப்பா அதை சாதிச்சு கொடுக்கறதுக்கு அந்த மான் பின்னாடி ஓடுவர், அதாவது உன் பின்னாடி வருவர். அந்த சமயத்துல நீ ராமரை போல தீனமா குரல் கொடுக்கணும். அப்பதான் லக்ஷ்மணனையும் சீதை அனுப்புவோம், அங்க அண்ணாவுக்கு ஏதோ ஆபத்துன்னு. அந்த சமயமா சீதையை நான் அபகரணம் பண்ணிட்டு வந்துடுவேன். பாரியையை காப்பாற்ற முடியாதவன் அப்புறம் தன்னை பௌருஷம் உள்ளவன்னு சொல்லிப்பானா, அதனாலேயே அவனும் பிராணனை விட்டுடுவான். இதுல இருந்து ராவணன் தொடநடுங்கின்னு நல்லா தெரியறது. ஏன்னா ராமர் பக்கத்துல இருக்கிறத சீதையை போய் தொட முடியுமா இவனால? அப்ப பயப்படுறான்னு தெரியறதோ இல்லையோ. ராமர் இல்ல, லக்ஷ்மணன் பக்கத்துல இருக்கிறத கூட சீதையை போய் ஸ்பரிசிக்க முடியாது இவனால. ஆச்சரியமா அங்க ஒரு ஸ்வர்ணமானா வரான் மாரீச்சன். ஆகச்சாகச்சா ஆரியபுத்ரா சகானுஜ. ஆரியபுத்ரா இங்க பாருங்க, என்ன அழகான ஒரு மான் துள்றது பார்த்தேலா. அதுலேயும் ரத்னம் வைரம் வைடூரியம்லாம் பதிச்சிருக்கு, ஸ்வர்ணமயமா இருக்கு. ஆனா ரோமங்கள்லாம் இருக்கு, கண்கள்லாம் பளிர் பளிர்னு மென்றது, தாவறது.
எந்த வேகத்துக்கு குதிக்கிறதுன்னு கம்பன் சொல்றான், மனசோட வேகத்துக்கு குதிக்கிறதா அது. அந்த வேகத்துக்கு இப்படிலாம் போகிறதாம், இதோ ஜிம்னாஸ்டிக்ஸ்லாம் பண்ணுறதாம், திடீர்னு இப்படி ஒரு சுழண்டு கீழே வரதாம், திடீர்னு பலவிதமான பேட்டர்ன்ஸில் குதிக்கிறதாம் அது. அப்புறம் சீதை இப்படி ஒரு பார்வை பார்க்கறதாம், அவ கிட்டக்க வரத்தை அப்படி சல்லுன்னு அப்படி குதிக்கிறதாம், இப்படிலாம் போகிறதாம். ஊதை காத்து போல, ஒரு சுழல் காத்து போல சுழல்றதாம். இப்படிலாம் பல பேட்டர்ன்ஸில் பலவிதமாக இவளை ஆக்கர்ஷிக்கிறது. அப்படின்னா மனசு போலன்னு அர்த்தம். மனசு தான் இத்தனை மாயையும் காண்பிக்கிறது இல்லையா? எப்போ பகவானை விட்டுட்டு பிரபஞ்சம் நன்னா இருக்குன்னு ஒருத்தனுடைய திருஷ்டி போயிடுறதோ அப்போவே அவன் என்ன ஆயிடுறான், அந்த ஜீவன் பகவான் இடத்துல இருந்து பிரபஞ்சத்தில் விழுந்து விடுறான், பிரபஞ்ச மாயையில் மாட்டின்னு விடுறான். ஜீவனுக்கும் பரமாத்மாவுக்கும் பேதமே இல்லை. சீதையும் ராமரும் சேர்ந்து இருக்கா இல்லையா? சீதை தான் ஜீவஸ்தானத்தில் தாயாரே இந்த தத்துவத்தை காண்பிக்கிறார். அந்த ஜீவன் பரமாத்மாவோட இணைபிரியாமல் ஏக தத்துவமாக இருந்துருக்கிற பரியந்தம் மாயைங்கிறதே இல்லை. ஏன்னா சீதை இது பரியந்தம் எதை பார்த்தும் மோகிக்கவே இல்லை. அவர் ராமனிடத்திலே ரமிச்சுன்னு இருக்கா இல்லையா? எப்போ அதை விட்டுட்டு தன் ஸ்வரூபமாக இருக்கிற பரமாத்மாவை விட்டுட்டு இல்லையா மனசு காண்பிக்கிற மாயையில் மாட்டின்னு பிரபஞ்சம் நன்னா இருக்கேன்னு அந்த ஜீவன் பார்க்குறானோ அப்போவே பகவானிடத்துலேருந்து விலகி பிரபஞ்சத்தில் விழுந்து விடுறான் அப்படிங்கிற தத்துவம் தான். அப்போ என்ன ஆகுது அப்படின்னு விட்டா, ராவணனால் அபகரணம் பண்ணப்படுறது. ராவணங்கிறது மனசு, ராவணனுடைய 10 தலை இந்திரியம் இல்லையா? அப்போ பிரபஞ்சத்தில் மாட்டின்னு விடுறான். ராவணன் ரஜோகுணம், விபீஷணன் சத்வகுணம், கும்பகர்ணன் தமோகுணம். இந்த திரிகுணமயமான பிரபஞ்சத்தில் மாட்டின்னு விடுறது ஜீவன். 10 மாதம் அசோகவனத்தில் இருக்காங்கிறது கர்ப்பவாசம். அதனால ஜீவனுக்கு பிறப்பு இறப்புங்கிற சம்சாரம் வந்து விடுறது. அந்த சமயத்தில் குருவாகிய ஆஞ்சநேயர் அந்த ஜீவனுக்கு போய் உபதேசம் பண்ணி நாமத்தை கொடுக்கிறார், அந்த ஜீவனுக்கு ஆஸ்வாசத்தை கொடுக்கிறார். குரு கிருபையாலேயே என்ன ஆயிடுறது, மாயா காரியம் அழியறது. அதுதான் அசோகவன பஞ்சனம். அப்போ ராமரே வரார், அந்த ஜீவனை தடுத்தாட்கொண்டு, அதாவது பகவானே அந்த ஜீவனை தூக்கிண்டு போய் தன்னிடத்துல சேர்த்துக்கிறார். அப்படிங்கிற மோட்ச சாம்ராஜ்ய பட்டாபிஷேகம், இதுதான் தத்துவம். இந்த தத்துவம் தான் காண்பிக்கப்படுறது இந்த இடத்துல. அதுவும் இன்னைக்கு சுந்தரகாண்டம் குருவாரத்திலேயே கிடைச்சது, குரு சந்நிதியில் கிடைச்சது. குருலேக எட்டுவண்டி குணிக்கு தெளிக, ஹனுமான் தான் குரு தத்துவமே. எட்டுவண்டி குணிக்கு தெளிக போதுங்கிறார் தியாகராஜர். குருவை தவிர இந்த சம்சார பாதையை போக்கிற ஒரு கிருபையை வேற ஒருத்தராலையும் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு ஆச்சரியமான கட்டம் இன்னைக்கு குருவாரத்தில் கிடைச்சதுங்கிறது ரொம்ப ஆச்சரியம் நமக்கு. அதனால இந்த இடத்துல தாயார் கூப்பிடுறா, இங்க பாருங்கோ என்ன அழகா இருக்கு பத்தேளா, இந்த மான் எப்படி தாவறது பத்தேளா அப்படின்னெல்லாம் இங்க கூப்பிட்டு காண்பிக்கிறா. அந்த சமயத்துல லக்ஷ்மண சுவாமி சொல்றார், அண்ணா இதை கண்டு மோகிக்க கூடாது. ஏன் அப்படின்னுட்டா, இது கண்டிப்பா மாரீச்சனுடைய மாயை அப்படின்னே லக்ஷ்மணன் சொல்றான். இது மாரீச்சன் தான். இந்த மாதிரிலாம் பல காரியங்கள் பல ரூபங்கள் எடுத்துக்கிறதெல்லாம் அவன் தான். இதை பார்க்காதீங்கோ, நீங்க உள்ள போயிடுங்கோ, இது உங்களுக்கு தெரியாதா அண்ணா அப்படிங்கிறான் இந்த இடத்துல. அண்ணா இந்த இடத்துல ஜெகத்யாம் ஜெகதீநாதா மாயை ஷாகின சம்சய, அண்ணா யாருக்கோ தெரியாம இருக்கலாம், மண்ணி மோகிக்கலாம், நீங்க ஜெகநாதனாச்சே உங்களுக்கு தெரியாதா? அத்தனை பேருக்கும் அந்தர்யாமியாச்சே, இந்த ஜகத்தை சிருஷ்டி பண்ணினவருக்கு தெரியாதா? இப்படி ஒன்று இந்த சிருஷ்டியிலேயே இல்லைன்னு தெரியாதா? மாயைனா என்னன்னா, இல்லாததை இருக்குன்னு காண்பிக்கும், இருக்கிறத இல்லைன்னு மறைக்கும். இருக்கிற பரமாத்மாவை மறைச்சு இல்லாத பிரபஞ்சத்தை காண்பிக்கிறதுக்கு தான் மாயைன்னு பேர். அப்போ கூட ராமர் லக்ஷ்மணன் சொன்னதை கேட்கல, சீதை இது ரொம்ப ஆச்சரியமா பார்க்கறா இல்லையா, அவளை பார்க்கிறார். இன்னி வரைக்கும் தன்னை தாண்டி, ராம சௌந்தரியத்தை தாண்டி, ராம மாதுரியத்தை தாண்டி, ராமலாவண்யத்தை தாண்டி இன்னொன்ன பெருசுன்னு அவ பார்த்ததே இல்லை. இல்லைன்னா அயோத்தியை விட்டுட்டு வருவாளா, ஐஸ்வர்யத்தை விட்டுட்டு வருவாளா, அதெல்லாம் துச்சம்னு தூக்கி எறிஞ்சிட்டு வந்தவள் இன்னைக்கு இதை பார்த்து மோகிக்கிறாளே. அப்படின்னா இதை அவளுக்கு சாதிச்சு கொடுக்கணும் அப்படின்னு அந்த மான் பெண்ணோட போனார். போறத்தை சீதையை பார்த்து ஒரு மந்தகாசம் பண்ணிட்டு போனாராம். எதற்குன்னா, இது அவளுக்கு ரட்சையா இருக்கட்டும், இன்னொன்னு இதுவே அவளுக்கு தியானமா இருக்கட்டும். இன்னும் 10 மாசம் அவளை பார்க்க போறது இல்லை, அது பரியந்த இவள் உயிர் தரிச்சுன்னு இருக்கணுமே, இந்த மந்தஹாசத்தை அவள் தியானம் பண்ணிட்டு இருக்கட்டும்னு ஒரு மந்தஹாசம் பண்ணிட்டு போனார். చిరునవ్వు మూగురలో మరి కన్నులు తేడు, చిరునవ్వు మూగురులో మరి కన్నులు తేడు, సొగసు చూడ తరమని, సొగసు చూడ తరమని, సొగసు చూడ తరమని. நவ்வுனா மந்தஹாசம்னு அர்த்தம், சிறு நவ்வு அப்படின்னா மந்தஹாசம்னு அர்த்தம்.
சிந்தூர பவள செவ்வாயன்கிறார் கம்பன். அந்த சிந்தூர பவள செவ்வாயோட ஒரு புன்முறுவல் பண்ணிட்டு போனாராம் சீதையை பார்த்து. இன்னொன்று தத்துவமாக பார்த்துட்டா விராட் புருஷனுடைய மந்தஹாசத்தில் மாயை இருக்குன்னு அர்த்தம். பகவானுடைய ஒரு ஒரு அவயவத்தையும் வர்ணிச்சுன்னு வரத்தே கண்ணே சூரியனா இருக்கு, ஹிருதயமே சந்திரனா இருக்கு அப்படின்னு விராட்டை வர்ணிக்கிறதே அவருடைய மந்தஹாசத்துல மாயை இருக்கு அப்படின்னு சாஸ்திரம் சொல்ற. இங்க பொருந்துறது. ராமர் அந்த மான் பின்னோட போறார். அந்த மான் பலவிதமாக சேஷ்டைகள் பண்ணிட்டு இப்படி தாவறது அப்படி தாவறது பின்னோட போறார். சீதை சொல்லியிருக்கா, மானா பிடிச்சுட்டு வாங்கோ, உயிரோடு பிடிச்சுட்டு வாங்கோ, இல்லைனாலும் பரவாயில்ல அம்பு போட்டானும் எடுத்துட்டு வாங்கோ, நம்ம வனவாசம் முடிஞ்சு கிளம்புறதை இதை கௌசல்யா மாட்டை கொண்டு கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லியிருக்கா. இப்போ மாரீச்சன் ஆஸ் பிளான்ட் என்ன பண்ணினா ரொம்ப தூரம் ராமரை கூட்டின்னு போயிட்டான். ஹா சீதே ஹா லக்ஷ்மணான்னு ராமரை போல குரல் கொடுக்குறான். இந்த இடத்துல சீதை லக்ஷ்மணனை பார்த்து சொல்றா, உங்க அண்ணா குரல் போல இருக்கே, உங்க அண்ணாவுக்கு ஏதோ ஆபத்து போல தெரியறதே, நீங்க உடனே போய் அண்ணாவை ரட்சிக்க வேண்டாமா அப்படிங்கிறதே லக்ஷ்மண சுவாமி சொல்றார். எந்த சித்த கந்தர்வ யக்ஷ கிண்ணற பண்ணகனாலேயும் அண்ணாவுக்கு ஆபத்து வரவே வராது. அண்ணாவோட பராக்கிரமம் அப்ராக்கிருதமான பராக்கிரமம். சண்டமார்த்தாண்ட மண்டல மத்தியே சலங்குச்சு இல்லையா, சூரிய மண்டல மத்தியில பிரகாசிக்க, மண்டலத்துக்கு மத்தியில பிரகாசிக்கிற அப்பேற்பட்ட தேஜோமயமான ரூபம் அண்ணாவோட ரூபம். அவர்கிட்ட எவன் வாலாட்ட முடியும்? இது ராட்சச சேஷ்டிதம். மண்ணி நீங்க கலங்காம இருக்கும். சீதா அப்ப கூட கடிஞ்சு லக்ஷ்மணனை பார்த்து சொன்னா, நான் அண்ணாவுக்கு ஆபத்துன்னு சொல்றேன், நீ நின்று இருக்கே, நீ உடனே போ அப்படின்னா. லக்ஷ்மண சுவாமி சொன்னார், இந்த ஆசிரமத்தை விட்டு வெளியில வராதீங்க, உங்களுக்கு இங்க இருக்கிற திக்தேவதைகள்லாம் ரட்சையா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி விட்டார். இந்த சமயமா பிக்ஷு ரூபத்துல ராவணன் வந்தான். பிக்ஷு ரூபத்தில் வந்தாலும் தன்னுடைய நிஜ ரூபத்தை எடுத்துட்டு தசானனா காட்சி கொடுக்குறான். சீதையை பார்த்து சொல்றான், சீதே என்னை ஏதோ பிக்ஷுன்னு நினைச்சுக்காதே, நான் தசானனன் ராவணன், என் பராக்கிரமம் எப்பேற்பட்டது தெரியுமா, என் ஐஸ்வர்யம் எப்பேற்பட்டது தெரியுமா. உடனே சீதை இந்த இடத்துல சொல்றா, நீ எப்பேற்பட்டவனா இருந்தா என்ன, அகம் ராமமனுவிரத, நான் ராம பத்னி தெரிஞ்சுக்கோ, என்னிடத்துல விளையாடாதே. எதந்தரம் சிம்மசர்காலயோர்வனே எதந்தரம் செந்தனிகா சமுத்திரயோ சுராக்ரிய சௌவீரகயோர் எதந்தரம் ததந்தரம் தாசரதே தவைவஜ எதந்தரம் காஞ்சன சீலலோகயோ எதந்தரம் சந்தனவாரி பங்கயோ எதந்தரம் ஹஸ்திபிடாலயோர்வனே ததந்தரம் தாசரதே தவைவஜ. சீதா ராவணனை பார்த்து சொல்றா, ராவணா இந்த ஷட்ட புத்தியை விடு, இது அசட்டு புத்தி. ராம சமுத்திரம் எங்கே, நீ ஒரு குட்டை. ராம சிம்மம் எங்கே, ராவண நரி எங்க. ராம மயூரம் எங்க, ராவண வான்கோழி எங்க. ராம சந்தனம் எங்க, ராவண சேரு எங்க. சடே பூதிமானூர் சடே பூதிமானூர் சடே பூதிமானூர் சடே இடே பாத்திர மெவரோ சூடர இடே பாத்திர மெவரோ சூடர இடே பாத்திர மெவரோ சூடர சடே பூதிம பூவசிகி தகுபல முகல் குலனி புதுலு பல்க வினலேத மனச ஸ்ரீ வாசுதேவ சர்வ மனுஜுனு சிவ சுதேவ சர்வ மனஜுனு சில்தில் சர ஜாகர வினுத சில்தில் சர ஜாகர வினுத ஜடே புத்திமருக ஜடே புத்திமருக ஷட்டே புத்திமானுரா. இந்த துர்புத்தியை விடுடா ராவணா, இங்க பண்றதுக்கெல்லாம் பலன் இல்லைன்னு நினைக்காத, இது அத்தனைக்கும் பலன் உண்டு. எதை வேணாலும் பண்ணிவிட்டு நான் பாட்டுக்கு கொட்டை அடிச்சுட்டு இருப்பேன் நினைக்காதே. இடே பாத்திரமே வரோ ஜூடரா, அவாவா பண்ற புண்ணிய பாப்பங்களை எல்லாம் பார்த்துட்டு ஒரு ஈஸ்வரன் பலனை கொடுத்துட்டு இருக்கான். அதுக்கு பலன் தேடி வரும், ராம பானங்கள் தேடி வரும்.
இப்படியே உட்காந்து இப்படியே கொட்டை அடிச்சு விடலாம்னு நினைக்காதே, இப்படியே ஊரை ஆட்டி படைச்சுன்னு உட்காந்துருக்கலாம்னு நினைக்காதே. இதை கேட்கிற ஒரு ஈஸ்வரன் தட்டி கேட்கறதுக்கு வந்திருக்கான் இங்க. அந்த வாசுதேவன் தான் ராமனா வந்திருக்கான்னு தெரிஞ்சுக்கோ. ஸ்ரீவாசுதேவ சர்வமனுஜுனு சிந்திஞ்சரா தியாகராஜ வினுதா சடே புத்தி மானுர. இந்த சட்ட புத்தியை விடு, சத்புத்தியை எடுத்துக்கோ. என்னை விட்டுடு, பெரிய அபச்சாரப்படுற. நெட்டு வச்சிருக்கிற சூலத்துல போய் குத்திக்கணும்னு ஆசையா? எரியற அக்னியில குதிக்கணும்னு ஆசையா? விஷத்தை குடிக்கணும்னு ஆசையா? அதுக்கு சமந்தான் ராமபத்னியா இருக்கிற எம்மேல நீ கை வைக்கிறது. பயலே ஜாக்கிரதை. அதெல்லாம் அவங்க அதில் விழல. ஹஹான்னு சிரிச்சான். ஆசிரமத்தோடு அப்படி தூக்கிட்டு போறான் அவளை. அப்படியே தூக்கிட்டு போற சமயத்துல சீதை கதறிண்டே போறா. ஹே கர்ணிகாராம்ச புஷ்பிதான்னு, இங்க இருக்கிற மரங்களே, செடிகளே, கொடிகளே, மானே, மயிலே, கோதாவரி நதியே, யாராவது ராமரை பார்த்தா என்ன ராவணன் தூக்கிண்டு போறான்னு சொல்லுங்களே. சீதாம் ஹரதி ராவணக. ஜட்டாயு பார்த்தார், உயர கிளம்பி வரார். சொன்னாரே நான் ரட்சகமா இருப்பேன்னு சொன்னாரோ இல்லையோ. ஜட்டாயுக்கும் ராவணனுக்கும் ஆச்சரியமான யுத்தம் நடக்கிறது. அழகால யுத்தம் பண்றார், நகங்களால யுத்தம் பண்றார். ரெக்கையால அடிக்கிறார், அழகால கொத்துறார், நகங்களால கீறார். ராவணனுடைய கிரீட்டங்களை தள்ளினார். ராவணனுடைய அந்த எந்த ரதத்தில் இருக்கானோ அந்த தேர்கொடியை ஒடிச்சு எரிஞ்சார். ரத சக்கரங்களை பிடுங்கி எரிஞ்சார். ராவணனுடைய கவச்சத்தை உடைச்சு எரிஞ்சார். இத்தனையும் தன்னுடைய அழகால செரகால தன்னுடைய பாத நகங்களால பண்றார். ராவணன் பார்த்தான், சமாளிக்க முடியல ஜட்டாயுவை. சிவபெருமான் ராவணனுக்கு சந்திரஹாசம்னு ஒரு கத்தி கொடுத்திருந்தார். அதை எடுத்தார். அவன் பார்த்தான், எதிரியினுடைய பலம் எதுங்கிறத முதல்ல அசஸ் பண்ணணும். அழகு, நகம், ரெக்க, இதுதான் அவருக்கு பலமே. அந்த அழகை வெட்டினான், ரெக்கையை வெட்டினான், நகங்களை கிழிச்செறிஞ்சான். நிகிருத்தபக்ஷம் ருதிராவசிக்தம், கீழே அப்படியே விழுந்து கிடக்கார் ஜட்டாயு. ரத்தம் சொட்ட சொட்ட. ரத்த சக்கரங்கள்லாம் ஒடிச்சு போட்டுட்டார் இல்லையா இல்லையா அதனால பொத்துன்னு ரத்தம் கீழே விழுந்தது. ராவணனுக்கும் ஜட்டாயுக்கும் இங்க யுத்தம் நடக்கிறது. கீழே தான் யுத்தம் நடந்தது. ஜட்டாயுவை கீழே வீழ்த்தி விட்டான். சீதை ஜட்டாயுவை மடியில போட்டுண்டு கதர்றா. ஜட்டாயுவை பார்த்து சொல்றா, எனக்காக இப்ப பிராணனை விடுறேளே, நீங்க எப்படி ஒரு கைங்கரியம் பண்ணியிருக்கேள், எப்படி என்ன ரட்சிச்சேள். ஆனா ஒன்னே ஒண்ணு, இதுக்கு மேல நீங்க ஒண்ணு பண்ணணும். ராமர் வர பரியந்தம் உயிரை பிடிச்சுருங்கோ. ராமர் வந்தா என்ன ராவணன் தான் தூக்கிட்டு போயிருக்கான்னு சொல்ற பரியந்தம் நீங்க உயிர் தரிச்சிருக்கணும். அதுக்கப்புறம் பிரபுவை பார்த்து பிரபு மடியில நீங்க பிரபு அடைஞ்சு விடணும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சீதா அனுகிரகம் பண்ணிட்டு போறான்னு அர்த்தம். நமக்கு என்ன தோணும்னா, ஏதோ ஒரு சகாயத்தை கேட்கறான்னு தோணுமே தவிர அது அப்படி இல்லை. அனுகிரகம் பண்றா. இங்க பின்னாடி ராமர் மோட்சம் கொடுக்கிறார். சுக்ரீவனுக்கு தன்னுடைய ஆபரணத்தை மூட்டை கட்டி போட்டுட்டு போறா. அது ஒரு அடையாளத்துக்கு போட்டுட்டு போறாங்கிறது சரித்திரம். சூக்ஷ்மா அனுகிரகம் பண்றா, அவனுக்கு ராஜ்யத்தை அனுகிரகம் பண்றா. ராமர் அக்கம்ப்ளிஷ் பண்றார். விபீஷணன் கிளம்புறான். கிளம்புறதே முதல்ல அசோகவனத்திலிருந்து சீதை பார்த்து கிருபை பண்றா. அதனாலதான் ராமர் சேர்த்துக்கிறார் விபீஷணனை. இதெல்லாம் ஏதோ ராமர் கிருபை பண்றதா தோணும், முதல்ல சீதை கிருபை பண்றா, அதை ராமர் அக்கம்ப்ளிஷ் பண்றார். அதனாலதான் வால்மீகி சொல்றார், சீதாயா சரிதம் மகத். இது எங்க அம்மா சீதையினுடைய சரித்திரம் போட்டு. ராவணன் சீதையை அலற தூக்கிட்டு போய் லங்கையில அசோகவனத்துல ராட்சசிகள் மத்தியில காவல் போட்டு வச்சுட்டான். இங்க ராமர் துடிச்சுண்டு ஓடி வரார். சீதை இருக்காளோ இல்லையோ தெரியலையே. கிருதாமிருதாவா சீதை வைதேகி. ஏன்னா அந்த மானை அடிச்சுட்டார். அவன் கீழே விழறத்தை மாரீச்சனா விழுந்தான். புரிஞ்சு போய் எடுத்து இது ராட்சச மாயைன்னு. இப்ப வேற ராமரை போல இவன் குரல் கொடுத்துருக்கானே. சீதை பதறி போய் லக்ஷ்மணனை அனுப்பிடுவாளே, லக்ஷ்மணன் வராம இருக்கணுமே, அங்க சீதைக்கு ஏதோ ஆபத்து வராம இருக்கணுமேனே பதறிண்டு ஓடி வந்தா வழியில லக்ஷ்மணனையும் பார்த்துட்டார். லக்ஷ்மணனை பார்த்து சொல்றா, லக்ஷ்மணா உங்ககிட்ட ஆனை மட்டும் நான் சொன்னேனே, வேண்டாம் நீ வராதே, மண்ணிக்கு துணையாயிரு அப்படின்னு நான் சொன்னேனே, நீ கேட்கலையே. அவ என்னதான் பேசினாலும் ஸ்திரீகள் அப்படித்தான் பேசுவா, நீ அப்படி வந்துடலாமா அப்படின்னு லக்ஷ்மணனை. ஆனாலும் அவங்ககிட்ட கோபிச்சுக்கல. இப்படி கேட்டுட்டே லக்ஷ்மணனோட ஆசிரமத்துக்கு பார்த்தா சூன்யமான ஆசிரமத்தை தான் பார்க்கிறார். ஹா மமார்கே கொயாதாசி ஹா சாத்வி வரவர்ணினி ஹா சகா மாத்ய கைகேயி தேவி மேத்ய பவிஷ்யதி. விரக்ஷாத் விரக்ஷம் பிரதாவன்ச கிரீம்ஷாபி நதீனதம் பப்ரா
நாம விலபன் ராமா சோகபங்கார்ணவப்ளுதः நூனம் விநாதம் குரரீவதீனா சா முக்தவாத்யாயத காந்தநேத்ர அஸ்மின் மயா சார்த்தமுதாரசீலா ஷிலாதலே பூர்வமுபோபவிஷ்டா காந்தஸ்மிதா லக்ஷ்மண ஜாதா சாத் பாமாக சீதா பகுவாக்கிய ஜாதம். லக்ஷ்மணா, இந்த கல்லில் உட்கார்ந்துட்டான் தான் சீதை என்னோட பேசுவா. நானும் அவளும் இந்த கல்லில் உட்கார்ந்து தான் ஆடு புலி ஆட்டம் விளையாடுவோம். ஒரு ஆச்சரியம், இந்த கல் பஞ்சவட்டியில் இருக்கு. சமர்த்த ராமதாசருடைய சரித்திரத்தில் சமர்த்தர் பஞ்சவட்டியில் தான் போய் 12 வருஷம் திரையோதசாட்சரி திரையோதசாட்சரி ஜபம் பண்ணி ராமசாட்சா்காரம் ஏற்படுறது. அப்போ அந்த பஞ்சவட்டியில் ஒரு சாதுவை பார்க்குறார் சமர்த்தர். இந்த சமர்த்தர் சரித்திரத்தில் வருது. சமர்த்தர் காலம் இப்போ சிவாஜி காலம். அப்போ அந்த சாது ஒரு கல்லை பிரதட்சணம் பண்ணிகிட்டே இருக்கார். சமர்த்தர் கேட்குறார், இது என்ன இந்த ஷிலா? இந்த ஷிலாவை நீங்கள் பிரதட்சணம் பண்ணுற இல்லைனா இந்த ஷிலா தானா அது? அஸ்மின் மயா சார்த்தம் உதாரசீலா ஷிலாதலே பூர்வம் உபோபவிஷ்டா. இந்த கல்லில் தானே நானும் சீதையும் உட்காண்டு இங்கே சதா கிரீடை பண்ணிட்டு இருப்போன்னு ராமர் சொல்கிறார். ஒரு கல்லை காண்பிச்சு, லக்ஷ்மணா இந்த கல்லான்னு எனக்கு சொல்லப்படாதா சீதை எங்கே போயிருக்கான்னு அப்படின்னு சொல்கிறார் இல்லையா? இந்த ஷிலாவை அவர் அங்கே காண்பிக்கிறார். சமர்த்தர் கிட்ட சொல்கிறார், இதுதான் தாயாரும் பெருமாளும் சதா கிரீடை பண்ணிட்டு இருந்த அந்த ஷிலா. இதை நான் சதா பிரதட்சிணம் பண்ணிகிட்டே இருக்கேன். இதை பிரதட்சிணம் பண்ணுறதுனால எனக்கு ராமதர்சனம் ஏற்பட்டுண்டே இருக்கு அப்படின்னு சமர்த்தரை பார்த்து அந்த சாது சொல்றதா சமர்த்தரோட சரித்திரத்தில் வருது. விரக்ஷத்துக்கு விரக்ஷம் போய் கட்டிக்கிறார் ராமர், மரத்துக்கு மரம் கட்டிக்கிறார். இதெல்லாம் கோபி விருத்தாந்தமா இருக்கு. கோபிகைகள்லாம் மரத்தை போய் கேட்கிறா, செடியை கேட்கிறா, கொடியை கேட்கிறா, யமுனா நதியை கேட்கிறா. ஏன்னா ராசத்துல பகவான் மத்தியில மறைஞ்சு போயிட்டான். எங்க போயிட்டானோ தெரியலையே, எங்க பார்ப்பேனோ, எப்படி பார்ப்பேனோ அப்படின்னு கதறா இல்லையா? அதெல்லாம் இங்க ராம விருத்தாந்தமா இருக்கு. இங்க தேகி சுந்தரி தர்சனம் மம மன்மதேன துனோமி ஹரி ஹரி ஹதாதரதய சகதா குபிதேவ ஹரி ஹரி. இதெல்லாம் கிருஷ்ண விரகம். நாம சமேதம் கிருத சங்கேதம் வாதயதே மிருதுவேணு பகுமனுதே வசதி வனே வனமாலி. அது பிருந்தாரண்யம், இது தண்டகாரண்யம். அவ்வளோதான் வித்தியாசம். நாம சமேதம் அங்க ராதே ராதே, இங்க சீதே 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 சீதேன்னு கதர்றார். மரங்களெல்லாம் கேட்கிறார், அசோக மரமே நீ சொல்லக்கூடாதா என் சீதை எங்க போயிட்டா? ஏ சம்பக மரமே நீ சொல்லக்கூடாதா? ஹே கோதாவரி நதியே நீ சொல்லக்கூடாதா? இந்த சூரியனை பார்த்து கேட்கிறார், சூரியனை பார்த்து கேட்கிறார், நீ சொல்லப்படாதா என் 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 காந்தா எங்க போயிட்டான்னு? நீ சர்வசாட்சியாச்சே. வாயுவை கேட்கிறார், வாயோ நீ சொல்லக்கூடாதா? வாஸ்தவத்தில் பகவானா கூப்பிட்டிருந்தா பீஷாஸ்மாத் வாதப் பவதே பீஷாதேதி சூர்யா. அவருக்கு கட்டுப்பட்டு வாயு வீசுறது, அவருக்கு கட்டுப்பட்டு சூரியன் வருது. இங்கே ஈஸ்வரனா கூப்பிட்டிருந்தா பிரபோன்னு வந்து நின்றுப்பா. இங்கே ஒரு மனுஷனை போல பிரார்த்தனை பண்றார். ஆனாலும் பிரார்த்தனை பண்ணினா வீண் போகாது. ஏன்னா கிஷ்கிந்தா காண்டத்தில் சூரியன் தான் சுக்ரீவன், வாயு தான் ஹனுமான். வானரோத்தம சகித வாயுசூனு கரான்வித கரார்ப்பித பானுஷத பாஸ்வர பவ்யரத்னாங்குலியம். ஆச்சு, வானரோத்தமாளா இருக்கக்கூடிய சுக்ரீவனோடையும் ஹனுமானோடையும் சக்கியம் ஏற்பட போறது. இதுக்கு மேலே சீதான்வேஷணத்துக்கு அவாதான் பிரதான கைங்கரியம் பண்ண போறா. இங்க சும்மா சொல்றார் வாயோ சூரியனே அப்படின்னு கூப்பிடுறாரு இல்லையா? இது ரெண்டும் வீண் போக போறதில்ல. அவ 2 பேரும் தான் வந்து சீதான்வேஷணத்துக்கு சகாயம் பண்ண போறா. லக்ஷ்மணனை பார்த்து கதர்றார், லக்ஷ்மணா என்ன சாமானிய மனுஷன்னு இந்த லோகம் நினைச்சு கொடுத்தா, கர்த்தாரம் அபிலோகானாம் சூரம் கருணவேதினம் அஜ்ஞானாதவமன்யேரண்ண சர்வபூதானி லக்ஷ்மணா அத்யேவ சர்வபூதானாம் ரக்ஷசாம் அபவாய ச சம்ஹ்ருத்யைவ சசிஜ்யோத்ஸ்னா மகான் சூரிய இவோதிதா. இந்த லோக கர்த்தாவா நான் இருந்த பொழுதிலும் என்னிடத்துல இவாளுக்கெல்லாம் எத்தனை அவமரியாதை பத்தியா? நான் இத்தனை கேட்கிறேன், யாராவது ஒருத்தர் வந்து சீதை எங்க போயிருக்கான்னு பதில் சொல்லக்கூடாதோ? அப்படியானால் இந்த லோகத்தை நான் இந்த அம்பை கொண்டு இந்த லோகத்தோட கதாகத்தையை மாற்றி காண்பிக்கிறேன். சூரியனை கீழே வர வைக்கிறேன், நட்சத்திரங்களை கீழே உதிர்க்கிறேன், இந்த பூமியை மேலே கொண்டு போறேன், எல்லா கதாகத்தையும் மாத்துறேன்.
இதுக்கு ஒன்றும் சங்க சக்கரம்லாம் வேண்டாம், இந்த கோதண்டத்தை வச்சுட்டு இந்த அம்பை வச்சுட்டு பண்ணுவேன், இந்த சரத்தை வச்சுட்டு பண்ணுவேன். உடனே இந்த இடத்துல லக்ஷ்மணன் காலில் விழுந்து கதறான், அண்ணா கருணா ஜலதே தாசரதே கருணா ஜலதே தாசரதே கவனீய சுகுணநீதே ராம கருணா ஜலதே தாசரதே கவனீயானன சுகுணநீதே நீமயமேக நிலனூ ராಮ ஏமனி நேரு ருதனு ராಮ கருணா ஜலதே ಬಲಚುಚು ನಾಮಮು ಸೇಯುದುರೇ ರಾಮ ತಲಚುಚು ಹೊದ್ದು ಹೋಗುಟ್ಟುದುರೇ ಕರುಣಾ ஜலதே தாசரதே. லக்ஷ்மணன் கதறான், அண்ணா சரணத்தில் விழுந்து சொல்றான், அண்ணா சூரியன் சுடலாம், சந்திரன் சுடக்கூடாது. காலம்பரம் முழுக்க சூரிய ஜோதியில அவ்வளவு கர்மம், அத்தனை சூடு வந்து கொடுத்தானால் எல்லாரும் சந்திரோதயம் வராதா சந்திரோதயம் வராதான்னு காத்துன்னு இருப்பார். பூர்ண சந்திரனை பார்த்துட்டா பரமானந்தத்தில் அந்த சந்திர கிரணத்திலேயே ஒரு கீழே ஒரு கட்டில போட்டுண்டு அந்த குளிர்ச்சியான கிரணங்களால லாலனம் பண்ணப்படுறவாளா எல்லாரும் சௌக்கியமா தூங்குவா. அதை போல ராட்சசாளுடைய கொட்டம் தாங்களேன்னு உங்ககிட்ட வந்து சரணாகதி பண்ணினா, அப்புறம் நீங்களே லோகத்தை பொசுக்குவேன்னு கிளம்பினா, அப்புறம் இவாள்லாம் எங்க போவா, இந்த லோகம் எங்க போகும்? சட்டுன்னு தன்னறியாம பகவான் ஞாபகம் கொடுத்து அவருக்கு உடனே தன்னை சாதாரண ஸ்திதிக்கு பண்ணிக்கிறார், சகஜபாவத்துக்கு பண்ணிட்டு இப்ப லக்ஷ்மணனை பார்த்து சொல்றார், சீதையை எங்க தேட போறோங்கிறார். சித்த முன்னாடி லோகத்தோட கதாகதியை மாத்தி காண்பிப்பேன்னு சொன்னவர் சட்டுன்னு உடனே தன்னுடைய பாவத்தை மாத்திண்டு எப்படிடா சீதையை தேடுறதுங்கிறார். தியாகராஜர் அதனால தான் கேட்டார், இந்த நாடகத்துக்கு எத்தனை நாள் ரிஹர்சல் பண்ணினேன்? சீத லக்ஷ்மண பரதரி புக்ண வாதாத்மஜூல தோ கூட்டி நாட்டே நாಟಕ ஏதா உன நேர்ச்சிதிவோ எந்தூகிந்தகாசி. ஏண்டாப்பா நீ சர்வஜனா இருந்தும் ஒன்றும் தெரியாதவனை போல, சர்வசக்தனா இருந்தும் அசக்தனை போல, சர்வத்தையும் பண்ணக்கூடியவனா இருந்தாலும் எதையும் பண்ண முடியாதவனை போல இவ்வளவு சிரமப்பட்டு ஒரு நாடகத்தை நடத்துறையே, இந்த நாடகத்துக்கு எத்தனை நாள் தான் நீ அபியாசம் பண்ணினியோ? இப்படியே தேடிட்டு போனா அங்க ஒரு ராட்சசனுடைய பாத சுவடு தெரியறது, பக்கத்துல சீதையினுடைய பாத சுவடு தெரியறது. அப்ப அந்த ராட்சசன் துரத்திண்டு போயிருக்கான்னு தெரியாது. கொஞ்ச தூரத்துல பார்த்துட்டா இன்னொரு பெரிய பாத சுவடு தெரியறது. அப்ப யாரோ 2 ராட்சசால் யுத்தம் பண்ணிட்டு இருக்காளோ, இப்படிலாம் ராமரே யூகம் பண்றார். சீதைக்காக 2 ராட்சசன் அடிச்சுட்டு இருக்கானோ, ஜட்டாயுடைய பாத சுவடு. ஒன்றும் புரியல ராமருக்கு, இங்க ஏதோ பெரிய ஹானி நடந்திருக்குன்னு தெரியறது. கொஞ்ச தூரத்துல பார்த்தா ரத்த துளிகள்லாம் தெரியறது, சீதையினுடைய ஆபரணத்துடைய அந்த மணிகள் செதறி இருக்கிறது தெரியறது. இப்படியே போனா நிகிருத்த பட்சம் ருதிராவசிக்தம்னு ஜட்டாயு கீழே விழுந்து கிடக்கார். ஜட்டாயுவை மடியில போட்டுண்டார். ஜட்டாயு சொல்றார், ராமா நீ வரத்துக்காக தான் உயிரை பிடிச்சு வச்சுட்டு இருந்தேன். ராட்சசேந்திரன் ராவணன் தான் சீதையை தூக்கிட்டு போயிருக்கான், அதுவும் தட்சிண திக்க நோக்கி தூக்கிட்டு போயிருக்கான். இன்னொன்னும் சொல்றார், விந்தம்ங்கிற முகூர்த்தத்துல தூக்கிட்டு போயிருக்கான். இந்த முகூர்த்தத்துல காணாம போன வஸ்து உரியவன் கிட்ட வந்து சேர்ந்துட்டோம், இந்த முகூர்த்தத்துக்கு பலன். அதனால நீ கண்டிப்பா சீதையை கண்டுபிடிச்சு சீதையோட சேர்ந்து நீ பட்டாபிஷேகம் பண்ணிட்டு சௌக்கியமா இருப்ப அப்படின்னு சொல்லிண்டே மலர்ந்துட்டார். ராமருக்கே மேனி சிலிர்க்கிறது, கண்களில் தாரதாரியா ஜலம் வர்றது. தசரதருக்கு கூட கிடைக்காத பாக்கியம் ஜட்டாயுக்கு. தசரதருக்கு கூட வியோக காலத்துல புத்திராள் பக்கத்துல இல்லையே, ஜட்டாயுக்கு தானே கிடைச்சது. உடனே லக்ஷ்மணனை கொண்டு சந்தன காஷ்டங்கள்லாம் எடுத்துட்டு வான்னு சொல்ல, சந்தன மரங்களை லக்ஷ்மண சுவாமி எடுத்து வெட்டிண்டு வரார். அதை அழகா அடுக்கி அந்த சிதையில தன் கையாலேயே கொண்டு ஜட்டாயுவை வச்சு சம்ஸ்காரம் பண்ணினார்னு ராமாயணம் வியாக்கியானம் என்ற பெரியவாள்லாம் பிரம்மமேத சம்ஸ்காரம் கச்ச லோகானு அனுத்தமானு. நித்தியப்படி அக்னிஹோத்திர உபாசனாதிகள் பண்ணக்கூடிய ஆகிதாக்னிகளா இருக்கிறவா, ரிஷி துல்லியமா வாழ்ந்த அப்பேற்பட்ட வேதாத்தியனம் பண்ணின பெரியவா, அவள்லாம் எந்த உத்தமோத்தமமான லோகங்களுக்கெல்லாம் போவாளோ அவ்வளவு லோகங்களுக்கும் எண்ணாக்ஞையால போய் கடைசியில உத்தமோத்தமமான வைகுண்டத்தையும் அடைஞ்சிடும். அதாவது கிரமமோட்சத்தை கொடுக்கிறான்னு அர்த்தம். எல்லா புண்ணிய லோகங்களுக்கும் போய் அப்புறம் யோகத்தால சம்பாதிச்சுக்கக்கூடிய
பிரம்மலோக பர்யந்தம் லோகங்களுக்கெல்லாம் போய் மகாப்பிரளய காலத்துல பிரம்மா எப்ப பகவானை போய் அடையுவாரோ அப்ப நீ என்ன வந்து அடைஞ்சொடு அப்படிங்கிற கிரமமுக்தியை ஜட்டாயுக்கு கொடுக்கிறார். ஜட்டாயு ஒரு ஜோதிஷா கிளம்பி அப்படி மேல கிளம்புறார். மிருகமதலாம சுபநீட்டில வர ஜட்டாயு மோக்ஷ ಫಲದ ಪವಮಾನ ಸುತುಡು ನೀದು ಮಹಿಮದಲ್ಪ ಸೀದ ತಿಳಿಸಿ ಬಲಚಿ ಸೊಕ್ಕಲೇದ ರೀತಿ ನಿನ್ನು ಕನಗನ ರುಚಿ ಕನಗ ವಸನ ನಿಲ್ಲು ಕನಕ வர ஜட்டாயு மோக்ஷன்னு பாடினார். நம்ம சத்குருநாதர் ஆச்சரியமா சொல்றார், யாராவது ஒருத்தர் இந்த மாதிரி ஒரு பட்சி போயிடுத்துனா தூக்கி எரிஞ்சுட்டு போயிடுவா. பெத்த அப்பா அம்மாவுக்கே இன்னைக்கு காரியம் பண்றதுக்கு மனுஷா இல்லை இல்லையா? பெத்த அப்பா அம்மாவுக்கு பார்த்து வாஸ்தவத்துல காரியம் பண்ணி அவளை கரை சேர்க்கறதுக்கு கூட இன்னைக்கு புத்திரன் வர மாட்டேங்கிறான். யாராவது ஒரு கழுகுக்கு பிரம்மவேத சம்ஸ்காரம் பண்ணுவாளா? ராமா, இது ஒன்ன தவிர ஒன்ன போன்ற கருணாமூர்த்தி அல்லாதபடி வேறு யாரு பண்ண முடியும்? கழுகுக்கு கடன் செய்த கருணாமூர்த்தி நீயல்ரோ காகுத்ஸ்த. கழுகுக்கும் கடன் செய்த கருணாமூர்த்தி நீயல்ரோ காகுத்ஸ்த. குணம் என்றும் குற்றம் என்றும் பார்க்கவே பார்க்காமல் தக்க தருணத்தில் அபயம் தந்து பவபயம் போக்கி முக்தி நல்கிடும் சுலப நாமம் உமக்கே உரியதல்ரோ. கழுகுக்கும் கடன் செய்த கருணாமூர்த்தி நீயல்ரோ ஜட்டாயு மோட்சங்கிற ஆச்சரியமான கட்டம் இல்லையா? அங்க திரிசங்குவுக்கு விஸ்வாமித்திரர் சரீரத்தோட சொர்க்கம் அனுப்புறேன்னு அனுப்பினார். கடைசியில் இந்திரன் கழுத்தை பிடிச்சு தள்ளி விட்டுட்டான். ஏன்னா அனுப்பினவர் ஒருத்தர், இருந்தவன் ஒருத்தன். இங்க அனுப்புறவர் யாருன்னு பார்க்கணும். என்ன ஆக்ஞையால எல்லா லோகங்களுக்கும் போ அப்படின்னு ஒரு சாமானியன் அனுப்பிச்சு விட முடியுமா? சர்வேஸ்வரன் தான் அனுப்ப முடியும் இல்லையா? ஏன்னா அனுப்புறவர் சர்வேஸ்வரன் அப்படின்னா அவருடைய ஆக்ஞை இந்த பிரபஞ்சம் முழுக்க செல்லும். அப்படிங்கிறதுனால மயாத்வமப்யனுஜாதா கச்சலோகான் அனுத்தமான் அப்படிங்கிறதுனாலே சர்வேஸ்வரனா யாருக்கு மோட்சங்கிறது சொந்த சொத்தோ தன் சொத்தை பட்டுவாடா பண்றதுக்கு யார்கிட்டையும் கேட்க வேண்டாமே. அடுத்தவன் சொத்தை தான் எடுத்து கொடுக்க முடியாது. தன் சொத்து மோட்சங்கிறது சர்வேஸ்வரனுக்கு சொந்த சொத்து. அதனால ஈஸ்வரனா இந்த இடத்துல ஜட்டாவுடைய கைங்கரியத்தை பார்த்துட்டு தன்னறியாத ஈஸ்வர தேஜஸ் வெளிப்படுறது அந்த இடத்துல. அதனால ஈஸ்வரனா இங்க கிருபை பண்ணி ஜட்டாயுக்கு மோட்சம் கொடுக்கிறார் அப்படிங்கிற ஆச்சரியமான கட்டத்தோட இன்னைக்கு பூர்த்தியார். பவமான சுதுடு முலகு நீனா உபமுலகு நித்ய ஜய மங்களம் மங்களம் கோசலேந்திராய மகனீய குணாப்தய சக்கரவர்த்தி தருஜாய சார்வபௌமாய மங்களம் மங்களம். जानकी कांत स्मरणं जय जय राम राम. सद्गुरु महाराज की जय. आंजनेय स्वामिनः जय. राम 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 राम.